டைரக்ட் டேக்ஸ், ரேபிட் ரிவிஷன். எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணுமோ அதை மட்டும் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் ஒரு தடவை சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது இந்த ரிவிஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன? டைரக்ட் டேக்ஸுங்கிறது எந்த பர்சன் இன்கம் ஏர்ன் பண்ணுறாரோ அவரே டேக்ஸை கட்டணும். இப்போ இன்கம் டேக்ஸுங்கிறது டைரக்ட் டேக்ஸு. இப்போ இந்த டைரக்ட் டேக்ஸில் யார் பர்சன்னா யார்? பர்சன் அப்படின்னா அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், HUF, AOP, BOI, ஃபர்ம், LLP, கம்பெனி அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன்னு இந்த மாதிரி எல்லாருமே ஃபர்ம் பர்சன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஸோ ஒரு பர்சன் எப்போ அசஸி ஆகிறாங்க, அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய லிமிட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பர்சனை அசஸி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பர்சன் அசஸி அப்படிங்கிறப்ப அவங்க கண்டிப்பாக டேக்ஸு கட்டணும். எந்த இயரில் டேக்ஸ் கட்டணும், எந்த இயர் இன்கமுக்கான டேக்ஸு கட்டணும். ஸோ அசஸி அப்படிங்கிறப்ப அந்த பர்சன் அசஸிங்கிறவங்க தன்னுடைய இன்கமுக்கு டேக்ஸ் கட்டுறவங்களாகவும் இருக்கலாம், அல்லது வேறு யார் சார்பாகவும், இது ரெப்ரசன்டேட்டிவ் அசஸியாக கூட ஒரு அசஸி இருக்கலாம், அண்ட் அசஸி இன் டிஃபால்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அசஸி இன்க்ளூட்ஸ் அசஸி, ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி அண்ட் அசஸி இன் டிஃபால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ணுற இன்கமை அசஸ்மெண்ட் இயரில் அசஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ப்ரீவியஸ் இயர்லேயே அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணணும்னா பே பண்ணணும், அண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது அசஸ்மெண்ட் இயரில். ஸோ இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். டைரக்ட் டேக்ஸுடைய மெயின் பாயிண்ட்ஸு இப்போ ரிவிஷனாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிவிஷனாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம், இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன? எந்த பர்சன் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களே டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாங்க, அதை தான் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே டைரக்ட் டேக்ஸில் இன்கம் டேக்ஸை கவர் பண்ண போகிறோம். எந்த இயரில் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த இயரை ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ணின இன்கமுக்கு ஜென்ரலாக அசஸ்மெண்ட் இயரில் அசஸ்மெண்ட் நடக்கும். The year in which income is earned is known as previous year, and the next year in which the income is assessed. And the earn பண்ணின இன்கம் ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ணின இன்கம்மை எந்த இயரில் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இயரை அசஸ்மெண்ட் இயர்னு சொல்கிறோம். இப்போ ஜூன் 2025 அண்ட் டிசம்பர் 2025 CMA எக்ஸாமுக்கு அசஸ்மெண்ட் இயர் 25-26 ப்ரீவியஸ் இயர் 24-25 அப்ளிகபிள். ஸோ அசஸ்மெண்ட் இயர் எப்போவுமே ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகி 12 months இருக்கும். பட் ப்ரீவியஸ் இயர் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் எந்த இயரில் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறோமோ அதுதான் ப்ரீவியஸ் இயர்னு சொல்கிறோம். சப்போஸ் சில சமயத்தில் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் புதுசாக ஒரு பர்சன் இப்போ அசஸ்மெண்ட்டுக்கு வராரு அப்படின்னா கரெக்டாக ப்ரீவியஸ் இயரில் ஏப்ரல் 1 இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த புது சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு அந்த இயரில் நடுவில் எந்த டேட்டில் கூட வந்திருக்கலாம். அப்போ அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு டைம் அவங்க அசஸ்மெண்ட் வர்றப்ப அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணது ப்ரீவியஸ் இயர் லெஸ் தேன் 12 months கூட இருக்கலாம். மற்றபடி அடுத்து வரக்கூடிய வருஷம்லாம் ப்ரீவியஸ் இயர் 12 months இருக்கும். ஸோ அசஸ்மெண்ட் இயர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 April அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் எ பீரியட் ஆஃப் 12 months. எப்போவுமே இது ஃபைனான்ஷியல் இயர் தான். அசஸ்மெண்ட் இயரும் ப்ரீவியஸ் இயரும் சொல்லுவோம். ஃபைனான்ஷியல் இயர்னால் 1 April ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயரில் 31 March முடியும். ஸோ அசஸ்மெண்ட் இயர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 April அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் எ பீரியட் ஆஃப் 12 months. பட் சில சமயத்தில் ப்ரீவியஸ் இயர் 12 months இல்லாமல் கம்மியாகவும் இருக்கலாம். பட் அசஸ்மெண்ட் இயர் எப்போவுமே 12 months தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் இன்கம் அசஸ்மெண்ட் இயரில் அசஸ் பண்ணுவோம், இதுதான் ஜென்ரல் ரூல். பட் இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸப்ஷனும் கொஸ்டினில் கேட்பாங்க. எந்தெந்த சமயத்துலலாம் ப்ரீவியஸ் இயருடைய இன்கம்மை அதே இயர்லேயே அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸப்ஷன் டு த ஜென்ரல் ரூல். ஜென்ரல் ரூல் என்ன? இன்கம் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இஸ் டாக்ஸ்டு இன் த நெக்ஸ்ட் இயர், அதாவது அசஸ்மெண்ட் இயரில். இப்போ இதுக்கு எக்ஸப்ஷன் விதிவிலக்கா ப்ரீவியஸ் இயர்லேயே எந்தெந்த இன்கம்க்கெலாம் அசஸ்மெண்ட் நடக்கும். ஒரு நான் ரெசிடென்ட் அசஸி அவங்களுடைய இன்கம் ஃப்ரம் ஷிப்பிங் பிஸ்னஸ். இன்னொன்று, ஒரு பர்சன் இந்தியாவை விட்டு வெளியில் போகிறாங்க பெர்மனண்ட்டாக அல்லது ஒரு லாங் பீரியடுக்கு போகிறப்ப ப்ரீவியஸ் இயர் இன்கம் சேம் இயர்லேயே அசஸ்மெண்ட் ஆகும். வேறு இன்கம் ஆஃப் பாடிஸ் ஃபார்ம்டு ஃபார் ஷார்ட் டியூரேஷன். ஒரு பிஸ்னஸ் ஷார்ட் டியூரேஷனுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த சுச்சுவேஷனில். அண்ட் அ பர்சன் ஹூ இஸ் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி டு அவாய்டு டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில். அண்ட் டிஸ்கண்டினியூடு பிஸ்னஸை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அசஸிங் ஆஃபீஸருக்கு பவர் இருக்குது, டிஸ்கிரிஷனரி பவர். அவர் முடிவு பண்ணலாம்
சேம் ப்ரீவியஸ் இயர்லேயே அந்த இன்கம் அசஸ் பண்ணணுமா அல்லது நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு அசஸிங் ஆஃபீஸர் முடிவு பண்ணுவார். இந்த இன்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்கம் டேக்ஸில் இன்கம்மை 5 ஹெட்ஸில் பார்க்குறோம். என்னென்ன ஹெட்டு? சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபினா ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அண்ட் கேபிட்டல் கெயின் அண்ட் தென் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இன்கம் கேல்குலேஷன் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமும் காமிச்சிட்டு அந்த 5 ஹெட்ஸில் எதெல்லாம் இன்கம் இல்லையோ நில் அப்படின்னு காமிக்கணும். இதுதான் நார்மலான ஃபார்மெட். ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப ஃபார்மெட் வந்து கரெக்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம், டாக்ஸபிள் இன்கம் அல்லது டேக்ஸ் கேட்டிருக்கலாம், டேக்ஸ் ரெண்டையுமே சேர்த்து கேட்டிருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் பர்டிகுலர் பர்சன். யார் அந்த பர்சன், யார் இண்டிவிஜுவலாக, அந்த மாதிரி நேம் கொடுத்துட்டு அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் போட்டுட்டு 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ஒவ்வொரு ஹெட்டும் போட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு கேல்குலேஷனும் காமிக்கணும். சப்போஸ் பெரிய கேல்குலேஷனாக இருந்ததுன்னா அதுக்கு ஒர்க்கிங் நோட் அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நம்பரும் கொடுத்து கீழே அந்த ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 2 3ன்னு ஒர்க்கிங்ஸ் காமிச்சு அது ரெஃபரன்ஸில் கொண்டு வரணும். கேபிட்டல் ரிசிப்ட், நார்மலாக டேக்ஸ் அப்படிங்கிறப்ப என்னென்ன ரிசிப்ட்லாம் டாக்ஸபிள் ஆகும்? கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிறது நார்மலாக டாக்ஸபிலிட்டி வராது. பட் ஸ்பெசிஃபிக்காக ஆக்டில் சொல்லியிருந்தாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கேபிட்டல் ரிசிப்ட் எல்லாம் லயபிள் டு டேக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும் இந்த டாக்ஸபிலிட்டி வரும். பட் ரெவென்யூ ரிசிப்ட்டுங்கிறது நார்மலாக எக்ஸம்ஷன் கிடையாது, அது எப்போவுமே டாக்ஸபிள் ஆகும். அது ஸ்பெசிஃபிக்காக எக்ஸம்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும் ரெவென்யூ ரிசிப்ட் வந்து எக்ஸம்ஷனாக இருக்கும், இல்லைன்னா மற்ற சமயத்தில் அது டாக்ஸபிளாக இருக்கும். இப்போ மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங், இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் 3 மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். மிக்சடு, ஹைப்ரிட், தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து கேஷ் பேசிஸ், அடுத்தது மெர்கன்டைல் ஆர் அக்ரூவல் பேசிஸ், தேர்ட் ஒன் மிக்சட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இங்கே இன்கம் டேக்ஸ்லேயும் அந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ரெலவன்சி இருக்கா அப்படின்னா சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், இந்த 3 ஹெட்லையும் இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கும் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் irrelevant in these cases. பட் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் எங்கே ரெலவெண்ட் அப்படின்னா பிஜிபிபி கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது ஐஎஃப்ஓஎஸ்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், பிஜிபிபினா ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிஜிபிபிலையும் ஐஎஃப்ஓஎஸ்லையும் அதர் தேன் டிவிடெண்ட், இந்த இடத்துல எல்லாமே கேஷ் பேசிஸ் ஆர் அக்ரூவல் பேசிஸ் எது ஃபாலோ பண்ணுறாங்க ரெகுலர் ஆசஸி அந்த பேஸ் பண்ணி தான் இங்கே ரெலவன்சி இருக்குது மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். இப்போ டோட்டல் இன்கமோ அல்லது டேக்ஸோ கேல்குலேட் பண்ணுறப்ப அதை ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட் 10 பண்ணணும். 5 ஆர் எபவ் இருந்ததுன்னா அது நெக்ஸ்ட்டு 10க்கு மாற்றணும். அப்படி இல்லைன்னா முன்னாடி இருக்கிற 10க்கு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சரி, இப்போ முக்கியமானது அந்த டேக்ஸ் ரேட்ஸு பார்க்கலாம். இப்போ அசஸ்மெண்ட் இயர் 24-25க்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக செக்ஷன் 115 பிஎஸ்சி இருக்குது. இப்போ இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராகவே புரியும். இப்போ இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னா என்ன? இப்போ கொஸ்டினில் பற்றி எதுவுமே சொல்லலை. 2 டேக்ஸ் ரெஜிம் இருக்குது, டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்ட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் லாஸ்ட் இயர் வரைக்கும் நார்மலான டேக்ஸ் ரெஜிமாக இருந்தது. பட் இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ங்கிறது லாஸ்ட் இயர் வரைக்கும் அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தது. பட் இப்போ இந்த அல்டர்னேட்டுங்கிறத டிஃபால்ட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் ஒரு இண்டிவிஜுவல், அந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிளோ அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 பிஎஸ்சி ஆப்ஷன் அவுட் பண்ணிட்டாங்க, இதிலிருந்து வேண்டாம் அப்படின்னு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருந்தா நார்மல் டேக்ஸ் ரெஜிம் அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ரெண்டும் ஒன்று தான், அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் செக்ஷன் 115 பிஎஸ்சிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கோ, ஹெச்யூஎஃப்கோ, ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பிஓஒய்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஏஜிபினா ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இவங்க எல்லாருக்குமே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகும். அப்போ இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து கன்செஷனாக கொடுக்குறாங்க, கம்மியான ரேட்டில் அவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த பெனிஃபிட் கொடுக்கறதுனால சில எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ் எல்லாம் இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அவைலபிளாக இருக்காது. இதில் சில எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா லீவ் ட்ராவல் கன்செஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோனில், செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன், அப்புறம் டிடக்ஷன் செக்ஷன் 80 சாப்டர் 6A சில டிடக்ஷன்ஸ், இதெல்லாம் சில டிடக்ஷன்ஸை தவிர மீதி எதுவுமே கிடைக்காது. அதர் தேன் செக்ஷன் 80 CCD2 CCH2 அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த குறிப்பிட்டதை தவிர. ஸோ இப்போ குறிப்பிட்ட எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸுங்கிறது நாட் அவைலபிள் இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். இப்போ சாப்டர் 6A இந்த குறிப்பிட்டதை தவிர மீதி எல்லாமே கிடைக்காது.
இந்த மாதிரி எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸ் எதெல்லாம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த ரேட்ஸ் கிவன் அண்டர் செக்ஷன் 115 BACங்கிறது தான் டிஃபால்ட்டு டேக்ஸ் ரேட் அன்லஸ் அசஸி எக்ஸசைசஸ் அண்ட் ஆப்ஷன் டு ஷிஃப்ட் அவுட். இந்த ரெஜிம்லேருந்து நான் வெளியில் போகிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆப்ஷன் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகாது. அப்படி இல்லைன்னா இந்த ரேட்டு தான் நார்மலாக டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகக்கூடிய எல்லா அசஸீஸ்க்கும் இதுதான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் டிஃபால்ட்டாக அப்ளை ஆகும். ஒருவேளை அது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வேண்டாம் அப்படின்னா அதிலிருந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அல்லது நார்மல் ஆர் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எதுவுமே சொல்லலை அந்த பர்சனுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகும். அப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வச்சு தான் நம்ம செம்ம கேல்குலேஷன் பண்ணணும். பட் கொஸ்டினில் ஒருவேளை அவங்க டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து ஷிஃப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அல்லது ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அங்கே நார்மல் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகும். நார்மல்னு சொல்லலாம் அல்லது ஆப்ஷனல்னு சொல்லலாம், ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகும். சரி, இப்போ செக்ஷன் 115 BAC டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அப்ளிகபிள் ஆகக்கூடிய டேக்ஸ் ரேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த டேக்ஸ் ரேட்டு ஸ்பெஷல் ரேட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய இன்கம்மை தவிர மற்றதுக்கு அதர் தன் இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ் அட் ஸ்பெஷல் ரேட்ஸ். இப்போ கேபிட்டல் கெயின் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ், அதெல்லாம் ஸ்பெஷல் ரேட்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அதை தவிர மீதி இருக்கிற நார்மல் இன்கம் எல்லாத்துக்குமே என்னென்ன ரேட்டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லன்னு பார்க்கலாம். அசஸ்மெண்ட்டே 25-26க்கு டோட்டல் இன்கம் அப் டு 3 lakhs வரைக்கும் இருக்கும்போது நில் டேக்ஸ் வராது. இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரிலாம் எந்த கிளாஸிஃபிகேஷனும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அது அப்ளை ஆகும். ஸோ அப் டு 3 lakhs வரைக்கும் நில். ஃப்ரம் 3 lakhs to 7 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 5%. ஸோ 3 lakhsலேருந்து 7 lakhs வரைக்கும் 5%. ஃப்ரம் 3 lakhs அப்படின்னா எபோவ் 3 lakhs, அப்போ 3 lakhs 3 lakh rupees 1லேருந்து அப்ளிகபிள். 3 lakh வரைக்கும் இருந்ததுன்னா நில். ஸோ இது கிரேட்டர் தென் 3 lakhs அப் டு 7 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 5%. அடுத்தது ஃப்ரம் 7 lakhs to 10 lakhs, அப்போ கிரேட்டர் தென் 7 lakhs அப் டு 10 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 10% இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள். அண்ட் கிரேட்டர் தென் 10 lakhs அப் டு 12 lakhs வரைக்கும் 15% டேக்ஸ் ரேட். கிரேட்டர் தென் 12 lakhs அப் டு 15 lakhs வரைக்கும் 20% டேக்ஸ் ரேட்டு. எபோவ் 15 lakhs 30% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். ஸோ இந்த ஸ்லாப் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப் டு 3 lakhs வரைக்கும் நில்லு, 3 lakhsக்கு மேலே 7 lakhs வரைக்கும், அப்போ 3 to 7 அப்படின்னா நடுவில் இருக்க இந்த 4 lakhsக்கு 5% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் 7 lakhsக்கு மேலே 7 lakhs 1 rupeeலேருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிற அமௌண்ட்டுக்கு 10% டேக்ஸ் அப்ளை ஆகும். 10 lakhக்கு மேலே மோர் தென் 10 lakhs அப் டு 12 lakhs வரைக்கும் 15% டேக்ஸ் ரேட்டு. அண்ட் 12 to 15 lakhs வரும்போது 20%. ஸோ இந்த இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3 lakhs போன அசஸ்மெண்ட் இயரில் இதில் ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் இந்த அசஸ்மெண்ட் இயரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 lakhs இல்லை, அடுத்தது 3 to 7 அப்படின்னா இது 4 lakhs வருது. அதுக்கு அடுத்தது 7 to 10 lakhsங்கிறப்ப இதில் 3 lakhs வருது. அடுத்தது 10 to 12 lakhsனா இதில் 2 lakhs. அடுத்தது 12 to 15ங்கிறப்ப இங்கே 3 lakhs. அண்ட் எபோவ் 15 lakhsக்கு 30%. அதே மாதிரி 5, 10, 15 வருது, 20 வரைக்கும் 5 இன்க்ரீஸ் ஆகும். பட் 20லேருந்து 30 இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே 5 வராது, டேரெக்டாக 30க்கு மாறிடும். 20லேருந்து 30க்கு மாறிடும். ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சர்சார்ஜ். சர்சார்ஜ்னா டேக்ஸுக்கு டேக்ஸ், அடிஷனல் டேக்ஸ் பேயபிள் ஓவர் அண்ட் அபோவ் த இன்கம் டேக்ஸ். இன்கமில் டேக்ஸ் கண்டுபிடிச்சா அது இன்கம் டேக்ஸு. அந்த இன்கம் டேக்ஸில் டேக்ஸ் எவ்வளவுன்னு நம்ம பார்க்கும்போது அது சர்சார்ஜ்னு சொல்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து தான் டோட்டலாக இன்கம் டேக்ஸ் பேயபிள் எவ்வளவுன்னு பார்க்கணும். சர்சார்ஜ் யார் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்கணும். அவங்களுடைய இன்கம் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். சர்சார்ஜ் இஸ் அன் அடிஷனல் டேக்ஸ் பேயபிள் ஓவர் அண்ட் அபோவ் த இன்கம் டேக்ஸ். அடுத்தது ரிபேட். செக்ஷன் 87A ரிபேட் அப்ளிகபிள். ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட், நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும், இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா, அவருடைய டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 7 lakhs. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BAC இருக்கும்போது 7 lakhs அவங்களுடைய இன்கம் எக்ஸீட் ஆகாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ரிபேட் அப்ளிகபிள் ஆகும். இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் பர்சன் ரிபேட் எவ்வளவு கிடைக்கும்? 100% டேக்ஸ் லயபிலிட்டி அல்லது 25,000. இந்த ரெண்டில் லோயர் அமௌண்ட் எதுவோ அது ரிபேட்டாக டேக்ஸ் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இதில் மார்ஜினல் ரிலீஃபும் அப்ளிகபிள். அதாவது அவங்களுடைய டோட்டல் இன்கம் 7 lakhs எக்ஸீட் ஆகிருக்கு, பட் 7,27,770க்குள்ளே மட்டும் இருந்தது அப்படின்னா அங்கே மார்ஜினல் ரிலீஃபாக அவங்களுக்கு ரிபேட் கிடைக்கும். ஸோ மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிள் ஈவன் டோட்டல் இன்கம் எக்ஸீட் 7 lakhs.
பட் அப் டு 7,27,770 வரைக்கும் இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃபாக இந்த ரிபேட்டு ஃபுல் டேக்ஸ் லைபிலிட்டிக்குமே கிடைக்கும். மார்ஜினல் ரிலீஃப் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் வேல்யூ டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் மைனஸ் இன்கம் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhs. அவங்க இன்கம்க்கு இவ்வளவு டேக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதில் இன்கம் 7 lakhs விட எவ்வளவு எக்ஸஸாக இருக்குது. இப்போ இந்த 27,770 அப்படின்னு எக்ஸஸ் சொல்கிறோம்ல, இந்த அமௌண்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது அது பாசிட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் வேல்யூவை மார்ஜினல் ரிலீஃபாக கிளைம் பண்ணி டேக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவாக இருந்ததுன்னா அது மார்ஜினல் ரிலீஃப் வராது. இது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு. பட் இப்போ நார்மல் டேக்ஸ் ரெஜிம் அல்லது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம், அதில் ரிபேட் 5 lakhs வரைக்கும் இன்கம் தாண்டாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரிபேட் 87A கிடைக்கும். அதே சேம் ப்ரொசீஜர் தான் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியாவுக்கு டிஃபால்ட் தட் இஸ் நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A இஃப் அவங்களுடைய இன்கம் 5 lakhs எக்ஸீட் ஆகாமல் இருந்ததுன்னா 5 lakhs அண்டர் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். இஃப் ஹி ஆப்ட்ஸ் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து ஷிஃப்ட் அவுட் ஆகிட்டாங்க, அப்போ நார்மல் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும். அங்கே 5 lakhsக்குள்ளே அவங்களுடைய டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா 5 lakhs தாண்டாமல் இருந்ததுன்னா அங்கேயும் அவங்களுக்கு ரிபேட் கிடைக்கும். 100% ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ஆர் 12,500 விச் எவர் இஸ் லோயர் ரிபேட்டாக கிடைக்கும். அடுத்தது டேக்ஸ் ரேட்டு. இப்போ பார்க்க போகிற டேக்ஸ் ரேட்டு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமுக்கான டேக்ஸ் ரேட். இப்போ மேலே பார்த்தது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு. ஒருவேளை டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகக்கூடிய அந்த பர்சன்ஸ் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஷிஃப்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னா ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அவங்களுக்கு அப்ளிகபிள். அங்கே என்ன டேக்ஸ் ரேட் வரும் அசஸ்மெண்ட் இயர் 25-26க்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு இண்டிவிஜுவல் அல்லது HUF, AOP, BOI, AJP இவங்களுக்கு ஜென்ரலாக டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் இல்லையா? இவங்க ஒருவேளை ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள். அதுக்கான டேக்ஸ் ரேட் என்னென்னு பார்க்க போகிறோம். இங்கேயுமே அதர் தேன் இன்கம் சார்ஜபிள் டு ஸ்பெஷல் ரேட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ரேட்டில் டேக்ஸ் சார்ஜபிள் ஆகக்கூடிய இன்கம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் வின்னிங் ஃப்ரம் லாட்ரி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதெல்லாம் தவிர மற்ற நார்மல் இன்கம்க்கு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் என்ன டேக்ஸ் ரேட்டுன்னு பார்க்கலாம். இங்கே ஏஜ் வைஸ் பிரிப்பாங்க. சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், அதர் பர்சன்ஸ்னு, அதர் இண்டிவிஜுவல்ஸ்னு பிரிப்பாங்க. இங்கே டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 2,50,000. இது சீனியர் சிட்டிசனோ சூப்பர் சீனியர் சிட்டிசனோ இல்லாத மற்ற இண்டிவிஜுவல்ஸ்க்கு டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் ₹2,50,000 நில். 2,50,000 வரைக்கும் நில். 2,50,000க்கு அப்புறம் 5 lakhs வரைக்கும்னா 5% அந்த இன்கம்க்கு. அடுத்தது 5 lakhsலேருந்து 10 lakhs இன்கம்க்கு 12,500. இந்த 12,500ங்கிறது 2.5 to 5 lakhs வரைக்கும் இருக்கிற 5% டேக்ஸ் ப்ளஸ் 20% ஆஃப் த அமௌண்ட் எக்ஸீடிங் 5 lakhs. 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிறதுக்கு 20%. 10 lakhs தாண்டி இருக்கிறது எல்லாத்துக்கும் 30%. அப்போ அப் டு 2.5 to 5 lakhs வரைக்கும் ஒரு 12,500. அடுத்தது 5 lakhs to 10 lakhs வரைக்கும் 20%னா அதில் ஒரு 1 lakh, அந்த ரெண்டும் சேர்ந்து 1,12,500 ப்ளஸ் 10 lakhsக்கு எக்ஸீடாக இருக்கக்கூடிய இன்கம் எல்லாத்துக்கும் 30%. இப்போ சீனியர் சிட்டிசனாக இருந்தால், சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 60 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும், பட் 80 yearsக்குள்ளே இருக்கணும். 60 years ஆர் மோர் பட் லெஸ் தென் 80 years. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 3 lakhs. 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருந்ததுன்னா டேக்ஸ் வராது. இன்கம் 3 lakhs எக்ஸீட் ஆகும்போது 3 to 5 lakhs வரைக்கும் இருக்கிறப்ப 5% ஆஃப் த இன்கம். 3 lakhsக்கு அப்புறம் அப் டு 5 lakhs வரைக்கும் எவ்வளவு இன்கம் இருக்கோ அதில் 5% டேக்ஸ். 5 to 10 lakhsக்கு 20%. அப்போ முதல்ல ஒரு 3 to 5 lakhsக்கு 5% அப்படிங்கிறப்ப அதில் ஒரு 10,000 ப்ளஸ் 5 lakhs to 10 lakhs வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஒரு 20%. 10 lakhs எக்ஸீட் ஆகும்போது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு 10,000, அடுத்து இந்த ஸ்லாபில் ஒரு 1 lakh, ரெண்டு சேர்ந்து 1,10,000 ப்ளஸ் 10 lakhs எக்ஸீட் ஆகிறதுக்கு 30% டேக்ஸ். நெக்ஸ்ட்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 yearsக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இங்கே டோட்டல் இன்கம் 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் வராது. 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிற இன்கம்க்கு 20% டேக்ஸு அண்ட் 10 lakhsக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு 30% டேக்ஸு வரும். இப்போ அப் டு 5 to 10 lakhs வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்லாபில் 20%க்கு 1 lakh டேக்ஸும் 10 lakhs தாண்டி இருக்கிற இன்கமுக்கு 30% டேக்ஸும் வரும். இப்போ ரேட்டு பார்த்துட்டோம். டோட்டல் இன்கம் எவ்வளவுன்னு பார்த்து அதில் எவ்வளவு டேக்ஸ்ன்னு பார்க்குறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்தது சர்சார்ஜ் அப்ளிகபிளாக இருந்தால் டேக்ஸ் அமௌண்ட்டில் சர்சார்ஜ் பார்க்கணும். அதாவது டோட்டல் இன்கம், டேக்ஸபிள் இன்கம் என்னென்னு பார்த்து அதில் டேக்ஸ் பார்க்குறோம்.
இந்த டேக்ஸ் அமௌண்ட் இதில் சர்சார்ஜ் பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த டேக்ஸும் சர்சார்ஜும் சேர்த்து செஸ் அப்ளிகபிள் ஆகும். பட் சர்சார்ஜுங்கிறது எல்லாருக்குமே வராது. டோட்டல் இன்கம் குறிப்பிட்ட லெவலை தாண்டும் போது மட்டும்தான் அந்த சர்சார்ஜுங்கிற ரேட்டும் ஒவ்வொரு ரேட்டும் வரும். இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 பிஎஸ்சியில் டோட்டல் இன்கம் 50 lakhsக்குள்ளே இருந்தால் சர்சார்ஜே கிடையாது. டோட்டல் இன்கம் 50 lakhs to 1 crore இருந்ததுன்னா 10% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜ். 1 crore to 2 crore டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா 15% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜ். ஏன்னா இது வந்து இன்கமில் கால்குலேட் பண்ணிடக்கூடாது, சர்சார்ஜுங்கிறது டேக்ஸில் தான் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது 2 crore விட இன்கம் எக்ஸீட் ஆகும்போது 25% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜ். இது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். அண்டர் ஆப்ஷனல் அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் சர்சார்ஜ் எப்படி வரும்? இங்கே அப் டு 50 lakhs சர்சார்ஜ் வராது. 50 lakhs to 1 crore டோட்டல் இன்கம் இருக்கும்போது 10% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜ். டோட்டல் இன்கம் 1 to 2 crore இருந்ததுன்னா 15% சர்சார்ஜ். பட் இங்கே 2 crore to 5 crores வரைக்கும் இருக்கும்போது டோட்டல் இன்கம் இருக்கும்போது 25% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜ். பட் 5 crores தாண்டும் போது 37% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜ் வரும். இப்போ டோட்டல் இன்கமில் டிவிடெண்ட் எனி இன்கம் சார்ஜபிள் அண்டர் 111A 112 112A கேபிட்டல் கெயினில் இதெல்லாம் வந்ததுன்னா சர்சார்ஜ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டட் ஆன் தட் பார்ட் ஆஃப் இன்கம், அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் இன்கம்க்கு சர்சார்ஜ் 15% தாண்டி இருக்காது. இப்போ ஒரு ஏஓபியில் ஒன்லி கம்பெனிஸ் மட்டும்தான் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா அங்கேயும் ரேட் ஆஃப் சர்சார்ஜுங்கிறது 15% எக்ஸீட் ஆகாது. பட் இந்த சர்சார்ஜில் மார்ஜினல் ரிலீஃப் கொடுக்குறாங்க. எப்போ இந்த சர்சார்ஜ் வரும்? டோட்டல் இன்கம் 50 lakhs தாண்டும் போது, அல்லது 1 crore தாண்டும் போது, 2 crore தாண்டும் போதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ இந்த 50 lakhs 1 crore 2 crore 5 crores இந்த லிமிட்லேருந்து கொஞ்சம் தான் இன்கம் கூட இருக்குது அப்படின்னு இருந்தால் அந்த மார்ஜினல் அமௌண்ட்டுக்கு ரிலீஃப் கொடுக்குறாங்க சர்சார்ஜில். அந்த ரிலீஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம். நார்மலாக கால்குலேட்டட் சர்சார்ஜ் எவ்வளவுன்னு சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் இன்கம் மைனஸ் அந்த 50 lakhs, நாட் ஓன்லி 50 lakhs. 50 lakhsங்கிறது ஒரு ஸ்லாப் தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லாபில் ஒவ்வொரு சர்சார்ஜ் வருதுல. 50 lakhs 1 crore 2 crore 5 crore இதை விட எவ்வளவு மார்ஜினலாக எக்ஸீட் ஆகுதோ அந்த அமௌண்ட்டு இன்கம் மைனஸ் அந்த லிமிட்டு, இந்த லிமிட் ஆஃப் இன்கம் ஃபார் சர்சார்ஜ் இதில் 70% மைனஸ் பண்ணணும். இந்த அமௌண்ட் பாசிட்டிவாக இருந்தால் இந்த அமௌண்ட்டை மார்ஜினல் ரிலீஃபாக கிளைம் பண்ண முடியும். இப்போ மார்ஜினல் ரிலீஃபுங்கிறத சர்சார்ஜில் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். இது எல்லா அசஸ்சிக்குமே அப்ளிகபிள். ரேட் ஆஃப் செஸ்ஸு டேக்ஸு ப்ளஸ் சர்சார்ஜ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் 4% செஸ் வரும். அடுத்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஒரு பர்சன் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய இன்கம் டேக்ஸபிலிட்டி வரும், ரேட்டும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்கே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது? இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப்க்கு ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட், டீம்டு ரெசிடெண்ட்னு 3 கேட்டகரி சொல்கிறோம். ரெசிடெண்ட்டில் ஃபர்தராக ரெசிடெண்ட், ஆர்டினரிலி ரெசிடெண்ட், ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட் 2 கேட்டகரி. இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்பை தவிர மற்ற எல்லா டைப் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் ஃபார்ம், ஏஓபி, லோக்கல் அத்தாரிட்டி, கம்பெனி இதுக்கெல்லாம் ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட்னு 2 கேட்டகரி தான் வரும். இப்போ இண்டிவிஜுவல்ஸை பார்க்குறப்ப ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா பேசிக் கண்டிஷன் 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ரெசிடென்ட் சாட்டிஸ்ஃபைஸ் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன். பேசிக் கண்டிஷன் 2 இருக்குது. என்னென்ன? அந்த பர்சன் இந்தியாவில் இருந்திருக்கணும் ப்ரீவியஸ் இயரில். எத்தனை நாளைக்கு இருந்திருக்கணும்? டோட்டல் பீரியட் 182 days ஆர் மோர். அது வரிசையாக தொடர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, நடுவில் விட்டு விட்டு கூட இருந்திருக்கலாம். பட் டோட்டலாக 182 days அல்லது அதுக்கு மேலே இருந்திருக்கணும். அப்படி ஒரு வேளை இவ்வளோ நாள் இருக்க முடியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு செகண்ட் இன்னொரு பேசிக் கண்டிஷன் சொல்கிறாங்க. He has been in India during the 4 years immediately preceding the relevant previous year. எந்த ப்ரீவியஸ் இயரோ அதுக்கு முந்தின 4 ப்ரீவியஸ் இயரில் டோட்டலாக 365 நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும் குறைஞ்சபட்சம். அதுக்கு மேலே இருந்திருக்கலாம். அதோட அடிஷனலாக குறைஞ்சது இந்த ப்ரீவியஸ் இயரில் 60 நாளாவது இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்போ ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் டோட்டலாக 182 நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படி குறைஞ்சது. அப்படி இல்லை அப்படின்னா 60 நாளாவது இருந்திருக்காரான்னு பார்க்கணும். அப்படி 60 நாள் இருந்திருந்தாருன்னா அதோட அடிஷனலாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முந்தின 4 ப்ரீவியஸ் இயரில் டோட்டலாக 365 நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த 2 பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணினாலும் அந்த பர்சனை ரெசிடெண்ட், அந்த இண்டிவிஜுவலை ரெசிடெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு போய்ட்றோம். இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரெசிடெண்ட்டு. இப்போ 2 கண்டிஷனுமே மேலே சொன்னதை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அந்த பர்சன் நான் ரெசிடெண்ட். பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க.
குறிப்பிட்ட சில டைப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், சில கேட்டகரிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை ட்ரீட்டட் அஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா ஒன்லி. அவங்க 182 நாள் அல்லது மேலே இந்தியாவில் இருந்தால் மட்டும்தான் அவங்கள ரெசிடென்ட்னு எடுத்துக்க முடியும். அந்த 60 டேஸ், இந்த செகண்ட் ஒரு பேசிக் கண்டிஷன் பார்த்தோம்ல, 60 டேஸ் ப்ரீவியஸ் இயரில், அதுக்கு முந்தின 4 ப்ரீவியஸ் இயரில் 365 நாளாவது இருந்திருக்கணும்னு, அது அப்ளிகபிள் ஆகாது. அதுதான் இங்கே எக்ஸப்ஷன் சொல்கிறோம். அது யார் யாருக்கு? இந்தியன் சிட்டிசன். டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஸ்டினில் ஆன்சர் எழுதுகிறப்ப எதெல்லாம் எக்ஸப்ஷன் கேட்டாங்கன்னா இதெல்லாம் கீ டேர்ம். இந்தியன் சிட்டிசன், இந்தியா விட்டு வெளியில் போயிருக்காங்க, லீவ்ஸ் இந்தியா இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில், என்ன பர்பஸ்க்காக? இந்தியன் ஷிப்பில் ஒரு க்ரூ மெம்பராக வெளியில் போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக இந்தியா விட்டு வெளியில் போயிருக்கணும் அந்த பர்சனுக்கு. இன்னொன்று இந்தியன் சிட்டிசன் அல்லது பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின்னா இந்த பர்சனோ அல்லது இவங்களுடைய அப்பா அம்மாவோ அல்லது இவங்களுடைய தாத்தா பாட்டியோ யாராவது அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்தவங்களாக இருக்கணும். அவங்க தான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இவங்க இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு விசிட்டுக்கு வராங்க அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, 182 டேஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். 60 டேஸுங்கிறது அப்ளிகபிள் ஆகாது இந்த பேசிக் கண்டிஷனில். ஆனால் அந்த பர்சனுடைய டோட்டல் இன்கம் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ், ஃபாரின் சோர்சஸ்லேருந்து வர இன்கம்மை தவிர மற்ற டோட்டல் இன்கம் 15 லட்சத்தை எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த 182 டேஸ் இருக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் அந்த 60 டேஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 182 டேஸ் குறைஞ்சது இருக்கணும் ஒன்று. அப்படி இல்லைன்னா அந்த 60க்கு பதிலாக அட்லீஸ்ட் 120 டேஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும். பட் அதுக்கு முந்தின 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸாவது குறைஞ்சது இந்தியாவில் இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்கள ரெசிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இங்கே சொல்கிறாங்க. இப்போ பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் அவங்க ரெசிடென்ட்னு சொல்கிறோம். அவங்க ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டாக நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டானு ஒரு இண்டிவிஜுவலையோ ஹச்இஎஃப்ஐயோ பார்க்குறதுக்கு அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ அந்த அடிஷ்னல் கண்டிஷன் 2 கொடுக்குறாங்க. இந்த 2 அடிஷ்னல் கண்டிஷனுமே சேர்ந்து சாட்டிஸ்ஃபை பண்ணினா போத் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த பர்சன் ரெசிடெண்ட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட். அதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணல அடிஷ்னல் கண்டிஷன்லன்னா அவங்க நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட். இப்போ 2 அடிஷ்னல் கண்டிஷன் என்ன? 2/10ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி முந்தின 10 ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது 2 ப்ரீவியஸ் இயரில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும், இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். இன்னொரு கண்டிஷன், ஹி ஹேஸ் பீன் இன் இந்தியா ஃபார் அ பீரியட் ஆஃப், இது ஆர் வராது அண்டு 2 கண்டிஷனும் சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஹி ஹேஸ் பீன் இன் இந்தியா ஃபார் அ பீரியட் ஆஃப் 730 days ஆர் மோர் டியூரிங் த 7 ப்ரீவியஸ் இயர், 730/7 years. இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 7 ப்ரீவியஸ் இயரில் குறைஞ்சது 730 நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்போ இந்த 2 கண்டிஷனும், அதாவது 2 அடிஷனல் கண்டிஷனும் அதோட ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க ஆர்டினரிலி ரெசிடெண்ட். ஏன்னா ஒரு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அவங்க ரெசிடெண்ட்டுங்கிற கேட்டகரியில் வந்துடுவாங்க. 2 அடிஷ்னல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஆர்டினரிலி ரெசிடெண்ட். 2 அடிஷ்னல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொன்னாதான் அவங்க நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட். இதில் ஒரு டீம்டு ரெசிடெண்ட் அப்படின்னு அண்டர் செக்ஷன் 6(1)A சொல்கிறவங்க எப்போவுமே ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அவங்க இந்தியன் சிட்டிசன், அவங்களோட டோட்டல் இன்கம் அதர் தென் ஃபாரின் சோர்சஸ் இன்கம் 15 lakhs எக்ஸீட் ஆகுது, அவங்கள டீம்டு டு பி ரெசிடெண்ட் இன் இந்தியான்னு எடுத்துக்கிறோம். அதில் என்னென்ன கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னா, வேறு எந்த ஒரு கண்ட்ரிலையும் அவங்க டேக்ஸபிள் ஆகக்கூடாது, நாட் லையபிள் டு டேக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி ஆர் டெரிட்டரி. அந்த எந்த ரீசனால் டேக்ஸபிலிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பை ரீசன் ஆஃப் இஸ் டாமிசில் ஆர் ரெசிடென்ஸ் ஆர் எனி அதர் க்ரைட்டீரியா. ஏதாவது ஒரு கண்டிஷன், அந்த ஊரில் அவர் ரெசிடெண்ட்டாக இருக்கார் அல்லது டாமிசில் அது வேறு ஏதாவது க்ரைட்டீரியாவில் வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் டேக்ஸபிலிட்டி இல்லாமல் இருக்கணும் அவங்களுக்கு. அப்படி இருந்தால் அவங்கள டீம்டு ரெசிடென்ட்னு நீங்கள் எடுத்துக்கிறோம். 15 lakhsக்கு மேலே அவங்களுடைய இன்கம் எக்ஸீட் ஆச்சுன்னா, எந்த இன்கம் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ். இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு இன்கம் எந்தெந்த இன்கம்லாம் டேக்ஸபிள் அப்படின்னு பார்க்கணும். இதை வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பர்சன் ரெசிடெண்ட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட் அல்லது ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட். ரெசிடெண்ட் இது ரெண்டுமே ரெசிடெண்ட் கேட்டகரியில் வந்துடும். நான் ரெசிடெண்ட். இப்போ இன்கம் ரிசீவ்டு ஆர் டீம்டு டு பி ரிசீவ்ட் என்ன கவனிக்கணும், இதில் ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்கணும் இந்தியாவில், அல்லது இந்தியாவில் ரிசீவ் பண்ணதாக டீம் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கணும் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அந்த மாதிரி இன்கம் எல்லாமே எல்லாருக்குமே டேக்ஸபிள். அப்போ இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்கலாம் அல்லது டீம் டு பி ரிசீவ்டுனா அது கேட்டகரி ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், ஆர்என்ஆர் எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே டேக்ஸபிள்.
இப்போ இன்கம் அக்ரூவ் ஆகிருக்கு இந்தியாவில், அரைஸ் ஆகிருக்கு, அல்லது டீம்டு டு அக்ரூவ் ஆர் அரைஸ் இன் இந்தியான்னு இருந்தாலும் அதுவும் இந்தியாவுக்குள்ளே அக்ரூவ் ஆர் அரைஸ் ஆர் ரிசீவ் எதுவாக இருந்தாலும் டீம்டாக இருந்தாலும் எல்லாமே எல்லாருக்குமே டாக்ஸபிள். இன்கம் அக்ரூவிங் ஆர் அரைசிங் அவுட் சைட் இந்தியா, இந்த ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவுக்கு வெளியில் இன்கம் அக்ரூவ் ஆர் அரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு கண்டிப்பாக டாக்ஸபிள். ஏன்னா ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு குளோபல் இன்கம் எங்கே இன்கம் இருந்தாலுமே டாக்ஸபிள், ஈவன் இஃப் சச் இன்கம் இஸ் நாட் ரிசீவ்ட் ஆர் brought into இந்தியா during த ப்ரீவியஸ் இயர். இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரல அந்த வருஷம்னாலும் டாக்ஸபிள். பட் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிலிட்டி வரும். பட் அந்த இன்கம்ங்கிறது ஒரு பிஸ்னஸில் இருந்து, அந்த பிஸ்னஸ் ஒரு ப்ரொஃபஷன் இந்தியாவில் இருக்கக்கூடியதாக இருக்கணும், பிஸ்னஸ் கண்ட்ரோல்டின் ஒரு ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியாவாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு டாக்ஸபிள். நான் ரெசிடென்ட்டுக்கு இந்த இன்கம் இந்தியாவுக்கு வெளியில் அக்ரூவ் ஆர் அரைஸாக இருக்கிற இன்கம் நாட் டாக்ஸபிள். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சுரல் இன்கம். அக்ரிகல்ச்சுரல் இன்கம்ங்கிறது எக்ஸம்ப்டட் இன்கம் செக்ஷன் 10(1)ல். பட் இந்த அக்ரிகல்ச்சுரல் இன்கம்மை நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கமோட ஆட் பண்ணி டேக்ஸ் ரேட்டு கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். எந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு பார்ப்போம். In the case of individual HUF, AOP, BOYல agricultural income is aggregated with non-agricultural income for determining the rate at which the non-agricultural income will be subject to tax. Agricultural income 5,000க்கு மேலே இருந்தால், 1 இயரில் 5,000க்கு மேலே இருந்து அதோட அடிஷனலாக நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கமும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டி இருந்தால் இந்த அக்ரிகல்ச்சுரல் இன்கம்மை நான் அக்ரிகல்ச்சரல் இன்கமோட ஆட் பண்ணி டேக்ஸ் பர்பஸ்க்கு கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஜென்ரலாக அக்ரிகல்ச்சரல் இன்கம் எக்ஸம்ஷன் தான், பட் இதை டேக்ஸ் ரேட் கேல்குலேஷனுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். அது எப்படி கேல்குலேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஆன் நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ப்ளஸ் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டேக்ஸ் எவ்வளவுன்னு அவங்கவுங்க ஸ்லாப் ரேட்டை போட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது டேக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், இது பி. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ இதுதான் அசசி பே பண்ண வேண்டிய டேக்ஸ். இதில் ஃபர்தராக சர்ச்சார்ஜை ஆட் பண்ணிக்கணும், ரிபேட் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸை ஆட் பண்ணிக்கணும். இப்போ சில இடத்துல பிஸ்னஸ் இன்கமும் அக்ரிகல்ச்சரல் இன்கமும் சேர்ந்த மெனிக்கு இருக்கும். இப்போ ஒரு ரப்பர் அல்லது காஃபி, டீ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு காம்போசிட் இன்கம் ரிசீவ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் இன்கமும் இருக்கும், அக்ரிகல்ச்சரல் இன்கமும் இருக்கும். அதில் எத்தனை பர்சன்டேஜ் பிஸ்னஸ், எத்தனை பர்சன்டேஜ் அக்ரிகல்ச்சரல் இன்கம்னு கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சரல் இன்கம் எக்ஸாம், பிஸ்னஸ் இன்கம் டாக்ஸபிள். இப்போ ரப்பர் சேல் பண்ணுறாங்க, ரப்பர் ப்ராடக்ட்ஸ், சேல் ஆஃப் ரப்பர் ப்ராடக்ட்ஸ், இதுலேருந்து இன்கம் வருது அப்படின்னா இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் ரப்பர் பிளான்ட்ஸ் க்ரோன் பை த செல்லர். இந்தியாவில் ஒருத்தர் ரப்பர் பிளான்ட்டை க்ரோ பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை விற்கிறாரு அப்படின்னா இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் ரப்பர் பிளான்ட்ஸ் க்ரோன் பை த செல்லர் இன் இந்தியா. இதில் பிஸ்னஸ் இன்கம் 35% எடுத்துப்பாங்க, அக்ரிகல்ச்சரல் இன்கம் 65%. இதுவே காஃபி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சேல் ஆஃப் காஃபி இதுலேருந்து வர இன்கம். பட் இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஜஸ்ட்டு காஃபியை விளைவிச்சு அதை க்யூர் பண்ணி மட்டும் விற்கிறது, க்ரோன் அண்ட் க்யூர்டு பை த செல்லர் இன் இந்தியா. இங்கே அக்ரிகல்ச்சரல் இன்கம் நிறையா இருக்கும், 75%, பிஸ்னஸ் இன்கம் 25%. பட் இதில் ப்ராசஸ் கூட பண்ணுறாங்க, க்ரோ பண்ணுறது மட்டும் இல்லை, க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை வறுத்து அரைக்கிறாங்க, ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டடுங்கிறப்ப அங்கே அக்ரிகல்ச்சுரல் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து குறைஞ்சிரும். அதனால் அங்கே அக்ரிகல்ச்சரல் இன்கம் 60%, ப்ராசஸ் நிறையா ஆகிறதுனால பிஸ்னஸ் இன்கம் 40%ஆகவும் இருக்கும். இதே டீ சேல் பண்ணுறப்ப இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் டீ க்ரோன் அண்ட் மேனுஃபேக்சர் பை செல்லர் இன் இந்தியானா 40% பிஸ்னஸ் இன்கம், 60% அக்ரிகல்ச்சரல் இன்கம். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் ஃபஸ்ட்டு 1 சேலரி இன்கம். சேலரியில் பேசிக் சேலரி, ஃபீஸ், கமிஷன், போனஸ் அண்ட் தென் அலவன்சஸ், பெர்குசிட்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். பேசிக் சேலரி, ஃபீஸ் அண்ட் கமிஷன், போனஸ், அலவன்சஸில் டியர்னஸ் அலவன்ஸ், HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்ஸ், இது எல்லாமே ஃபுல்லி டேக்ஸபிள். இந்த ஃபுல்லி டேக்ஸபிள்ங்கிறது எதனால் அப்படின்னா இது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கான ப்ரொசீஜர் இப்போ நம்ம பார்க்குறது. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இதில் 3,200 பெர் மந்த்து டிடக்ஷன் பண்ணிக்க முடியும். பட் ஓன்லி இந்த கேஸ் ஆஃப் பிளைண்ட், டெஃப் அந்த மாதிரி ஹேண்டிகேப்டு எம்ப்ளாயிக்கு மட்டும். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். ட்ராவலிங் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், இதில் அமௌண்ட் ஃபுல்லி யூஸ் பண்ணினது மட்டும் எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். மற்ற அலவன்சஸ் இதில் ஓவர் டைம் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், இந்த மாதிரி எல்லா அலவன்சஸுமே ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்தது பெர்குசைட்ஸில் டாக்ஸபிள். வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் அல்லது கன்செஷனல் ரெண்ட்டுக்கு ஒரு அக்காமடேஷனை எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணுறப்ப அந்த வேல்யூ இங்கே போடணும்.
இந்த வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கேல்குலேஷன் அமெண்ட்மெண்ட் இருக்குது. இதை பற்றி வீடியோ அமெண்ட்மெண்ட் டிடி அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சேனலில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். தென் ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி டிஸ்சார்ஜ் பை எம்ப்ளாயர். எம்ப்ளாயி பே பண்ண வேண்டியதை எம்ப்ளாயர் பே பண்ணியிருந்தாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர், அதை ஆட் பண்ணிக்கணும். எனி சம் பேயபிள் பை த எம்ப்ளாயர் டு எஃபெக்ட் அண்ட் அஷூரன்ஸ் ஆன் த லைஃப் ஆஃப் த எம்ப்ளாயி. எம்ப்ளாயி பேரில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து அதுக்கு ப்ரீமியம் எம்ப்ளாயர் பே பண்ணுறப்ப, ஆர் டு எஃபெக்ட் அ கான்ட்ராக்ட் ஃபார் annuity. இது ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த எம்ப்ளாயர். தென் எம்ப்ளாயர் போட்ட கான்ட்ரிபியூஷன் ஆர்பிஎஃப், ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அல்லது என்பிஎஸ்ல எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டில் டாக்ஸபிள் பெர்குசைட் எதுவோ அதுவும் ஆட் பண்ணிக்கணும். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்க்கு வேல்யூ ஆஃப் யூஸ் ஆஃப் மோட்டர் கார் அந்த பெர்குசைட் ஆட் ஆகும். மற்ற பெர்குசைட்டில் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ், அந்த ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன், பர்சனல் அட்டண்டன்ட், இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது எம்ப்ளாய்க்கு கொடுக்குறது. அண்ட் தென் கேஸ், எலக்ட்ரிசிட்டி அல்லது வாட்டர் எம்ப்ளாயர் சப்ளை பண்ணுறாரு ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஆஃப் த எம்ப்ளாயி. இந்த அமௌண்ட் எல்லாம் ஃபார் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்க்கு டாக்ஸபிள் பெர்குசைட்டில் ஆட் ஆகும். அடுத்தது லோன், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக லோன் எம்ப்ளாயர் கொடுத்தா அல்லது கன்செஷனல் ரேட்டில் லோன் கொடுத்தா அதனோட அமௌண்ட்டு 20,000 எக்ஸீட் ஆகிறப்ப எவ்வளோ அமௌண்ட் இதில் பெர்குசைட்டாக டாக்ஸபிள் ஆகும். இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டட் அட் த ரேட் சார்ஜ் பை எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் ஃபஸ்ட் டே ஏப்ரல் 1 அன்னைக்கு இந்த லோன் என்ன லோன் இவங்க கொடுக்குறாங்களோ இதே மாதிரி சிமிலர் பர்பஸ் லோனுக்கு என்ன ரேட்டு எஸ்பிஐயில் சார்ஜ் பண்ணியிருப்பாங்களோ ஆன் த மேக்ஸிமம் அவுட்ஸ்டாண்டிங் மந்த்லி பேலன்ஸ் மைனஸ், அப்போ எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக எம்ப்ளாயர் சார்ஜ் பண்ணுறது, எம்ப்ளாயி பே பண்ணுறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட்னு சேலரியில் ஆட் ஆகும். அண்ட் தென் வேல்யூ ஆஃப் கிஃப்ட் வவுச்சர், இந்த அமௌண்ட் எல்லாம் 5,000 வரைக்கும் இருந்ததுன்னா அது எக்ஸம்ஷன், அதுக்கு மேலே இருந்ததுன்னா பெர்குசைட். சம் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் சச் கிஃப்ட் இஃப் த வேல்யூ ஆஃப் கிஃப்ட் ஆர் வவுச்சர் பிலோ 5,000 அது பெர்குசைட் கிடையாது, அது சேலரியில் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்தது மூவபிள் அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எம்ப்ளாயர் ஓன் பண்ணியிருக்கிற ஒரு மூவபிள் அசட்டை எம்ப்ளாயிக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்படி இருக்கிறப்ப எம்ப்ளாயியுடைய சேலரியில் எவ்வளவு பெர்குசைட்டாக ஆட் ஆகும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மூவபிள் அசட்ஸில் வரும். எம்ப்ளாயருக்கு அந்த அசட்டை வாங்குறதுக்கு என்ன காஸ்ட் ஆச்சோ அதில் டெப்ரிசியேஷன், காஸ்ட் ஆஃப் நார்மல் வேர் அண்ட் டியர் எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு எம்ப்ளாயிக்கிட்டேருந்து என்ன அமௌண்ட்டு வாங்கியிருக்காரோ அந்த மூவபிள் அசட்டுக்கு அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை சேலரியில் ஆட் பண்ணணும். லீவ் ட்ராவல் கன்செஷன் ஃபுல்லி டாக்ஸபிள். கிராஜுட்டியில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறப்ப கிராஜுட்டி ரிசீவ் பண்ணினா ஃபுல்லி டாக்ஸபிள். ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் ரிசீவ் பண்ணினா செக்ஷன் 10(10) இருக்கிற எக்ஸம்ஷன் போக மீதி இருக்கிறது டாக்ஸபிள். பென்ஷனில் அன்கம்யூட்டட் பென்ஷனாக இருந்தால் ஃபுல்லி டாக்ஸபிள். கம்யூட்டட் பென்ஷனில் செக்ஷன் 10(10)A எக்ஸம்ஷன் போக மீதி இருக்கிறது டாக்ஸபிள். லீவ் என்கேஷ்மெண்ட், இது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறப்ப லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ் பண்ணுறப்ப எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10(10)AA போக மீதி இருக்கிறது சேலரியில் ஆட் ஆகும். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் விஆர்எஸ் அப்போ ரிசீவ் பண்ணுற காம்பன்சேஷனில் எக்ஸம்ஷன் 10(10)C போக மீதி இருக்கிறது டாக்ஸபிள் சேலரியில் ஆட் ஆகும். ரிட்டச்மெண்ட் காம்பன்சேஷன்லேயும் செக்ஷன் 10(10)Bயில் எக்ஸம்ஷன் போக மீதி இருக்கிறது டாக்ஸபிள் சேலரியில் ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜீமில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வச்சு பார்த்துருக்கோம். இப்போ இதில் கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கிறோம். கிராஸ் சேலரி எல்லாமே ஆட் பண்ணி வர்றது கிராஸ் சேலரி. இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக செக்ஷன் 16 இருக்கக்கூடிய டிடக்ஷன் செக்ஷன் 16(1)A. இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரெண்டு டேக்ஸ் ரெஜிம்லேயும் வேறு வேறு அமௌண்ட் வரும். இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இஸ் அமௌண்ட் ஆஃப் சேலரி அல்லது 75,000 rupees விச் வெரிஸ் லெஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தால் அங்கே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் ஆஃப் சேலரி ஆர் 50,000 விச் வெரிஸ் லெஸ், இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். இதை தவிர ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் அடிஷனலாக என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கிளைம் பண்ணிக்க முடியும் as per the provisions. அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதுவுமே டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். பட் இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரிடக்ஷனும் இங்கே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு கிடைக்காது. ஸோ இன்கம் அண்டர் த ஹெட் சேலரிஸ், கிராஸ் சேலரியிலேருந்து இந்த டிடக்ஷன் செக்ஷன் 16 டிடக்ஷன் அது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமா அல்லது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமான்னு பார்த்து அதுக்கேற்ற டிடக்ஷன்ஸ் அண்ட் அமௌண்ட்டை நம்ம ஃபில் பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேலரி இன்கம் எவ்வளவுன்னு கிடைக்கும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லி டேக்ஸபிள் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், பார்ட்லி எக்ஸம்டட் அண்டர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம். எந்தெந்த அலவன்சஸ் எல்லாம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஃபுல்லி டேக்ஸபிள், எதெல்லாம் பார்ட்லி எக்ஸம்டட் அண்டர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு ஒரு கிளான்ஸில் பார்ப்போம். இப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்கிறோம்ல, செக்ஷன் 10(13)A, இது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஃபுல்லி டேக்ஸபிள். பட் அந்த பர்சன் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஹெச்ஆர்ஏல பார்ட்லி எக்ஸம்ஷன் கிடைக்கும் அஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ். மற்றபடி ஸ்பெஷல் அலவன்சஸில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஃபுல்லி டேக்ஸபிள். இப்போ ஸ்பெஷல் அலவன்சஸ்னு சொல்கிறப்ப நிறையா வரும். இப்போ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது எல்லாமே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஃபுல்லி டேக்ஸபிள். எக்ஸப்ஷன் அதில் சில இது இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். பட் இந்த ஸ்பெஷல் அலவன்சஸில் ட்ராவலிங் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், கன்வெயன்ஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த நாலுமே பார்ட்லி எக்ஸம்ட் அண்டர் போத் த டேக்ஸ் ரெஜிம்ஸ். இப்போ ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் மட்டும் ஃபுல்லி எக்ஸம்டடாக இருக்கக்கூடிய அலவன்சஸ் டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ், salary and allowances paid by United Nations Organization, sumptuary allowance granted to High Court or Supreme Court judges. இது old tax regimeல fully exempted. ரெண்டு tax regimeலையுமே fully exempted இருக்கக்கூடிய allowance granted to government employees outside India, section 10(7). Next, income from house property. இந்த ஹெட்டிங்கில் gross annual value calculate பண்ணுறதுக்கு compute the expected rent, reasonable expected rent. இது higher of municipal value and fair value. இந்த ரெண்டில் higher, but அது restricted to standard rent. Income from house property, lettered property or deemed to be lettered property க்கு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ அல்ல ஆனுவல் வேல்யூவே நில்லு தான். அதில் டிடக்ஷன் மட்டும்தான், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் as per ரூல் என்ன உண்டோ அது மட்டும் கிடைக்கும். இப்போ லெட்டவுட் ஆர் டீம் டு பி லெட்டவுட் ப்ராப்பர்ட்டிக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு பார்க்குறோம். அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டுங்கிறது முனிசிபல் வேல்யூ ஃபேர் வேல்யூவில் ஹையர், இந்த ஹையர் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு ரெண்டில் லோயர். இதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டு ஸ்டெப்லையும் கண்டுபிடிச்சதை கம்பேர் பண்ணுறோம். இதில் எது ஹையரோ அது கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு பை ஓனர், ப்ரீவியஸ் இயரில் பே பண்ணியிருக்கணும், ஓனர் பே பண்ணியிருக்கணும், அதுதான் டிடக்ஷனாக கிடைக்கும். இதில் டெனண்ட் பே பண்ணியிருந்து ஓனர் அதை இன்கர் பண்ணலைன்னா டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் கொஸ்டினில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ முனிசிபல் டேக்ஸஸ்ங்கிறது பாஸ்ட் இயருடையது அரியர்ஸாக இருந்ததுன்னா கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் பே பண்ணினா கிளைம் பண்ண முடியும். பட் அட்வான்ஸாக நெக்ஸ்ட் இயருக்குள்ளதை பே பண்ணால் அதை கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இங்கே ஆனுவல் வேல்யூவில் முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டில் கேட்பாங்க, கொஸ்டினில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு மைனஸ் பண்ணதுன்னா நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்குது. இதில் டிடக்ஷன் என்ற செக்ஷன் 24ல் 30% ஆஃப் என்ஏவி என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதில் 30% டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். இதை தவிர இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல், லோன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வீடு ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பர்பஸ்க்காகவும் இருக்கலாம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் அக்விசிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ரிப்பேர், ரெனியூவல், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்காக வாங்கியிருக்கிற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதையும் இங்கே டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும் லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு. இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்டில் செல்ஃப் ஆக்குபைடு அண்ட் லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு லிமிட் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கணும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்கல்ல வாங்கின லோனுக்கு, அது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பீரியட் ப்ரையர் டு த ப்ரீவியஸ் இயர் இன் விச் த ப்ராப்பர்ட்டி இஸ் அக்வர்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ லோன் வாங்குறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா, தட் இஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். அது எந்த பீரியடை கன்சிடர் பண்ணிக்கணும்? ப்ரையர் டு த ப்ரீவியஸ் இயர், எந்த ப்ரீவியஸ் இயரில் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காங்க, அது ப்ராப்பர்ட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதுக்கு முந்தின பீரியட். ப்ரையர் டு த ப்ரீவியஸ் இயர் இன் விச் த ப்ராப்பர்ட்டி இஸ் அக்வர்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். இதை 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். எந்த இயரில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் ஆகுதோ அல்லது பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த அக்விசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நடக்குதோ அந்த இயரில் இருந்து 5 வருஷத்துக்கு ஈக்குவலாக அதை டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும்.
தென் லெட்டோட் ப்ராப்பர்ட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அப்படின்னு எடுக்கும்போது ஹோல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் த borrowed கேபிட்டல் பேயபிள் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயரில் பே பண்ண வேண்டியது, ப்ரீவியஸ் இயரில் பே பண்ண வேண்டியது, அண்ட் அப்போர்ஷன்டு பார்ட், இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் சொன்னோம்ல, அப்போர்ஷன்டு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் எனி சீலிங் லிமிட். இப்போ லெட்டோட் ப்ராப்பர்ட்டிக்கு லிமிட்டே கிடையாது. கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு பேயபிளோ borrowed கேபிட்டலில், அதுவும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் கரண்ட் பீரியடுக்குள்ளே 1/5 இந்த 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைக்கும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட். இதில் சீலிங் லிமிட் இல்லாமல் அதோட டிடக்ஷன். பட் அண்டர் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டின்னு வந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் அக்விசிஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், வீடு வாங்குறதுக்கு அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வாங்கின லோனு ஆன் ஆர் ஆஃப்டர் 1499 வேர் சச் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் within 5 years from the end of the financial year in which the capital was borrowed, aggregate interest paid or payable for one or two self-occupied properties subject to the maximum of 2 lakhs. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்விசிஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக லோன் வாங்கினது ஆன் ஆர் ஆஃப்டர் 1499, ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது எந்த இயரில் லோன் வாங்கியிருக்காங்களோ அந்த இயரில் இருந்து, அந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சதில் இருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட்டில் அக்ரிகேட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆர் பேயபிள், அது ஒரு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அல்லது 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம். பட் மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் தான் அங்கே கிளைம் பண்ண முடியும் டிடக்ஷனாக, இன்க்ளூடிங் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு போர்ஷன். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் வரும் இல்லையா, அதில் ஒரு பார்ட்டும் சேர்த்தே 2 lakhs தான். In case of loan taken for repair, renovation, reconstruction, மேலே பார்த்தது acquisition and construction, அதுக்காக வாங்குகிற லோன். ஒருவேளை வீடு ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ரெனோவேட் பண்ணுறதுக்கு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக லோன் வாங்கியிருக்கிறப்ப இதில் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆர் பேயபிள் ஃபார் 1 or 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. பட் இதில் மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் ரிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. இதுலேயுமே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து, அதோட அப்போர்ஷன்மெண்ட்டும் சேர்த்து. ஸோ த டோட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிடக்ஷன், இப்போ இந்த 2 டிடக்ஷனும் செல்ஃப் ஆக்குபைடில் சேர்த்து 1 or 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கிளைம் பண்ண முடியும். பட் இந்த ரெண்டுமே சேர்ந்து 2 lakhsக்கு மேலே தாண்டக்கூடாது. இஃப் த அசஸி பேஸ் டேக்ஸ் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், செக்ஷன் 115 BACலே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஒரு அசஸி பேமெண்ட் பண்ணுறாங்க, டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24B in respect of interest on loan self occupied property allow பண்ண மாட்டாங்க, அந்த டிடக்ஷன் கிடைக்காது. இப்போ அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு அல்லது அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டு பின்னாடி ரிசீவ் பண்ணுறப்ப அப்போ டேக்ஸபிலிட்டி என்ன வரும்? அன்றைக்கி டேட்டில் நம்ம கையில் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் கூட இருக்கலாம், பட் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டு ரிசீவ் பண்ணியிருப்போம். அப்போவுமே அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் தான் டேக்ஸபிள் ஆகும். எந்த இயரில் ரிசீவ் பண்ணுறாங்க அல்லது அந்த அன்ரெக்கவர்டு அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் டேக்ஸபிள். பட் இங்கே ஸ்டாண்டர்டாக டிடக்ஷன் 30% ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டு ஆர் ரியலைஸ்டு டிடக்ஷனாக கிடைக்கும். ஈவன் இஃப் அசஸி இஸ் நாட் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அந்த டேட்டில் என்றைக்கு அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி டேட்டில் ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுருக்கலாம், ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இல்லாமல் இருக்கலாம் அசஸி, இருந்தாலும் இட் இஸ் taxable அண்டர் income from house property. Taxable even if assessee is not the owner of the property in the financial year of receipt or realization. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் கொஸ்டினில் வரும், கேர்ஃபுல்லாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெட்டு ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், PGBP. இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற நெட் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில எக்ஸ்பென்சஸ் P&L ஸ்டேட்மெண்ட்டில் டெபிட் பண்ணியிருப்போம், பட் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனில் நாட் அலோவபிள் அஸ் டிடக்ஷன். அப்போ என்ன பண்ணணும், அதை ப்ராஃபிட்டில் திருப்பி ஆட் பண்ணணும். அதே மாதிரி சில எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் படி டிடக்ஷனை அலோவ் பண்ணுவாங்க, பட் P&L ஸ்டேட்மெண்ட்டில் அதை டெபிட் பண்ணியிருக்க மாட்டோம், அதை மைனஸ் பண்ணிக்கணும் இந்த நெட் ப்ராஃபிட்டில் இருந்து. அதே மாதிரி தென் எனி இன்கம் கிரெடிட்டட் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இன்கமாக கிரெடிட் பண்ணியிருக்கோம், பட் இங்கே PGBP ஹெட்டில் அது டேக்ஸபிள் இல்லை அல்லது நாட் டேக்ஸபிள். ஒன்று டேக்ஸபிளாக இல்லாமல் இருக்கணும் அல்லது வேறு ஏதாவது ஹெட்டில் டேக்ஸபிளாக இருக்கணும், PGBPயில் இல்லாமல் இருக்கணும். அதை ப்ராஃபிட்டில் இருந்து மைனஸ் பண்ணணும். அண்ட் சில இன்கம் இந்த ஹெட்டில் சார்ஜ் பண்ணணும், இன்கம் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட் அல்லது டீம்டு இன்கம், பட் இது P&L ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் பண்ணாமல் இருக்கிறது, அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு
PGBP இன்கம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற நெட் ப்ராஃபிட்டுங்கிறது இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அது ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுங்கிற ஹெட்டுக்குள்ளே வர இன்கமாக எடுக்க முடியும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் P&L டெபிட் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் பட் நாட் அலௌட் அஸ் டிடக்ஷன் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஃபஸ்ட்டு ஒன் டெப்ரிசியேஷன் அஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி டெப்ரிசியேஷன் போட்டது வேறையாக இருக்கும், இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு டெப்ரிசியேஷன் வேறையாக இருக்கும். அதனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோடைய டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் இன்கம் டேக்ஸ் டிஸ்அலோட், அது டிடக்ஷனாக இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸை திருப்பி ஆட் பண்ணிக்கணும். இப்போ ரெசிடெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ரெசிடெண்ட் பர்சனுக்கு பேமெண்ட் பண்ணியிருப்போம் பிஸ்னஸில் இருந்து, பட் டிடிஎஸ் பிடிக்காமல் பண்ணியிருக்கோம், அல்லது டிடிஎஸ்ஸை பிடிச்சிருக்கோம், அது கவர்மெண்ட்டுக்கு இன்னும் டெபாசிட் பண்ணலை, ஹஸ் நாட் பீன் ரிமிட்டட் ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் 139(1) ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட்டுக்கு முன்னாடி ரெமிட் பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் விடுறது, டிடக்ஷன் பண்ணிவிட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணாமல் இருக்கிறது. எப்போக்குள்ளே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட் அதுக்குள்ளே பண்ணாமல் இருக்கிறது, அல்லது டிடக்ஷனே பண்ணாமல் இருக்கிறது, நாட் டிடக்டட் அட் சோர்ஸ். இந்த சுச்சுவேஷனில் அந்த எக்ஸ்பென்சஸில் 30% டிஸ்அலோட். அப்போ 30% மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கணும். பட் எந்த இயரில் அந்த டேக்ஸை டிடக்ட் பண்ணுறத ரெமிட் பண்ணுறாங்களோ அந்த இயரில் இந்த 30% டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் பேமெண்ட் இஸ் மேட் ஃபார் குட்ஸ் சர்வீசஸ் ஆர் ஃபெசிலிட்டிஸ். ஏதாவது ஒரு ரிலேட்டட் பர்சனுக்கு குட்ஸு கொடுக்குறாங்க, அல்லது சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப அது ஒருவேளை எக்ஸசிவாக அன்ரீசனபிளாக இருக்குது. இதே மாதிரி சாதாரணமான ஒரு பர்சனுக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸை விட ரிலேட்டட் பர்சனுக்கு பண்ணினது கூட இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெண்டிச்சர் கூட காமிச்சிருந்தாங்கன்னா அது டிஸ்அலோட். இந்த ஒப்பீனியன் ஆஃப் ஏஓ, அசஸிங் ஆஃபீஸருடைய ஒப்பீனியன் படி ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க ரிலேட்டட் பர்சனுக்கு செஞ்சுருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது எக்ஸசிவ் ஆர் அன்ரீசனபிள் அப்படின்னு இருந்தால் அது டிஸ்அலோட். ஸோ ரிலேட்டட் பர்சனுக்கு குட்ஸு ரிசீவ் பண்ணதுக்காக பேமெண்ட் பண்ணுறது, சர்வீசஸ் ரெண்டர் பண்ணதுக்கு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறது, ஆனால் எனி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு பேமெண்ட் பண்ணது எக்ஸசிவாக இருக்குது ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை விட அப்படின்னு அசஸிங் ஆஃபீஸருடைய ஒப்பீனியன் இருந்ததுன்னா அதை திருப்பி ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கணும், டிஸ்அலோடு. அது எந்த அளவுக்கு அசஸிங் ஆஃபீஸர் அன்ரீசனபிள் அப்படின்னு நினைக்கிறாரோ, டு த எக்ஸ்டென்ட் த சேம் இஸ் எக்ஸசிவ் ஆர் அன்ரீசனபிள், மொத்த எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது, எந்த அளவுக்கு அது எக்ஸசிவாக இருக்குன்னு அசஸிங் ஆஃபீஸருடைய ஒப்பீனியனில் இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணுவாங்க. 10,000க்கு மேலே ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறப்ப, ஒரு பேமெண்ட் பண்ணுறப்ப அது கேஷில் பண்ணினா, ஒரு நாளில் ஒரு பர்சனுக்கு 10,000க்கு மேலே பேமெண்ட் பண்ணினா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோட். எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் பேமெண்ட் அல்லது அக்ரிகேட் ஆஃப் பேமெண்ட், ஒரு பேமெண்ட் அல்லது டோட்டலாக ஒரு நிறைய பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பர்சனுக்கு, டு ஏ பர்சன் இன் அ சிங்கிள் டே, ஒரு நாளில், அது 10,000 தாண்டி இருக்குது. பட் அது எந்த மோடில், அதர்வைஸ் தேன் பை அக்கௌண்ட் பேயி செக், பேங்க் டிராஃப்ட், இசிஎஸ், அந்த மாதிரி மோடெல்லாம் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் மோடு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி அண்ட் ஐஎம்பிஎஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் வேறு மோடு. அப்போ என்ன அர்த்தம்? அது கேஷ். இதில் இன்னொரு பாயிண்ட்டும் கொஸ்டின் கொடுப்பாங்க. அக்கௌண்ட் பேயி செக்குன்னு கொடுக்காம வெறும்னு கிராஸ்டு செக் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அப்போ அது பேரர் செக்காக இருக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது இது அதர்வைஸ் தேன் த ப்ரிஸ்கிரைப்டு மோட், அப்போ அதுவும் டிஸ்அலோட். கேஷாக இருந்தாலும் டிஸ்அலோட், அதர்வைஸ் தேன் இந்த ப்ரிஸ்கிரைப்டு மோடாக இருந்தாலும் டிஸ்அலோட். ஒரு பர்சனுக்கு ஒரு நாளில் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் சேர்த்து 10,000க்கு மேலே கேஷாவோ அல்லது பேரர் செக் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது டிஸ்அலோட். Certain sums payable by the assessee which have not been paid during the relevant previous year, in which the liability was incurred on or before the due date of filing return. Income tax return ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட்டுக்கு முன்னாடி அந்த இயரில் ஒரு எக்ஸ்பென்ஸ் அவங்க பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி இருக்குது, பட் அது இன்னும் பே பண்ணாமல் இருக்காங்க. பட் ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணலைன்னா இந்த டிடக்ஷன் கிடைக்காது, அது செக்ஷன் 43B. ஆனால் அது பேமெண்ட்டுக்கு டைம் என்ன கொடுக்குறாங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட் வரைக்கும் கொடுக்குறாங்க. Sum payable by the assessee to a micro or small enterprise, இது ஒரு அமெண்ட்மெண்ட்டு. மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸுக்கு எம்எஸ்எம்இ ஆக்டில், எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற டைம் லிமிட்டை தாண்டி பேமெண்ட் பண்ணியிருந்தா அதுவும் டிஸ்அலோட். செக்ஷன் 43Bயில் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்
அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுவும் டிஸ்அலோட், அதையும் ஆட் பண்ணிக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் டிஸ்அலோட். ரிப்பேர்ஸ் ஆஃப் கேபிட்டல் நேச்சராக இருந்தால் அதுவுமே டிஸ்அலோட். இது எல்லாமே திருப்பி ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணணும். அண்ட் தென் அமார்டைசேஷன் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் அண்டர் செக்ஷன் 35D அல்லது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் அண்டர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் அண்டர் 35DDA. இதில் 4/5 ஆஃப் சச் எக்ஸ்பெண்டிச்சர் டு பி ஆடட் பேக். இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் அமார்டைசேஷன் பண்ணுறது இதெல்லாம் 5 இயர்ஸ்க்கு பண்ணலாம். அப்போ இதில் 1/5 தவிர மீதி இருக்கிற 4/5 அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் திருப்பி ஆட் பண்ணிக்கணும். ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பென்சஸ் நாட் அலோவபிள் இன் த கேஸ் ஆஃப் அ பர்சன் அதர் தேன் கம்பெனி. கம்பெனியை தவிர மற்ற பர்சனுக்கு ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பென்சஸ் நாட் அலோட் அஸ் டிடக்ஷன். அடுத்தது ஃபைன் அல்லது பெனல்ட்டி பே பண்ணுறாங்க. அது எதுக்காக பே பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். டிடக்ஷன் கிளைம் பண்ணுறதுனா ஒரு சட்டத்தை மீறி நடந்ததுக்காக ஃபைனோ பெனல்ட்டியோ கட்டினா அது டிஸ்அலோட், அதை ஆட் பண்ணணும். ஃபைன் ஆர் பெனல்ட்டி பெய்டு ஃபார் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆர் பிரீச் ஆஃப் லா. பட் ஒரு கான்ட்ராக்டில் பிரீச் ஆகிருக்கு அதனால் பெனல்ட்டி கட்டுறாங்க அப்படின்னா அது டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. பெனல்ட்டி இன் த நேச்சர் ஆஃப் டேமேஜஸ் ஃபார் டிலே இன் கம்ப்ளீஷன் ஆஃப் அ கான்ட்ராக்ட் இஸ் அலோவபிள். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆல் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு இன்கம் விச் இஸ் நாட் taxable அண்டர் திஸ் ஹெட் ஆஃப் இன்கம். ஒரு இந்த பிஜிபிபி ஹெட் ஆஃப் இன்கமில் டாக்ஸபிளாக இல்லாத வேறு ஒரு இன்கம் மீதி 4 ஹெட்டிங்கில், அதாவது சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், ஐஎஃப்ஓஎஸ், இதில் வரக்கூடிய இன்கம்க்கு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸை இங்கே டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. எனி சம் பெய்டு பை அசஸி அஸ் அன் எம்ப்ளாயர் பை வே ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம். செக்ஷன் 80CCDயில் பென்ஷன் ஸ்கீமில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனாக ப்ரொவைட் பண்ணுற அமௌண்ட்டு சேலரியை விட எம்ப்ளாயியுடைய சேலரியில் 10% தாண்டி எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுவுமே டிஸ்அலோட். எம்ப்ளாயருடைய கையில் அது டிடக்ஷன் கிடைக்காது, அது எக்ஸ்பென்ஸ் தானவருக்கு அது கிடைக்காது. இப்போ இது ஆடில் ஒரு பார்ட்டு பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் பார்ட்டு மைனஸ் பண்ண வேண்டியது லெஸ். இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் அலோட் அஸ் டிடக்ஷன் அண்டர் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் பட் நாட் டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். பட் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டில் இதை டெபிட் பண்ணலை, ஆனால் இன்கம் டேக்ஸ் பர்பஸில் இது டிடக்ஷனாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது. என்ன இப்போ மேலே டெப்ரிசியேஷன் as per புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணினோம்ல, இங்கே டெப்ரிசியேஷன் as per இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது 30% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோடு இன் இயர்லி இயர். இப்போ பார்த்தோம்ல, டிடிஎஸ் பிடிக்காமல் விடுறது அல்லது பிடிச்சதை கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டேட்டுக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு ரெமிட்டன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, அது டிஸ்அலோட் அப்படின்னு பார்த்தோம். அதில் 30% டிஸ்அலோட்னு பார்த்தோம். பின்னாடி எந்த இயரில் அதை ரெமிட்டன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். அதுதான் இங்கே 30% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோட் இன் இயர்லி இயர் டியூ டு நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸோ அல்லது நான் ரெமிட்டன்ஸோ. இதனால் இருந்து இப்போ பின்னாடி எந்த இயரில் ரெமிட்டன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். அந்த 30% ஆல்ரெடி டிஸ்அலோட் இன் இயர்லி இயர் ப்ரீவியஸ் இயர். இந்த மாதிரி செக்ஷன் 43Bயில் ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணினா தான் எக்ஸ்பென்சஸ் டிடக்ஷன் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி டிஸ்அலோவ் பண்ணின ஒரு எக்ஸ்பென்ஸ் ப்ரீவியஸ் இயரில் டிஸ்அலோடான எக்ஸ்பென்ஸ் பட் ஆக்சுவலாக எந்த இயரில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்கம் கிரெடிட்டட் இன் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் பட் நாட் டாக்ஸபிள் அல்லது டாக்ஸபிள் அண்டர் எனி அதர் ஹெட். பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்கமாக காமிச்சிருக்கோம் பட் அது ஒன்று எக்ஸம்ப்டடாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் இன்கம் நாட் டாக்ஸபிள், அல்லது வேறு ஏதாவது ஹெட்டில் டாக்ஸபிளாக இருக்கலாம். அது டிவிடெண்ட் இன்கம். டிவிடெண்ட் இன்கம்ங்கிறது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டாக்ஸபிள். அந்த மாதிரி இன்கம் எல்லாம் இங்கே மைனஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, எஃப்டி, இதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டாக்ஸபிள், அதெல்லாம் இங்கே மைனஸ் பண்ணிடணும். அடுத்தது கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணுறப்ப வர ப்ராஃபிட் கேபிட்டல் கெயினில் டாக்ஸபிள் ஆகும். அந்த ப்ராஃபிட்டை இங்கே பிஎன்எல்லில் நம்ம கிரெடிட்டில் போட்டிருப்போம் பட் ஆக்சுவலாக இங்கே பிஜிபிபியில் சேரக்கூடாது, அதனால தான் மைனஸ் பண்ணிக்கிறோம். ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் டாக்ஸபிள் ஆகிடும். அதனால் இந்த ரெண்ட் ரிசீவ்டுங்கிறது இந்த இன்கம் இங்கே இருக்கக்கூடாது, அது மைனஸ் பண்ணிடும். வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ், ஹார்ஸ் ரேசஸ் அண்ட் கேம்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டாக்ஸபிள்ங்கிறதுனால பிஜிபிபியில் இருக்கக்கூடாது, இந்த இன்கம்மை மைனஸ் பண்ணிடுறோம். அண்ட் கிஃப்ட் எக்ஸம்ட் ஆர் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் ஐஎஃப்ஓஎஸ். கிஃப்ட்டுங்கிறது ஆக்சுவலாக எக்ஸம்ட்டு அல்லது சில சமயம் அது ஐஎஃப்ஓஎஸில் டாக்ஸபிளாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கும். எக்ஸம்டட் அல்லது டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், அந்த அமௌண்ட்டை இங்கே திருப்பி மைனஸ் பண்ணிடணும். அண்ட் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் நாட் டாக்ஸபிள். ஸோ இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டை இங்கே மைனஸ் பண்ணிடுறோம். பட் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டாக்ஸபிள், அதனால அதை இங்கே மைனஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆட் பண்ண வேண்டியதில் இன்னொரு பார்ட்டு இன்கம் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட். இந்த ஹெட்டில் பிஜிபிபியில் இன்கமாக அது காமிக்கணும் அல்லது டீம்டு இன்கம். பட் இது பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம கிரெடிட் பண்ணாதது.
என்னென்னலாம் வரலாம்? சேலரி, ரெமுனரேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி நேமில் ஒரு பார்ட்னர் ஃபர்ம் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு டு த எக்ஸ்டென்ட் சேம் இஸ் டிடக்டபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம். எந்த அளவுக்கு ஃபர்முடைய கையில் இது டிடக்ஷனாக செக்ஷன் 40B கிளைம் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஆட் ஆகும். சேலரி, ரெமுனரேஷன், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை எ பார்ட்னர் ஃப்ரம் த ஃபர்ம் டு த எக்ஸ்டென்ட் த சேம் இஸ் டிடக்டபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம். இப்போ பார்ட்னருடைய இன்கம், PGBP இன்கமில் சேலரி, ரெமுனரேஷன், இன்ட்ரெஸ்ட் அது எல்லாமே இங்கே ஆட் ஆகும். பட் எந்த அளவுக்குன்னா இது ஃபர்ம் கையில் செக்ஷன் 40Bயில் எவ்வளோ டிடக்ஷன் கிடைச்சதோ அந்த அளவு அமௌண்ட்டு இங்கே வரும். பேட் டெப்ட்ஸ் அலோடஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 36(1)(7). எர்லியர் இயரில் பேட் டெப்ட்ஸாக டிடக்ஷன் அலோவ் பண்ணது இப்போ ரெக்கவர் ஆச்சுன்னா அதை டீம்டு இன்கம் எடுத்துக்கணும். ஒரு ட்ரேடிங் லயபிலிட்டி, அதை ரெமிஷன் அல்லது செசேஷன், இனிமேல் அந்த ட்ரேட் லயபிலிட்டி அமௌண்ட்டு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதப்போ வெய்வர் ஆஃப் இந்த லயபிலிட்டின்னு சொல்லலாம். அது டீம்டு இன்கமாக இங்கே போடணும். இது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிச்சுட்டு வர்றது ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். செக்ஷன் 115 BAC ஆப்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணினா ஃபாலோயிங் டிடக்ஷன்ஸ் ஆர் அலோட். என்னென்ன டிடக்ஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? அடிஷனல் டெப்ரிசியேஷன், செக்ஷன் 35ல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச், இது கான்ட்ரிபியூஷன் டு அவுட் சைடர்ஸ் அந்த டிடக்ஷன். அண்ட் 35ADயில் ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ். தென் அடுத்து முக்கியமான ஒரு செக்ஷன் 44AB டேக்ஸ் ஆடிட், மேண்டட்டரி டேக்ஸ் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சர்டன் பர்சன்ஸ். யார் யாருக்கு? இப்போ ஒரு பர்சன் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் சேல்ஸு, டேர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரெசிப்ட்ஸ் அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடியது 1 crore மேலே ஒரு ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் இருந்தால் அவங்க டேக்ஸ் ஆடிட் கம்பல்சரியாக பண்ணணும். ஒருவேளை அந்த பர்சன் பிஸ்னஸ் நடத்துகிறப்ப அவங்க ரிசீவ் பண்ணுற கேஷ் ரிசிப்ட்ஸ், டோட்டல் ரிசிப்ட்ஸில் கேஷில் வரக்கூடிய ரிசிப்ட்ஸு அப்படிங்கிறது அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் 5% அல்லது அதுக்கு கம்மியாக இருக்கணும். டோட்டல் ரிசிப்ட்ஸில் கேஷ் ரிசிப்ட்ஸுங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 5%. அதோட டோட்டல் பேமெண்ட்ஸில் கேஷ் பேமெண்ட்ஸுங்கிறது லெஸ் தென் ஈக்குவல் 5% இருந்ததுன்னா அந்த டோட்டல் சேல்ஸ், டேர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்ங்கிறது 10 crore மேலே இருந்தால் தான் அங்கே டேக்ஸ் ஆடிட் வரும். இன் கேஸ் ஆஃப் அ பர்சன் கேரிங் ஆன் ப்ரொஃபஷன்ங்கிறப்ப அவங்களுடைய கிராஸ் ரிசிப்ட்ஸை ஒரு ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் 50 lakhs மேலே இருந்தால் டேக்ஸ் ஆடிட் கம்பல்சரி. அதுவே நோட்டிஃபைடு ப்ரொஃபஷனாக இருந்தால் அங்கே கிராஸ் ரிசிப்ட்ஸுங்கிறது லெஸ் தென் 50 lakhs இருந்தால் கூட லெஸ் தென் ஈக்குவல் டு 50 lakhs அல்லது லெஸ் தென் ஈக்குவல் டு 75 lakhsன்னு ஒரு கேட்டகரி அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. இந்த 2 சமயத்துலையுமே அவங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் கம்பல்சரி ஆகும். எப்போ அப்படின்னா ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் 44AD சொன்னதை விட கம்மியான ப்ராஃபிட்டை அவங்க கிளைம் பண்ணி அவங்களுடைய பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அந்த ப்ரீவியஸ் இயரில் எதுவோ அதை விட அவங்களுடைய இன்கம் எக்ஸீட் ஆகி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த டேர்ன் ஓவர் லிமிட்டை விட கம்மியாக இருந்தாலுமே டேக்ஸ் ஆடிட் கம்பல்சரி. பட் இவங்க கிராஸ் ரிசிப்ட்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 50 lakhs அப்படிங்கிறது நோட்டிஃபைடு ப்ரொஃபஷனுக்கு சொல்கிறாங்க. அப்போ 50 lakhsக்கு மேலே இருந்தால் இவங்களுக்குமே டேக்ஸ் ஆடிட் உண்டு. பட் கம்மியாக இருந்தாலுமே இந்த 44ADயை விட அவங்க கிளைம் பண்ணுற ப்ராஃபிட் கம்மியாக இருந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட இன்கம் கூட இருந்தால் மட்டும் அவங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் வரும். பட் இந்த 50 lakhsங்கிறது 75 lakhsங்கிற ஒரு லிமிட்டாக மாறும். எப்போ அப்படின்னா இந்த நோட்டிஃபைடு ப்ரொஃபஷனுடைய டோட்டல் கிராஸ் ரிசிப்ட்ஸில் அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் கேஷில் ரிசீவ் பண்ணது லெஸ் தென் ஈக்குவல் டு 5% இருந்தால் இந்த 50 lakhsங்கிறது 75 lakhsன்னு மாறும். ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன், ப்ரிசம்டிவ் இன்கம் ப்ரொவிஷன்ஸ் 44AD இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 44ADயில் ஒரு இண்டிவிஜுவல் HUF அல்லது ஒரு ஃபர்ம் who is a resident but other than LLPயை தவிர who has not claimed deduction, செக்ஷன் 10AA டிடக்ஷன் கேட்காதவங்க, அதே மாதிரி சாப்டர் 6Aல சர்டன் இன்கமில் டிடக்ஷன் அதை கிளைம் பண்ணாதவங்க, பட் பிஸ்னஸில் என்கேஜ் ஆகிருக்கிறவங்க, பட் அந்த பிஸ்னஸ்லேயும் எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஆஃப் பிளையிங், ஹையரிங் ஆர் லீஸிங் குட்ஸ் கேரியேஜஸ், இந்த வெஹிக்கிள் அதெல்லாமே வாடகைக்கு கொடுக்குறது, லீஸுக்கு கொடுக்குறது, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு செக்ஷன் 44AE அப்ளிகபிள். அதனால் அவங்களுக்கு இது வராது. அண்ட் ஹூஸ் டோட்டல் டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசிப்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 2 crores தாண்டலை அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் சொல்கிறாங்க. ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்னா என்ன? சிம்பிளாக அவங்க ஒரு பர்சன்டேஜ் அவங்களோட கிராஸ் ரிசிப்ட்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ 8% ஆஃப் கிராஸ் ரிசிப்ட்ஸ் ஆர் டோட்டல் டர்ன் ஓவர் டீம்டு ப்ராஃபிட் ஆர் கெயின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை
அவங்களுடைய அமௌண்ட்டு, அதாவது அவங்களோட டர்ன் ஓவர், சேல்ஸு, இது எல்லாமே அவங்க ரிசீவ் பண்ணுறது கேஷாக இல்லாமல் பை அன் அக்கௌண்ட் பேயி செக்கு அல்லது அக்கௌண்ட் பேயி பேங்க் டிராஃப்ட் அல்லது எனி அதர் எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக அல்லது வேறு ஏதாவது ப்ரிஸ்கிரைப்டு மோடு, இதன் மூலமாக அந்த ப்ரீவியஸ் இயரில் அந்த ரிசிப்ட்ஸை, அந்த சேல்க்கான அமௌண்ட் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு 8%க்கு பதிலாக 6% அப்படிங்கிறது ப்ரிசம்டிவ் இன்கமாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த டர்ன் ஓவர் அல்லது சேல்ஸில் 8% அப்படிங்கிறது டீம்டு இன்கம்னு சொல்கிறோம். பட் அவங்க அது அக்கௌண்ட் பேயி செக் அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு மோடில் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கேஷாக இல்லாமல் இந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு மோடில் பண்ணியிருந்தாங்கன்னா 8%க்கு பதிலாக அந்த டர்ன் ஓவரில் 6%ங்கிறது இன்கமாக ப்ரிசம்ஷன் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. அவங்களுடைய டோட்டல் கிராஸ் ரிசிப்ட்ஸ் அல்லது டோட்டல் டர்ன் ஓவரில் கேஷாக ரிசீவ் பண்ணது லெஸ் தேன் 5%, லெஸ் தேன் ஈக்குவல் 5% இருந்ததுன்னா இந்த 2 crore இந்த டர்ன் ஓவர் லிமிட்டை 3 crore அப்படின்னு சொல்லிட்டு த்ரெஷோல்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ டோட்டல் கிராஸ் ரிசிப்ட்ஸில் 5%க்கு கீழே கேஷ் ரிசிப்ட்ஸாக இருக்கும்போது லெஸ் தேன் ஈக்குவல் 5% கேஷ் ரிசிப்ட்ஸாக இருந்ததுன்னா 3 crore வரைக்கும் அவங்களுடைய டர்ன் ஓவர் இருந்தாலும் அவங்க ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அடாப்ட் பண்ணிக்க முடியும். செக்ஷன் 44 ADA இதுவும் ஒரு அசஸி பீங் அன் இண்டிவிஜுவல் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இங்கேயுமே LLP வராது, ரெசிடென்ட் இன் இந்தியா, என்கேஜ்டு இன் எனி நோட்டிஃபைடு ப்ரொஃபஷன். செக்ஷன் 44 AAல ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபைடு ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். அவங்களுடைய கிராஸ் ரிசிப்ட்ஸ், டோட்டல் கிராஸ் ரிசிப்ட்ஸ் 50 lakhs எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும். இதுலேயுமே அந்த 50 lakhsங்கிறதுல 75 lakhsன்னு த்ரெஷோல்டு லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரிசிப்ட்ஸில் கேஷ் ரிசிப்ட்ஸு லெஸ் தேன் ஈக்குவல் 5% இருக்கணும் அந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில். இப்போ இவங்களுக்கு ப்ரிசம்டிவ் இன்கமாக என்ன எடுத்துக்கிறோம், அந்த டோட்டல் கிராஸ் ரிசிப்ட்ஸ் அல்லது டர்ன் ஓவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டில் 50% ப்ரிசம்டிவ் இன்கமாக எடுத்துக்கிறோம். அல்லது இதை விட கூடுதலாக ஒரு அமௌண்ட்டு கூட ஹையர் சம் கூட கிளைம் பண்ணி அது இன்கமாக அசஸி காமிக்கலாம். செக்ஷன் 44 AE இது அசஸி ஹூ ஓன்ஸ் நாட் மோர் தென் 10 குட்ஸ் கேரியேஜஸ், 10 வெஹிக்கிள் குட்ஸ் கேரியேஜஸ் 10 வெஹிக்கிளுக்கு மேலே இந்த ஒரு ப்ரீவியஸ் இயரில் ஒருத்தர் ஓன் பண்ணியிருக்கக்கூடாது. ஹூ ஓன்ஸ் நாட் மோர் தென் 10 குட்ஸ் கேரியேஜஸ் அட் எனி டைம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அதோட அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், பிளையிங், ஹையரிங், லீசிங் குட்ஸ் கேரியேஜஸ். அப்போ இதில் ப்ரிசம்டிவ் இன்கமாக அந்த ஒவ்வொரு வெஹிக்கிளுடைய நேச்சரை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருந்தால் 1000 rupees per ton ஆஃப் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் அல்லது அன்லேடன் வெயிட் ஆஸ் த கேஸ் மேபி. கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் அல்லது அன்லேடன் வெயிட் எவ்வளவுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 1 டன்னுக்கு 1000 ரூபாய். இது ஒவ்வொரு மாதத்துக்கும் அல்லது பார்ட் ஆஃப் த மந்த்தாக இருந்தாலும் அதே தான். டியூரிங் விச் த வெஹிக்கிள் இஸ் ஓன்டு பை த அசஸி. இப்போ ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இல்லாமல் லைட் குட்ஸ் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு 7500, அது பெர் மந்த்தோ பார்ட் ஆஃப் த மந்த்தோ இருக்கலாம். டியூரிங் விச் சச் வெஹிக்கிள் இஸ் ஓன்டு பை த அசஸி. அப்போ இங்கே டன் கணக்கு கிடையாது. ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் லைட் குட்ஸ் வெஹிக்கிளுக்கு ஒரு மாதத்துக்கு 7500 அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது an amount claimed to have been actually earned from such a vehicle whichever is higher. அல்லது இதை விட ஹையர் அமௌண்ட்டு நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லலாம். பட் குறைஞ்சபட்சம் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் சொல்லியிருக்கிறது சொல்லணும். கேபிட்டல் கெயின் சாப்டரில் வரக்கூடிய முக்கியமான சில சேஞ்சஸ் என்னங்கிறது பார்க்க போகிறோம். ஜூன் 2025 எக்ஸாம் அண்ட் டிசம்பர் 2025 இந்த 2 எக்ஸாமுக்குமே டைரக்ட் டேக்ஸில் அசஸ்மெண்ட் இயர் 25-26 அப்ளிகபிள். ஸோ இந்த அசஸ்மெண்ட் இயரில் மெயினான சேஞ்சஸ் கேபிட்டல் கெயின்ஸில் இருக்குது. ஆல்ரெடி டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடானதுன்னு நம்ம இன்ஸ்டியூட்டில் போட்டிருக்கிற சப்ளிமெண்ட்ரி வச்சு நம்ம சேனலில் டீட்டெயில்டாக வீடியோ இருக்குது. இது நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் கெயின்ஸில் மட்டும். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ், அதாவது பீரியட் ஆஃப் ஹோல்டிங், அதில் சேஞ்சஸ் இருக்குது. ரெண்டாவது ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ், அது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு பார்க்குறது பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வச்சு பார்ப்போம். அது லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறத வச்சு அதுக்கான ரேட் எதுவோ அதை அப்ளை பண்ணுவோம். இதில் இன்னொரு முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருந்தால் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கும். தட் இஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்கு உண்டு.
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறப்ப. பட் இப்போ 23/7/2024 பட்ஜெட்டில் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான சேஞ்சஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஜூன் 2025 டிசம்பர் 2025க்கு உங்கள் கையில் இருக்கிற டைரக்ட் டேக்ஸ் புக்கு ஓல்டு எடிஷனாக இருந்தால் அதில் எந்தெந்த சேஞ்சஸ் இருக்குங்கிறத கரெக்டாக அந்தந்த இடத்துல சேஞ்சஸை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற February 2025 லேட்டஸ்ட் எடிஷன் டிடிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எல்லா சேஞ்சஸுமே பண்ணி தான் அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கேபிட்டல் கெயினில் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் சேஞ்ச் ஆனதோ அல்லது இந்த ரேட்டு சேஞ்ச் ஆனதோ தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அது கன்ஃபியூஷனாக இருந்திருக்கலாம். அது என்னைக்கு டேட்லேருந்து இந்த ரேட் அப்ளிகபிள், என்னைக்கு டேட்லேருந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த சேஞ்சஸ் எல்லாமே 23/7/2024 இருந்து வந்திருக்கு. அப்போ ஏதாவது ஒரு கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின டேட்டு 23/7/2024 முன்னாடி இருந்தால், தட் இஸ் அப் டு 22/7/2024. அப்போ ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 வேறு ஒரு பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை வச்சு தான் அது கேபிட்டல் அசட் லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு பிரிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற பழைய ப்ரொவிஷன், போன வருஷம்லாம் இருந்த அதே ப்ரொவிஷன், எனி கேபிட்டல் அசட் ட்ரான்ஸ்ஃபர்டு பிஃபோர் 23/7/2024 அப் டு 22/7/2024 வரைக்கும் ஒரு கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அதனுடைய பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கேல்குலேட் பண்ணுறப்ப அந்த கேபிட்டல் அசட்டை அசஸ்ஸி கையில் வச்சுருந்தது நாட் மோர் தேன் 36 months. என்னைக்கு டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரோ அதுக்கு முன்னாடி 36 மாதத்துக்குள்ளே தான் கையில் அதை ஹோல்டு பண்ணியிருந்தாருன்னா அது ஷார்ட் டேர்ம்னோ அல்லது அது லாங் டேர்ம்னு நம்ம சொல்லுவோம். எது ஷார்ட் டேர்ம் இல்லையோ அது லாங் டேர்ம். பட் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட சில அசட்ஸ்க்கு மட்டும் இந்த 36 monthsங்கிறது 12 months-ஆவோ 24 months-ஆவோ இருக்கும். An asset shall be termed as capital asset if it is held for not more than the following period before the date of transfer. இந்த ரெண்டு எக்ஸப்ஷன். 12 months அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே ஒரு லிஸ்டட் கம்பெனியுடைய, இந்தியாவில் இருக்கிற லிஸ்டட் கம்பெனியுடைய ஈக்விட்டி ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு அல்லது எனி செக்யூரிட்டினா அது டிபென்ச்சராக இருக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், அதெல்லாம் இந்தியாவில் லிஸ்டடாக இருக்கணும். பட் இதெல்லாம் மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸும் யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டும் சேராது. இதை தவிர ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுடைய யூனிட், இது கோட்டடாக இருக்கலாம், அன்கோட்டடாக இருக்கலாம். யூனிட்ஸ் ஆஃப் அன் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், ஜீரோ கூப்பன் பாண்ட் அதுவுமே கோட்டட் ஆர் நாட், அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ இது எல்லாமே வெதர் கோட்டட் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆர் நாட். கேபிட்டல் அசட்ஸ் இந்த இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற இந்த கேபிட்டல் அசட்ஸாக இருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பீரியட் ஆஃப் ஹோல்டிங் 12 months அல்லது அதுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம்னோ அதுக்கு மேலே இருந்தால் லாங் டேர்ம்னோ உண்டு. இதுவுமே 23/7/2024 இந்த டேட்டுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும்தான். அடுத்தது ஈக்விட்டி ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன் அன்லிஸ்டட் கம்பெனி. இப்போ பார்த்தது லிஸ்டடு பார்த்தோம் 12 monthsக்கு. அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் 24 months. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்டோ பில்டிங்கோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அங்கேயும் 2 years, தட் இஸ் 24 months வச்சு தான் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம்னு பிரிப்போம். 24 months வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்தா ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணியிருந்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். பட் இந்த பார்த்துருக்கிற இந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த 12 months, 24 months, 36 monthsன்னு இந்த 3 கேட்டகரியாக அந்த ஹோல்டிங் பீரியடை கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பிஃபோர் 23/7/2024 நடந்த ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் இஃப் த ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் தட் இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டு 23/7/2024 அதுக்கு பின்னாடியாக இருந்தால், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இருந்தால் அங்கே பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கில் ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும். தட் இஸ் 24 months ஒன்று, இன்னொன்று 12 months ஒன்று. அப்போ இந்த 36 months அப்படிங்கிறத ஆஃப்டர் தட் இஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபரில் எடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டல் அசட்டில் ஷார்ட் டேர்ம்னு சொல்லணும்னா ஜென்ரலாக ஒரு அசட்டு 24 months வரைக்கும் வச்சுருந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடினா அது ஷார்ட் டேர்ம்.
அதர்வைஸ் இட் இஸ் லாங் டேர்ம். 24 மந்த்ஸுக்கு மேலே அந்த அசட்டை ஹோல்டு பண்ணியிருந்தால் அது லாங் டேர்ம். பட் இந்த 24 மந்த்ஸுங்கிறது 12 மந்த்ஸாக எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 23/7/2024 asset will be treated as short-term capital asset if it is held for not more than 12 months immediately before the date of transfer. பட் அது என்னென்ன asset அப்படின்னு பார்த்தோம்னா listed security listed in India, இன்னொன்று யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், ஜீரோ கூப்பன் பாண்ட், யூனிட் ஆஃப் டெப்ட் ஓரியன்ட் ஃபண்ட் லிஸ்டட் அண்ட் யூனிட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட் லிஸ்டட். ஸோ இந்த கேட்டகரி இந்த மாதிரி கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எத்தனை நாள் கையில் வச்சுருந்தாங்கன்னு பார்க்கும்போது 12 மாதம் வரைக்கும் அதில் கையில் வச்சுருந்தாங்கன்னா ஷார்ட் டேர்ம்னும், அதுக்கு மேலே வச்சுருந்தா லாங் டேர்ம்னு சொல்லணும். அப்போ இது இந்த கேட்டகரிஸ்க்கு மட்டும் 12 மந்த்ஸ் அப்ளிகபிள், 24 வராது, 36 வராது இதுக்கெல்லாம். ஸோ இப்போ ரெண்டு தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024. தட் இஸ் 24 மந்த்ஸ் ஒரு கேட்டகரி, 12 மந்த்ஸ் ஒரு கேட்டகரி. 12 மந்த்ஸ்க்கு இந்த 4 டைப் ஆஃப் அசட்ஸ் மட்டும்தான் வரும். மற்ற கேபிட்டல் அசட்ஸ் எல்லாத்துக்குமே 24 மந்த்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல 23/7/2024க்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப 36 மந்த்ஸ்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சுல, அதை ஃபுல்லாக இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரில் என்னைக்கு டேட்டில் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அது என்ன அசட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு 12 மந்த்ஸா 24 மந்த்ஸா 36 மந்த்ஸா எது அப்ளை ஆகும் டிபெண்டிங் அப்பான் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதை வச்சு அது லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டில் சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் ரேட் ஆஃப் டேக்ஸு செக்ஷன் 111A வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதை தவிர மீதி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 111Aல கவர் ஆகக்கூடிய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். இந்த 3 கேபிட்டல் அசெட்டு இது ஷார்ட் டேர்மாக இருக்கிறப்ப, பட் பர்டிகுலராக அதில் எஸ்டிடினா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இது பே பண்ணியிருக்கணும். இந்த அசட்ஸை சேல் பண்ணுறப்ப எஸ்டிடி ஷுட் ஹாவ் பீன் பெய்ட் ஆன் சச் சேல். இந்த கேஸுக்கு 111A அப்ளிகபிள் ஆகும். அந்த 111Aல ஸ்பெஷல் ரேட் அப்ளை ஆகும். இதை தவிர மீதி இருக்கிற எல்லா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்கும் இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த குறிப்பிட்ட கேபிட்டல் அசட்டை தவிர மீதி இருக்கிற கேபிட்டல் அசட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருக்கும்போது அதுக்கு நார்மலான டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அரைசிங் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அதர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ் would be chargeable at normal rates of tax. என்ன டேக்ஸ் அந்த அசஸிக்கு அப்ளிகபிளோ அது அப்ளை ஆகும். பட் இந்த 111Aக்கு மட்டும் ஸ்பெஷல் ரேட்டு. இந்த ஸ்பெஷல் ரேட்டுமே 2 டேட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். தட் இஸ் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி பின்னாடின்னு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினது பிஃபோர் 23/7/2024னா 15% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இந்த பர்டிகுலர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்கான டேக்ஸ் 20%ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இது கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி 23/7/2024க்கு முன்னாடி இந்த கேபிட்டல் அசட்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்தால் அங்கே 15%. இந்த டேட் அல்லது அதுக்கு பின்னாடி ட்ரான்ஸ்ஃபர் நடந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இந்த பர்டிகுலர் அசட்ஸில் ரைஸ் ஆகியிருந்தால் அதில் 20% அப்ளிகபிள். இதை தவிர மீதி இருக்கிற எல்லா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸுக்கும் நார்மலான டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். அங்கே தட் இஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு நார்மல் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். அடுத்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் செக்ஷன் 112A அண்ட் 112 2 செக்ஷனாக நம்ம இதை பிரித்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 112A பார்ப்போம். 112Aல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரிலேட்டட் டு பர்டிகுலர் அசட்ஸ், பர்டிகுலர் லாங் டேர்ம் அசட்ஸ் எதுக்கு லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். கிட்டத்தட்ட நம்ம இதே மாதிரி தான் இங்கே மேலேயும் பார்த்தோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லையும் 111A இதே மாதிரி தான் அப்ளிகபிள். லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். அதே தான் இங்கேயும் 112A இது லாங் டேர்முக்கு வருது, 111A ஷார்ட் டேர்முக்கு. இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸுங்கும் போது அங்கே ஷார்ட் டேர்ம் தட் இஸ் த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஷுட் பி பெய்ட் ஆன் அக்விசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த ஷேர்ஸை வாங்குறப்ப விற்கிறப்ப 2 தரமுமே செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். பட் யூனிட்ஸ் ஆஃப் EOF ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டாக இருந்தால் அங்கே STT ஹேஸ் பீன் பெய்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் யூனிட்ஸ்.
இங்கே மேலே ஷார்ட் டேர்மில் பார்க்குறப்ப அந்த சேல் பண்ணுறப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப செக்யூரிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸை பே பண்ணியிருக்கணும்னு பார்த்தோம். பட் இங்கே லாங் டேர்ம் வர்றப்ப லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மட்டும் அக்யூசேஷன் சமயத்துலையும் எஸ்டிடி பே பண்ணியிருக்கணும். இந்த கேஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஸ்பெஷல் ரேட்டு, பட் அப் டு 1,25,000 வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அரைசிங் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தீஸ் பர்டிகுலர் அசெட்ஸ். இந்த அசெட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தான் இந்த 112A வருது. இதில் வர லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 1,25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன், அது டாக்ஸபிள் இல்லை. அதை தாண்டி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு மட்டும் எக்ஸீடிங் 1,25,000 அந்த அமௌண்ட் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வுட் பி டாக்ஸபிள். இது ரெண்டு ரேட்டு எதை வச்சு பார்க்குறது, அந்த பர்டிகுலர் டேட்டை வச்சு. லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் அண்டர் 112A ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது பிஃபோர் 23/7/2024 10% டேக்ஸ் ரேட்டும், ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான டேக்ஸ் ரேட்டாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த 1,25,000 அப்படிங்கிற அமௌண்ட்டு இந்த ஹோல் ப்ரீவியஸ் இயருக்கும் சேர்த்து எடுக்கணும். ஏன்னா போன வருஷம் ப்ரீவியஸ் இயரெல்லாம் 1 lakh வரைக்கும் அமௌண்ட்டு எக்ஸம்ஷன் இருந்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் 112A. பட் இந்த அசஸ்மெண்ட் இயரில் இருந்து அது 1.25 lakhs 1,25,000 மாற்றிருக்காங்க. இந்த டோட்டல் எக்ஸம்ஷன் இன் எ ப்ரீவியஸ் இயர் cannot exceed 1,25,000. ஸோ இது ஒரு இயருக்கு மொத்தமாக எடுத்துக்கணும் இந்த 1,25,000. ஏன்னா இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 2 பீரியடாக பிரிக்கிறோம்ல, இந்த ரேட்டு இது அப்ளிகபிள்னா அந்த மாதிரி இது கிடையாது. இந்த 1 இயருக்கு டோட்டலாக 1.25 lakhs. நெக்ஸ்ட் செக்ஷன் 112 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இதுக்கான டேக்ஸ் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 112A பார்த்தோம். இதில் எந்தெந்த அசெட் அப்படிங்கிறது பர்டிகுலராக பார்த்தோம். லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்தோம். அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இதை தவிர மீதி இருக்கிற லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸ் 112 செக்ஷனில் சொல்கிறாங்க. இதில் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் 112 ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி, அடுத்தது லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், ஆனால் இதில் யூனிட் கிடையாது. அதை தவிர லிஸ்டட் செக்யூரிட்டிஸும் 0 கூப்பன் பாண்டுக்கும், இதை தவிர மற்ற அசெட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இதில் பிஃபோர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதுக்கப்புறமா ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுன்னா அங்கே ரேட்டு சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு பிஃபோர் 23/7/2024 லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் கவர் அண்டர் செக்ஷன் 112 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அங்கே அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அல்லது ஷேர்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனினா ப்ரைவேட் கம்பெனி, இதனோட ஷேர்ஸு அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரேட் ஆஃப் டேக்ஸ் ஜென்ரலாக 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு. பட் நான் கார்பரேட் நான் ரெசிடென்ட் ஆர் ஃபாரின் கம்பெனியாக இருந்தால், தட் இஸ் நான் ரெசிடென்ட்டில் கம்பெனி இல்லாத நான் ரெசிடென்ட் ஃபாரின் கம்பெனி, இவங்களுக்கு 10% பட் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அண்ட் ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன். அதாவது செக்ஷன் 48ல் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷோ இண்டெக்ஸேஷன் அந்த பெனிஃபிட் அதில் கிடைக்காது. அதே மாதிரி செகண்ட் ப்ரொவிஷோ ஃபாரின் கரன்சி இங்கே இருக்குது, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு இங்கே தான் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷோ. அதே மாதிரி செகண்ட் ப்ரொவிஷோ ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன், அதாவது எந்த கரன்சியில் சேல் நடக்குதோ அதை பேஸ் பண்ணியே கேபிட்டல் கெயினும் அதே கரன்சியில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணுவாங்க கேபிட்டல் கெயினை. இந்த எஃபெக்ட் செகண்ட் ப்ரொவிஷோவில் சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 48ல். ஸோ இந்த பெனிஃபிட்டும் இங்கே கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷோவில் இண்டெக்ஸேஷன், செகண்ட் ப்ரொவிஷோவில் ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன் அஃபெக்ட் ஆகாமல் ஃபுல்லாகவே ஃபாரின் கரன்சிலேயே கேபிட்டல் கெயினையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுறது. இந்த 2 ப்ரொவிஷோவும் அதனுடைய 2 ப்ரொவிஷோடைய பெனிஃபிட்டும் இங்கே கிடைக்காது. அது இல்லாமல் 10%. இது நான் கார்பரேட் நான் ரெசிடென்ட் ஃபாரின் கம்பெனிக்கு, மற்ற அசோசியேட்ஸ் எல்லாருக்கும் 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். இப்போ லிஸ்டட் செக்யூரிட்டிஸாக இருந்தால் இதில் யூனிட்டை தவிர அதர் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அல்லது 0 கூப்பன் பாண்ட், இதுக்கு 10% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் அல்லது 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், எது அசோசிக்கு மோர் பெனிஃபிஷியலோ அவங்க ஆப்ஷனுக்கு இதை எடுத்துக்கலாம். மற்ற அசெட் எல்லாத்துக்குமே மேலே 112A கவர் ஆகாத மற்ற அசெட்ஸ் எல்லாத்துக்குமே 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112 இது ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது பிஃபோர் 23/7/2024 ரேட்டு பார்த்துட்டோம். இப்போ ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இருந்தால், அதுவும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் ரேட்டு சேஞ்ச் ஆகும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இண்டெக்ஸேஷனே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் உண்டு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் லேண்ட் அல்லது பில்டிங்காக இருக்கிறப்ப, லேண்டோ பில்டிங்கோ அல்லது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டாக இருந்தால் அங்கே மட்டும் ஒரே ஒரு இடத்துல, அதுவும் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்க்கு மட்டும் ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை கேல்குலேஷன் பண்ணுறப்ப இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேண்ட் அல்லது பில்டிங் அல்லது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப் பீயிங் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டு ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024. ஆனால் அந்த லேண்ட் ஆர் பில்டிங்கை அவங்க வாங்கியிருக்கிறது எப்போ இருந்திருக்கணும்? பிஃபோர் 23/7/2024 இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 23/7/24 முன்னாடி வாங்கி அந்த டேட் எழுதுறதுக்கு பின்னாடி விற்றுருக்கணும். இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப் பீயிங் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 12.5% டேக்ஸ் ரேட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 12.5% டேக்ஸ் ரேட் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லையோ இண்டெக்ஸேஷன் கால்குலேஷன் பண்ணக்கூடாது. 12.5% டேக்ஸ் கட்டணும். அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை அவைல் பண்ணிக்கலாம். அதில் 20% டேக்ஸை கட்டணும். 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். இந்த ரெண்டில் அசஸைக்கு எது மோர் பெனிஃபிஷியரோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் பீயிங் ரெசிடென்ட் இவங்களை தவிர வேற எந்த அசஸீஸ்க்கும் இந்த ஆப்ஷன் கிடைக்காது. இண்டெக்ஸேஷன் இல்லாமல் 12% டேக்ஸை பே பண்ணணும். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் தட் இஸ் லேண்ட் ஆர் பில்டிங் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதை எப்போ வாங்கியிருந்தாலும் 23/7/2024 அல்லது அதுக்கு பின்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு இண்டெக்ஸேஷன் கிடைக்காது. ஒன்லி இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் பீயிங் ரெசிடென்ட் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உண்டு. இப்போ லேண்ட் அல்லது பில்டிங் அல்லது போத் அக்வயர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024. இப்போ இதே இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் இந்த அசட்டை லேண்ட் ஆர் பில்டிங்கை வாங்கினது ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 அதுக்கப்புறமா விற்றுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ வாங்கினது முன்னாடி 23/7/24 முன்னாடி, விற்கிறது 23/7/2024 அல்லது அதுக்கு பின்னாடி அப்படி இருந்தால், அதுவும் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் பீயிங் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன். அதுவும் டேக்ஸ் பேமெண்ட்டில் டேக்ஸ் கேல்குலேஷனில் மட்டும்தான் அதில் வரும். மற்றபடி கேல்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயினில் இண்டெக்ஸேஷன்லாம் இங்கே அப்ளை பண்ண மாட்டாங்க. இதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்லையும் பார்க்கலாம். இப்போ அதர் அசெட்ஸ், இப்போ லேண்ட் பில்டிங் ஆர் போத் இஃப் அக்வயர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இதை தவிர மற்ற அசெட்ஸ் 112A கவர் ஆகாத மற்ற அசெட்ஸ் எல்லாமே 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் போன அசஸ்மெண்ட் இயருக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் கெயினுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது அசஸ்மெண்ட் இயர் 25-26. பட் அதுலேயுமே குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் இண்டெக்ஸேஷன் உண்டு. குறிப்பிட்ட டேட்டுக்கு பின்னாடி இருந்தால் இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஸோ அதுலேயுமே எல்லா பாயிண்ட்டுமே இங்கே கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். ஸோ என்ன டைப் ஆஃப் அசெட் என்னைக்கு டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணி என்னென்ன ரேட் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அடுத்த பாயிண்ட்டும் என்ன சொல்கிறாங்க, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் மேலே நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன்லிஸ்டட் செக்யூரிட்டி ஷேர்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி would be taxable at 12.5% without indexation and foreign currency fluctuation. இங்கே நம்ம ஏற்கனவே இந்த 23/7/2024 முன்னாடி பார்த்தோம்ல 10%ன்னு பார்த்தோம் நான் கார்பரேட் நான் ரெசிடென்ட்டுக்கு. இது 12.5%. பட் அங்கே அவங்களுக்கு பெனிஃபிட் தட் இஸ் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது. அதே மாதிரி ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன் இந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்காது. அதாவது செக்ஷன் 48 வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷோ செகண்ட் ப்ரொவிஷோ ரெண்டும் அப்ளை ஆகாது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத் ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப் அக்வயர் பண்ணது 23/7/24 முன்னாடி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இந்த டேட்டுக்கு அல்லது அதுக்கு பின்னாடியாக இருந்தால் எப்படி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை வச்சு அல்லது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வைக்காமல் ரெண்டு கால்குலேஷன் எப்படி பண்ணணும். 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன், 20% வித் இண்டெக்ஸேஷன். இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 1/4/2001 ஆர் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன். இந்த ரெண்டில் ஹையர் எதுவோ அதை காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனாக எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஆக்சுவல் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணினது 4 lakhs. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 3,60,000. பட் அதுக்கு முன்னாடி வாங்கின டேட்டில், அதாவது இந்த டேட்டுக்கு 1/4/2001 முன்னாடி வாங்கினதுனால அதனுடைய ஆக்சுவல் காஸ்ட்டையும் 1/4/2001 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப 4 lakhs ஹையராக இருக்குது. இப்போ இது காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனாக எடுத்துக்கணும்.
ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் சேல் பண்ணின டேட்டு 23 ஜூன் 2024 இருக்கிறப்ப என்ன ஆன்சர் அதுவும் கேட்டுட்டு அதே கொஸ்டின்லேயே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் போடுறாங்க. ஒருவேளை இந்த அசட்டை 23/12/2024 சேல் பண்ணியிருந்தா ஆன்சர் எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் கேபிட்டல் அசட் ட்ரான்ஸ்ஃபர்டு ப்ரியார் டு 23/7/2024, தட் இஸ் பிஃபோர் 23/7/2024 கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணியிருக்காரு. அந்த கேஸில் கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்? சேல் கன்சிடரேஷன் ₹15 lakhs. எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபரை மைனஸ் பண்ணுறோம். இந்த கேஸில் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் கொடுக்கல. அது கொடுக்கலனாலும் நீங்கள் அந்த ஃபார்மேட் படி அதை போட்டுட்டு நில்னு போட்டுட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் நில். இப்போ நெட் சேல் கன்சிடரேஷன் 15 lakhs. இதில் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் மைனஸ் பண்ணணும். 23/7/2024 முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின எனி லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைலபிள். இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். ஏன்னா வாங்கினது 2000, விற்றது 2024னா மோர் தேன் 2 years இந்த கோல்டை ஹோல்டு பண்ணி விற்கிறாங்க. அதனால அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப வர்றது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். சேல் பண்ணுற டேட்டு 23/7/2024 முன்னாடி. அதனால் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைலபிள். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் பண்ணும்போது அசட் வாங்கினது 2001 ஏப்ரல் 1 முன்னாடி இருந்தால் 100 அப்படிங்கிற இண்டெக்ஸேஷனை பேஸாக எடுத்துக்கணும். ஸோ அதாவது 1/4/2001 இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிற அசட்டுக்கு. அப்போ 2001-2க்கான இண்டெக்ஸேஷன் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 100 எடுத்துக்கணும். எந்த இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு? 24-25 ப்ரீவியஸ் இயர். அதுக்கான காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 363. இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. 4 lakhs காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் இன்டூ 363 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இயருடைய காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் டிவைடட் பை வாங்கின வருஷத்துடைய காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ், அல்லது இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம் 1/4/2001க்கு முன்னாடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே 1/4/2001 காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ 1/4/2001 இந்த டேட்டுக்கு முன்னாடி அசெட் வாங்கியிருந்தால் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைலபிளாக இருந்தால் அதுக்கான இண்டெக்ஸேஷன் தட் இஸ் இண்டெக்ஸேஷன் பண்ணுறப்ப காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் டேட்டில் இண்டெக்ஸேஷன் எடுக்கும்போது 1/4/2001 இண்டெக்ஸை தான் எடுக்கணும். 21 தட் இஸ் 2001-2 இண்டெக்ஸ் 100 எடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இயருடைய இண்டெக்ஸ் 363, 1/4/2001 அந்த இயரில் இருக்கிற இண்டெக்ஸ் 100 டிவைட் பண்ணிவிட்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகுது? 4 லட்சம் உள்ளது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இயருடைய மதிப்புக்கு 14,52,000 மாறுது. நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனை மைனஸ் பண்ணினா கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 48,000 கிடைக்கும். இதில் 20% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். 23/7/2024 முன்னாடி சேல் பண்ணினா 20% டேக்ஸ் ரேட் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இந்த கோல்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப வரக்கூடியது. டேக்ஸ் பிஃபோர் சர்சார்ஜ் அண்ட் செஸ் 48,000 இன்டூ 20%. இப்போ சர்சார்ஜ் செஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள டேக்ஸ் 48,000 இன்ட்டு 20%, 9,600. இது ட்ரான்ஸ்ஃபர் டேட்டு 23/7/24 முன்னாடி இருந்தால். இதில் நோட்டு மென்ஷன் பண்ணணும். அசட்டை வாங்கின டேட்டு 1/4/2001 இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனை இந்த 2 அமௌண்ட்டில் ஹையர் உள்ளதை எடுத்துக்கிறோம். என்னென்ன அமௌண்ட்டு? ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் தட் இஸ் 4 lakhs. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் 1/4/2001 3,60,000. இந்த 2ல் ஹையர் எடுத்திருக்கோம் அப்படின்னு நோட்டில் மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இந்த நோட்டை இங்கே நம்பர் 1ன்னு போட்டு இங்கே கீழே காமிச்சிருக்கணும். when capital asset is transferred on or after 23/7/2024 பட்ஜெட்டில் 2024 23/7 டேட்லேருந்து பட்ஜெட்டில் சேஞ்சஸ் வந்தது. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி பண்ணினதெல்லாம் பழைய ரேட்டு அந்த அப்ளிகபிள்னு சொன்னாங்க. 23/7/2024 டேட்டு அந்த டேட் அல்லது அதுக்கு பின்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஸோ கேபிட்டல் அசட் ஒருவேளை ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா இந்த கேஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? 23/12/2024 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் கிடைக்காது, டேக்ஸ் ரேட்டும் இங்கே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு சேஞ்ச் ஆகும். மேலே 20% வந்தது, இங்கே 12.5 வரும். அதே மாதிரி இங்கே இண்டெக்ஸேஷனும் வராது. இந்த 2 சேஞ்சஸ் இருக்குது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில். சேல் கன்சிடரேஷன் 15 lakhs, ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் nil, நெட் சேல் கன்சிடரேஷன் 15 lakhs.
பட் இங்கே காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் மட்டும்தான் மைனஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன்னா அது மைனஸ் பண்ண முடியாது. ரீசன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டு ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/24. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் 4 lakhs தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1,14,2,000 whichever is higher. இந்த 4 lakhs மைனஸ் பண்ணிட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 11 lakhs வரும். இங்கே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ இருந்தது? 48,000 வந்தது பழையதில், அதாவது டேட்டு 23/7/24 முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். பட் இங்கே எவ்வளோ வருது? 11 lakhs வருது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்க்ரீஸ் ஆகுது. பட் அதே சமயத்தில் டேக்ஸ் ரேட்டு குறையுது. முன்னாடி 20% இருந்தது, இந்த டேட்டில் 12% மாறுது. 11 lakhல 12.5% பார்த்தோம்னா 1,37,500 இஸ் த டேக்ஸ் ஆன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது பிஃபோர் சர்சார்ஜ் அண்ட் செஸ். இப்போ கொஸ்டினில் இந்த மாதிரி டேட் இந்த டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு கொடுக்குறப்ப 2 டேட்டு கொடுக்கும்போது அந்தந்த டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இருக்கிற ப்ரொவிஷன் எதுவோ அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு அதை நோட்லேயும் நம்ம காமிக்கணும். இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாம்பிள் 23/7/2024 டேட்டுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது லேண்டோ பில்டிங்கோ அல்லது போத்தோ இருக்கலாம், அதை வாங்கி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினது 23/7/2024 அல்லது அதுக்கு பின்னாடி பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப்க்கு ஆப்ஷன் இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், தட் இஸ் அதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும்போது அதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை அவைல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் டேக்ஸ் கட்டலாம், அல்லது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் ஒரு ரேட்டில் டேக்ஸ் கட்டலான்னு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அசசிக்கு எது மோர் பெனிஃபிஷியலோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். மிஸ்டர் ஆனந்த், ரெசிடென்ட் பர்சன், பர்ச்சேஸ்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி as on 17/8/2002 for 5 lakh rupees. On 1/5/2004, he constructed a new floor on the same house at a cost of 2,50,000. On 1/10/2024, he sold such a house for 18 lakhs rupees and incurred brokerage at 2% for arranging customer. Compute capital gain. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்குறப்பவே நமக்கு என்னென்ன பாயிண்ட்டு ஞாபகத்துக்கு வரணும்? இந்த அசட்டு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லேண்டு பில்டிங் ஆர் போத், வாங்கின டேட்டு 23/7/2024 முன்னாடி, வித்தது 23/7/2024 பின்னாடி. அசசி ஒரு ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல். இந்த கேஸில் இவங்களுக்கு ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ப்ரொவிஷனை ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். வேர் ஏ ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல், கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும், இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடெண்ட் ஹெச்இஎஃப்னு போட்டக்கூடாது. ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடெண்ட் ஹெச்இஎஃபாக இருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அசட்டு ஹவுஸ் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத்தாக இருக்கலாம். அது டேட்டு, வாங்கின டேட்டு, வித் டேட், அது மேலே சொன்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024. அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 23/7/2024 அல்லது அதுக்கு பின்னாடி. அந்த அசட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட், லேண்ட் பில்டிங் ஆர் போத்தாக இருக்கலாம். அதனால் அது வாங்கினது பிஃபோர் 23/7/2024, 17/8/2022 வாங்கிட்டாங்க. வித்தது 1/10/2024. இப்போ வித்தது ஆஃப்டர் 23/7/24, வாங்கினது பிஃபோர் 23/7/2024. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் அசட், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின அசசி ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல். ஸோ அதனால் இங்கே இந்த அசசிக்கு ஆப்ஷன் இருக்குது. கேபிட்டல் கெயினில் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்? ஃபஸ்ட்டு ஒன், பே டேக்ஸ் அட் 12.5% வித்தவுட் கன்சிடரிங் இண்டெக்ஸ் பெனிஃபிட். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் 12% டேக்ஸ் கட்டலாம். இது நார்மலான டேக்ஸ். 23/7/2024 பின்னாடி உள்ளது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம், பட் 20% டேக்ஸ் ரேட் பண்ணணும். பே 20% டேக்ஸ் ஆஃப்டர் கன்சிடரிங் இண்டெக்ஸ் பெனிஃபிட். ஸோ இது ரெண்டு ஆப்ஷனையும் வச்சு இவருக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம சொல்லணும். கேபிட்டல் கெயின் ஆஃப் மிஸ்டர் ஆனந்த் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 25-26. ஒர்க்கிங்ஸ் ஒரு காலம் போட்டுக்கிறோம். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 ரெண்டுலேயுமே அமௌண்ட் டீட்டெயில்ஸு. சேல் கன்சிடரேஷன் என்ன விலைக்கு விற்கிறாங்க? 18 லட்சத்துக்கு விற்கிறாங்க. ஸோ 18 lakh சேல் கன்சிடரேஷன். ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ், இது விற்கிறதுக்காக, தட் இஸ் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பண்ணுற எக்ஸ்பென்சஸ் ப்ரோக்கரேஜ் 2%. இதில் 2%, சேல் கன்சிடரேஷனில் 2%. 2% ஆஃப் 18 lakhs 36,000 ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ்.
சேல் கன்சிடரேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணினா நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். 18 lakhs minus 36,000, 17 lakh 64,000 is net sale consideration. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் மைனஸ் பண்ணணும். பட் இதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணுறதா இருந்ததுன்னா இதில் இண்டெக்ஸேஷன் கொடுத்துக்கணும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது அப்படின்னா வெறும் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் வரும். ஸோ இது வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 23/7/2024 பின்னாடி, அந்த டேட்டுக்கு அல்லது அதுக்கு பின்னாடி லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடைக்காது. பட் இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டாக இருக்கிறதுனால வாங்கினது 23/7/2024 முன்னாடியும் விற்றது அது இந்த டேட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இவருக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இண்டெக்ஸ் பெனிஃபிட் கன்சிடர் பண்ணாமல் 12%. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், முதல்ல இந்த கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எவ்வளவு, சேல் கன்சிடரேஷன் 18 lakhs எடுத்துட்டோம். இது வாங்கின விலை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பே பண்ணின அமௌண்ட்டு தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட் அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணிடாதீங்க. இதில் என்ன ஃபார்மெட்டில் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணினா தான் நமக்கு மார்க் கரெக்டாக கிடைக்கும். சேல் கன்சிடரேஷன், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர், நெட் சேல் கன்சிடரேஷன், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மாற்றக்கூடாது. காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட்டு தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், இது 5 lakhs. ஸோ 5 lakhs. இன்னொன்று, மேலே ஒரு மாடி கட்டுறாரு, அந்த வீட்டில் ஒரு நியூ ஃப்ளோர் ஒரு மாடி கட்டுறாரு, அதுக்கான காஸ்ட் 2,50,000, இது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2,50,000. இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல் எடுக்கும்போது அதே காஸ்ட்டை அப்படியே காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், இண்டெக்ஸேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நோ இண்டெக்ஸேஷன், செகண்ட் ஆப்ஷனில் இண்டெக்ஸேஷன் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். இப்போ இண்டெக்ஸேஷன் இல்லைன்னா இதனுடைய ரேட்டு 12.5%, இண்டெக்ஸேஷன் எடுத்தோம்னா இதனுடைய ரேட்டு 20% எடுத்துக்கிறோம். இப்போ இண்டெக்ஸேஷன் இல்லாமல்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் 5 lakhs, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2,50,000 ஆக்சுவலாக இன்கர் பண்ணதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த ரெண்டு காஸ்ட்டையும் ஆட் பண்ணி 7,50,000 டோட்டல் காஸ்ட்டை நெட் சேல் கன்சிடரேஷன் 17,64,000 மைனஸ் பண்ணினா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 10,14,000 கிடைக்குது. இப்போ இதில் ரேட்டு 12.5% அப்ளை பண்ணுறோம். 10,14,000 இன்ட்டு 12.5%, 1,26,750 இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் டேக்ஸ் பிஃபோர் சர்சார்ஜ் அண்ட் செஸ். இது ஆப்ஷன் 1ல் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமல். இப்போ ஆப்ஷன் 2 எடுக்க போகிறோம். ஆப்ஷன் 2ல் இண்டெக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்க போகிறாங்க, டேக்ஸு 20% பே பண்ண போகிறாங்க. பட் இதில் இந்த ஆப்ஷன் எடுக்கும்போது டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆப்ஷன் வருது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேல்குலேஷன் பண்ணும்போது ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஆப்ஷன் டு பே டேக்ஸ் ஒன்லி. ஸோ டேக்ஸ் பே பண்ணுறப்ப ஆப்ஷன் எடுத்து இண்டெக்ஸேஷன் இல்லாமல் டேக்ஸ் பே பண்ணலாம். பட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்கிற அமௌண்ட்டு ரெண்டு ஆப்ஷன்லேயுமே ஒன்றா தான் வரும், அதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஒன்லி ஃபார் கேல்குலேஷன் பர்பஸஸ்க்கு இந்த ஆப்ஷன் 1, 2ல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போ ஆப்ஷன் 2ல் சேல் கன்சிடரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் மைனஸ் பண்ணி நெட் சேல் கன்சிடரேஷன் 17,64,000 இருக்குது. இதில் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனை இண்டெக்ஸேஷன் பண்ண போகிறோம். 5 lakhs இருக்கிற காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இயருக்கான இண்டெக்ஸை மல்டிப்ளை பண்ணி வாங்கின இயருடைய இண்டெக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். இது வாங்கின வருஷம் 2023 2023 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. அந்த இயருக்கான இண்டெக்ஸ் 105. இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண இயருடைய இண்டெக்ஸை கீழே போடுறோம் 105. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயர் என்ன 24-25 ப்ரீவியஸ் இயர், அதுக்கான காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 363. காஸ்ட் இன்டூ தட் இஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் 5 lakhs இன்டூ 363/105, 17,28,571. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இண்டெக்ஸேஷன் பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்டூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இயருடைய காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் டிவைடட் பை எந்த இயரில் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அந்த இயருக்கான காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புது ஃப்ளோர் கட்டினது 2024-25, அந்த இயருக்கான காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 113. இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம போடணும். 2,50,000 இன்ட்டு 363/113, அமௌண்ட் 8,03,097 rupees. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதை நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து மைனஸ் பண்ணுறோம்.
நமக்கு ஆன்சர் நெகட்டிவாக வருது, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸாக வருது. 7,67,668, 17,64,000 25,31,668 மைனஸ் பண்ணால் ஆன்சர் மைனஸில் வருது, நெகட்டிவ். தட் இஸ் இது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். இங்கே டேக்ஸ் எதுவும் வராது. இது கீழே மறக்காமல் இந்த நோட்டை மென்ஷன் பண்ணணும். However, in either option, ரெண்டு ஆப்ஷன்லையுமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷால் பி 10,14,000. இந்த 10,14,000 தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டு ஆப்ஷன்லையுமே. ஆப்ஷனில் டேக்ஸ் அமௌண்ட் கால்குலேஷன் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர ரெண்டு ஆப்ஷனில் அவங்க எது சூஸ் பண்ணாலும் அவங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வில் பி 10,14,000. பட் த டேக்ஸ் லயபிலிட்டி இங்கே சேஞ்ச் ஆகும். டேக்ஸ் லயபிலிட்டி அண்டர் ஆப்ஷன் 1 இஸ் 1,26,750 and under option 2 it is nil. So tax liability nilங்கிறப்ப இங்கே 0. Tax liability on this can be reduced to 0. However, இந்த loss 7,67,668 loss shall not be carried forward as his long-term capital gain shall be 10,14,000 and tax on the said gain is nil. அடுத்ததில் ஒரு முக்கியமான செக்ஷன் என்னென்னா செக்ஷன் 50C. இங்கே டீம்டு சேல் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு லேண்டை அல்லது ஒரு பில்டிங்கை வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவையும் ஆக்சுவல் கன்சிடரேஷனையும் கம்பேர் பண்ணணும். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கிரேட்டர் தேன் ஆக்சுவல் கன்சிடரேஷனாக இருந்தால் அந்த சுச்சுவேஷனில் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆக்சுவல் கன்சிடரேஷனை விட எவ்வளவு பர்சன்டேஜ் கூட இருக்குன்னு பார்க்கணும். If stamp duty value is greater than 110% of actual consideration அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை தான் சேல் கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும், ஆக்சுவல் கன்சிடரேஷனாக எடுத்துக்கக்கூடாது. பட் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ லெஸ் தென் 110% ஆஃப் ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன் இருந்ததுன்னா ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷனையே எடுத்துக்கலாம். ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன் இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூனா ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன் தான் இங்கே டீம்டு சேல் கன்சிடரேஷன். சப்போஸ் வேல்யூவேஷன் ஆஃபீஸர்கிட்ட அதை ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்க வேல்யூ கொடுத்தாங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கொடுத்த வேல்யூவையும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். வேல்யூ அசர்டன் பை வேல்யூவேஷன் ஆஃபீஸர் இஸ் கிரேட்டர் தென் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூனா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை தான் எடுத்துக்கணும். ஒருவேளை வேல்யூவேஷன் ஆஃபீஸர் சொன்ன வேல்யூ லெஸ் தென் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூனா வேல்யூ அசர்டன் பை வேல்யூவேஷன் ஆஃபீஸர் தான் இங்கே டீம்டு சேல் கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும். சப்போஸ் அந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டுக்கும் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள சேல் பண்ணுறதுக்காக போட்ட அக்ரிமெண்ட்டும் ரெண்டும் வேறு வேறையாக இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் டேட்டு அக்ரிமெண்ட் டேட்டு ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கிறப்ப ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறத கன்சிடர் பண்ணணுமா டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கிறத கன்சிடர் பண்ணணுமான்னு ஒரு குழப்பம் வரும். அதுக்குமே இங்கே ப்ரிவிஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் கேன் பி கன்சிடர்ட். அக்ரிமெண்ட் டேட்டில் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை எடுத்துக்கலாம். எப்போ அப்படின்னா மொத்தமாகவோ அல்லது ஒரு பார்ட்டோ அந்த விற்கிற அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். கன்சிடரேஷன் ரிசீவ்டு ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் த கன்சிடரேஷன். பட் அது வெறும்னு ரிசீவ் பண்ணியிருந்தால் பத்தாது, எந்த மோடில் ரிசீவ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அக்கௌண்ட் பேயி செக் கொஸ்டினில் சில சமயத்தில் இங்கே வெறும்னு கிராஸ் செக்னு கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் பேயி கிராஸ்டு செக்காக இருந்தால் தான் கரெக்டு. வெறும்னு கிராஸ்டு செக்னு கொடுத்துருந்தாங்கன்னா வராது, அக்கௌண்ட் பேயி செக்காக இருக்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் பேயி பேங்க் டிராஃப்ட் அல்லது இசிஎஸ் அல்லது ப்ரிஸ்கிரைப்டு எலக்ட்ரானிக் மோட்ஸ். இந்த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் அல்லது அதுக்கு முன்னாடியே மொத்த கன்சிடரேஷனோ அல்லது ஒரு பார்ட் ஆஃப் கன்சிடரேஷனோ இந்த மாதிரியான ப்ரிஸ்கிரைப்டு மோடில் ரிசீவ் பண்ணி இருந்தால் அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கிற ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான் இங்கே கன்சிடரேஷனாக கன்சிடர் பண்ணிக்கணும், இங்கே கேல்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பட் பின்னாடி அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படிங்கிறப்ப அந்த அட்வான்ஸ் மணியை ஃபர்ஃபீட் பண்ணியிருப்பாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அந்த அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டடுங்கிறது எந்த டேட்டில் நடந்திருக்கிறதுங்கிறத பார்க்கணும். இதை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம். அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டட் அப் டு 31/3/2014 இருந்ததுன்னா இந்த அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணி ஃபர்ஃபீட் பண்ணதை அந்த அசட்டுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனில் இருந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ இண்டெக்ஸேஷன் பண்ணுறப்ப இந்த ரெடியூஸ்டு காஸ்ட்டில் தான் இண்டெக்ஸேஷன் பண்ணணும் கேபிட்டல் கெயின் கால்குலேஷனில். ஒருவேளை அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2014 இருந்தால் இந்த அமௌண்ட்டை காஸ்ட் ஆஃப் அசட்லேருந்து மைனஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இது டேக்ஸபிள் ஆகிடும். இப்போ கேபிட்டல் கெயினில் எக்ஸம்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேபிட்டல் கெயினை
என்னென்ன எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் இந்த எக்ஸம்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். செக்ஷன் 54, 54B அண்ட் 54F இந்த மூணுமே யாருக்கு எலிஜிபிள், யார் கிளைம் பண்ண முடியும்னா இண்டிவிஜுவல் ஆர் HUF இவங்க கிளைம் பண்ண முடியும். ஸோ முதல்ல செக்ஷன் 54 பார்க்கலாம். எந்த மாதிரி அசட்டை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருக்கணும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அதோட அடிஷனலாக கண்டிஷன் சொல்கிறாங்க, இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சார்ஜபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் சார்ஜபிளாக இருக்கிறதா இருக்கணும். அசட் இன் விச் கேபிட்டல் கெயின்ஸ் ஹாஸ் டு பி இன்வெஸ்டட். ஸோ இந்த கேபிட்டல் கெயினை அவாய்ட் பண்ணணும்னா, டிடக்ஷன் கிளைம் பண்ணணும்னா அமௌண்ட்டை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் situated in India or two residential house in India. இந்தியாவில் இன்னும் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸோ அல்லது 2 ரெசிடென்ஷியல் ஹவுஸ்லேயோ கூட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அட் த ஆப்ஷன் ஆஃப் த அசஸி வேர் கேபிட்டல் கெயின் டஸ் நாட் எக்ஸீட் 2 crore. ஆனால் கேபிட்டல் கெயின் 2 crore தாண்டி இருக்கக்கூடாது. வேர் கேபிட்டல் கெயின்ஸ் டஸ் நாட் எக்ஸீட் 2 crore. அதாவது கேபிட்டல் கெயின் 2 crore எக்ஸீட் ஆகலை அப்படின்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக 2 ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் கூட அசஸி சூஸ் பண்ணிக்க முடியும். டைம் லிமிட் எப்போக்குள்ளே இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 அல்லது 2 வாங்குறாங்களா, அதுக்கான டைம் லிமிட் என்ன? அது வாங்கலாம் அல்லது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டுக்கு 1 இயருக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆஃப்டரோ இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டேட்டுக்கு பின்னாடி 3 வருஷத்துக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்கணும். எவ்வளோ அமௌண்ட் எக்ஸம்ஷனாக கிடைக்கும்? இந்த நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸில் எவ்வளவு காஸ்ட் இன்கர் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டு காஸ்ட் ஆஃப் நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ், சப்போஸ் 2 ஹவுசஸாக கூட இருக்கலாம் த கேஸ் மேபி, அல்லது கேபிட்டல் கெயின் விச் எவர் இஸ் லோயர். ஏன்னா ரெண்டுக்குள்ளே லோயரான அமௌண்ட்டு காஸ்ட் ஆஃப் நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் கெயினை விட கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக கிடைக்கும், அல்லது கேபிட்டல் கெயின் கம்மியாக இருந்தால் அந்த அமௌண்ட்டை எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். பட் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் இதில் கிளைம் பண்ணக்கூடியது 10 crore. இதெல்லாம் புது அமெண்ட்மெண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் டெபாசிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி அந்த அமௌண்ட்டும் எக்ஸம்ஷனுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த 3லையுமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீமில் சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன் படி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதில் இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த செக்ஷன் 54Bயில் அசட் எந்த அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அசட் அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்கணும். கொஸ்டினில் சமயத்தில் இது ரூரல் அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டு. ஸோ அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டு ஏன்னா எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டுனா அது ஒரு கேபிட்டல் அசட்டே கிடையாது. ஸோ அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்கணும். இதில் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லேண்டை அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கணும் குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஃபார் 2 years இமீடியட்லி ப்ரிசீடிங் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். யார் யூஸ் பண்ணியிருக்கலாம்? ஒன்று அசஸி அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸு அல்லது HUFக்கு வந்து எலிஜிபிள்ங்கிறதுனால HUFன்னு சொல்லலாம். என்ன மாதிரி அசட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்? லேண்டு ஃபார் பீயிங் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ். இப்போ வாங்க போகிற லேண்டு ரூரல் ஆர் அர்பன் எதுவாகவும் இருக்கலாம், அக்ரிகல்ச்சரல் லேண்டாக வாங்கியிருக்கணும். இதில் டைம் லிமிட் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டில் இருந்து 2 வருஷத்துக்குள்ளே புது லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். எவ்வளவு எக்ஸம்ஷன் கிடைக்கும்? புது அக்ரிகல்ச்சரல் லேண்டுடைய காஸ்ட் அல்லது கேபிட்டல் கெயின் விச் எவர் இஸ் லோயர் இஸ் எக்ஸம்டட். செக்ஷன் 54F இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அசட் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் எதுவாகவும் இருக்கலாம், பட் ரெசிடென்ஷியல் ஹவுஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸுக்கு செக்ஷன் 54ன்னு சொல்லிட்டோம். எனி லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அதர் தன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ். இங்கே கண்டிஷன்ஸ் என்ன? அசஸி ஷுட் நாட் ஓன் மோர் தென் 1 ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இந்த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அன்னைக்கு அவருக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸு ஓன் பண்ணியிருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதோட இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேட்டுக்கு அப்புறமா he should not purchase within 2 years 2 வருஷத்துக்குள்ளே இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கக்கூடாது. அதே மாதிரி should not construct within 3 years. ஏதாவது ஒன்று வாங்குறதுனா 2 years. should not purchase within 2 years or construct within 3 years after the date of transfer another residential house. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போ இதில் எதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, 1 ரெசிடென்ஷியல் ஹவுஸ் சிச்சுவேட்டட் இன் இந்தியா இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டைம் லிமிட் பர்ச்சேஸ்னால் 1 year பிஃபோர் ஆர் 2 years ஆஃப்டர் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 3 years இருக்கணும். அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன்
புது ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வாங்குறதுடைய காஸ்ட்டு கிரேட்டர் தென் நெட் சேல் கன்சிடரேஷன் அப்படின்னு இருந்தால், இந்த ஒரிஜினல் அசட்டை சேல் பண்ணுறதுல வர நெட் சேல் கன்சிடரேஷனை விட புது ரெசிடென்ஷியல் ஹவுஸுடைய காஸ்ட்டு கூட இருந்ததுன்னா மொத்த கேபிட்டல் கெயினுமே எக்ஸம்ப்டடாக இருக்கும். ஒருவேளை வாங்குற புது ரெசிடென்ஷியல் ஹவுஸுடைய காஸ்ட்டு சேல் கன்சிடரேஷனை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரப்போர்ஷனேட் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ப்டடாக இருக்கும். பட் இஃப் த காஸ்ட் ஆஃப் நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் எக்ஸீட்ஸ் 10 crore, 10 கோடியை தாண்டிச்சுன்னா இந்த 10 கோடிக்கு மேலே உள்ள அமௌண்ட்டை எக்ஸம்ஷனுக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. அமௌண்ட் எக்ஸீடிங் 10 crores would not be taken into account for exemption. இன்னும் 2 செக்ஷன் பார்க்க போகிறோம். செக்ஷன் 54Dயில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, செக்ஷன் 54ECயில் இருக்குது. எலிஜிபிலிட்டி எனி அசசி, யாருக்கு வேணாலும் கிடைக்கும். அது என்ன அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு செக்ஷன் 54D பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அசட் லேண்ட் அல்லது பில்டிங், பட் இது ஃபார்மிங் பார்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்காக இருக்கணும். என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கிறது பிஸ்னஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங்கில் யூஸ் பண்ணியிருக்கணும். ஹேவ் பீன் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங் குறைஞ்சது அட்லீஸ்ட் 2 years இமீடியட்லி ப்ரிசைடிங் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எந்த ரீசனுக்காக பண்ணியிருக்கணும்? பை வே ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்காக இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஷுட் பி பை வே ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அவங்க லேண்ட் அல்லது பில்டிங் அல்லது ரைட் இன் லேண்ட் ஆர் பில்டிங் இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் கிடைக்கும். டைம் லிமிட் ஃபார் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டில் இருந்து 3 years டைம் சொல்கிறாங்க. ஃபார் ஷிஃப்டிங் ஆர் ரீஎஸ்டாப்ளிஷிங் த எக்ஸிஸ்டிங் அண்டர்டேக்கிங் ஆர் செட்டிங் அப் த நியூ இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் காஸ்ட் ஆஃப் நியூ அசெட் அல்லது கேபிட்டல் கெயின் விச் எவர் இஸ் லோயர். இந்த இடத்துல கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம் அப்ளிகபிள். அதில் டெபாசிட் பண்ணினாங்கன்னாலும் இங்கே கிடைக்கும் கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம். பட் இங்கே செக்ஷன் 54ECயில் டெபாசிட் ஸ்கீம் கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீமுங்கிறது இங்கே அப்ளிகபிள் ஆகாது. 54ECயில் என்ன அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும்? லேண்ட் அல்லது பில்டிங் அல்லது போத் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருக்கணும். எந்த அசட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? NHAI அல்லது RECL இதனுடைய பாண்ட்ஸு அல்லது வேறு ஏதாவது பாண்டு நோட்டிஃபைடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இதெல்லாமே ரிடீமபிள் ஆஃப்டர் 5 years இருக்கணும். என்னைக்குள்ளே அந்த டெபாசிட் அவங்க பண்ணணும்? அந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் வித்தின் அ பீரியட் ஆஃப் 6 months ஆஃப்டர் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அந்த ஒரிஜினல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 6 மாதத்துக்குள்ளே மேலே சொன்ன இந்த பாண்டில் NHAI அல்லது RECL உடைய பாண்ட் அல்லது எனி இதர் நோட்டிஃபைடு பாண்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸம்ஷன் எவ்வளவு கிடைக்கும்? கேபிட்டல் கெயின் அல்லது அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் த ஸ்பெசிஃபைட் பாண்ட் விச் எவர் இஸ் லோயர். மேக்ஸிமம் பெர்மிசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட் ஆஃப் கேபிட்டல் கெயின் அரைசிங் இன் எனி ஃபைனான்ஷியல் இயர் இஸ் 50 lakhs. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் இயரில் பண்ணியிருந்தாலோ சப்சிக்வெண்ட் இயரில் அல்லது ரெண்டுலேயுமே சேர்த்து பண்ணியிருந்தாலோ அந்த 6 months ஆஃப்டர் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கே 50 lakhs அது வந்து மேக்ஸிமம் பெர்மிசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அலௌடு. இங்கே எக்ஸம்ஷன் மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எவ்வளோ பண்ணியிருந்தாலும் கேபிட்டல் கெயின் அல்லது அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் த பாண்ட் விச் எவர் இஸ் லோயர்னு சொன்னாலும் அதோட லிமிட் வந்து 50 lakhs வரைக்கும் தான். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இந்த 4 ஹெட்டிங்லேயும் வராத இன்கம் எல்லாமே இதில் வரும். அதாவது சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின். இது போக மீதி இருக்கிற எல்லா இன்கமுமே அதர் சோர்சஸில் வரும். இப்போ பர்டிகுலராக என்னென்னலாம் வரும்? டிவிடெண்ட் இன்கம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும். இன்னொன்று கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம்னா லாட்ரியில் ஜெயிக்கிற அமௌண்ட்டு, வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ், கிராஸ்வேர்டு பசில்ஸில் வின் பண்ணுற அமௌண்ட்டு, வேறு ஏதாவது ரேசஸில் வின் பண்ணுற அமௌண்ட் இன்க்ளூடிங் ஹார்ஸ் ரேசஸ், கார்டு கேம், அதர் கேம்ஸ், கேம்பிளிங், பெட்டிங்னு இதில் கிடைக்கக்கூடிய எல்லா இன்கமும் கேஷுவல் இன்கம்னு சொல்லுவோம். இது ஸ்பெஷல் ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ் இங்கே அப்ளை ஆகும். ஸோ இந்த கேஷுவல் இன்கம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் taxable ஆகும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் டீம்டு டு பி த இன்கம் இன் த இயர் ஆஃப் ரிசிப்ட். ஒரு அசட்டை கேபிட்டல் அசட்டை கம்பல்சரி அக்யூசிஷன் பண்ணுறப்ப காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, பின்னாடி என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் taxable ஆகும். டீம் டு பி இன்கம் இன் த இயர் ஆஃப் ரிசிப்ட். எந்த இயரில் அதை ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் பார்ட்டு அட்வான்ஸ் forfeited due to failure of negotiations for transfer of a capital asset
ஒரு கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அக்ரிமெண்ட் போட்டு பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்போ அட்வான்ஸ் மணியை ஃபர்ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா? இதுக்கான ப்ரொவிஷன் கேபிட்டல் கெயினில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2014 இந்த டேட்டு அல்லது அதுக்கு பின்னாடி அட்வான்ஸ் மணியை ரிசீவ் பண்ணதை ஃபர்ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேஸில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டாக்ஸபிள் ஆகும். அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் நெகோசியேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ கேபிட்டல் அசெட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2014 அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும். அடுத்தது சம் ஆஃப் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி ரிசீவ்டு பை எனி பர்சன், செக்ஷன் 56(2)(10). இது கிஃப்ட். எந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்தும் ஒரு அமௌண்ட்டு மணியாவோ ப்ராப்பர்ட்டியாவோ ரிசீவ் பண்ணுறப்ப அது செக்ஷன் 56(2)(10) படி அது டாக்ஸபிள் ஆகும். கிஃப்டாக ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு அதர் தேன் ரிலேட்டட் பர்சன்ஸ். ஸோ ரிலேட்டட் பர்சன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண கிஃப்ட்டை தவிர மற்ற கிஃப்ட் எல்லாமே டாக்ஸபிள் ஆகும் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன் படி. இந்த ப்ரொவிஷனும் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் காம்பன்சேஷன் ஆர் அதர் பேமெண்ட் டியூ டு ஆர் ரிசீவ்ட் பை எனி பர்சன் இன் கனெக்ஷன் வித் டெர்மினேஷன் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது மாடிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரிலேட்டிங் தேர்டு. எம்ப்ளாய்மெண்ட் டெர்மினேஷன் ஆகிறப்பவோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மாடிஃபிகேஷன் ஆகிறதுனாலையோ ஒரு பர்சனுக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு காம்பன்சேஷனோ அது ஏதோ பேமெண்ட்டோ கொடுக்குறப்ப அது இங்கே வரும். செக்ஷன் 56(2)(11) வரும். And any sum received including amount allocated by way of bonus under a life insurance policy other than ULIP unit linked insurance policy தவிர and keyman insurance policy which is not exempt under section 1010D. 1010Dல exemption இல்லாதது any amount received by way of bonus அதெல்லாம் இருந்ததுன்னா இங்கே income from other sourcesல வரும். இங்கே டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. செக்ஷன் 57ல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கு டிடக்ஷன்ஸ் அலோவ்டு. இன் கேஸ் ஆஃப் டிவிடெண்ட் ஆர் இன்கம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுடைய யூனிட்டில் இன்கம் ரிசீவ் பண்ணுறது அல்லது ஒரு ஸ்பெசிஃபைட் கம்பெனியுடைய யூனிட்ஸ் ரிலேட்டடான இன்கம். இன் கேஸ் ஆஃப் டிவிடெண்ட் இன்கம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி யூனிட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், இன்கம் ஃப்ரம் யூனிட்ஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபைட் கம்பெனி. இதில் டிடக்ஷன் என்ன கிளைம் பண்ண முடியும்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அலோவபிள் அஸ் டிடக்ஷன். பட் அதில் மேக்ஸிமம் அமௌண்ட் 20% ஆஃப் சச் இன்கம். அந்த இன்கமில் 20% வரைக்கும் தான் மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சரை டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். 20% ஆஃப் சச் இன்கம் இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம் ஃபார் தட் இயர் வித்தவுட் டிடக்ஷன் அண்டர் தி செக்ஷன். இந்த செக்ஷனில் டிடக்ஷன் கிளைம் பண்ணாமல் இந்த இன்கம் எவ்வளவோ இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்களோ அதில் 20% வரைக்கும் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரை டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஃபேமிலி பென்ஷன், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நார்மலாக ஒரு எம்ப்ளாயி பென்ஷன் ரிசீவ் பண்ணுறாருன்னா அது சேலரியில் போயிடும். பட் எம்ப்ளாயி இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிசீவ் பண்ணுற பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் டாக்ஸபிள் ஆகும். இதில் ஸ்டாண்டர்டாக டிடக்ஷன் 1/3 ஆஃப் சச் இன்கம் அல்லது 15,000 விச் எவர் இஸ் லெஸ் கிடைக்கும். இது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமுக்கு அப்ளிகபிள். இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் படி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு தட் இஸ் செக்ஷன் 115 BACக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை 25,000ன்னு மாற்றிருக்காங்க 15,000 வர இடத்துல. ஸோ இப்போ இருக்கிற ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் 1/3 அல்லது 33(1/3) ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் ஆர் 15,000 விச் எவர் இஸ் லெஸ் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். இது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் எடுத்திருக்கிற பர்சனுக்கு. சப்போஸ் பர்சன் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷனுக்கான ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 33(1/3) ஆர் 1/3 ஆஃப் சச் இன்கம் ஆர் 25,000 விச் எவர் இஸ் லெஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். இப்போ கம்பல்சரி அக்யூசேஷனில் காம்பன்சேஷன் அல்லது என்ஹான்ஸ் காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு பார்த்தோம் இல்லையா? அதில் 50% ஆஃப் சச் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். எனி அதர் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் இன் த நேச்சர் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஹோல்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஏர்னிங் சச் இன்கம். ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருந்தா பட் அது கேபிட்டல் நேச்சராக இல்லாமல் இருந்ததுன்னா அதை டிடக்ஷனாக நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். எனி சம் of money or value of property received without consideration or for inadequate consideration. Without consideration na gift receive பண்றது. inadequate consideration na தேவையான அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்காம கம்மியான அமௌண்ட் கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்குறது. இப்போ எனி சம் ஆஃப் மணி ஆர் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரிசீவ்டு இது எப்போ டாக்ஸபிள் ஆகும்? செக்ஷன் 56(2)(10 ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதில் மணியாக இருந்ததுன்னா இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது
இஃப் த ஹோல் அமௌண்ட் இஃப் த சேம் எக்ஸீட்ஸ் 50,000 50,000க்கு மேலே அமௌண்ட்டு நிறையா பேர்கிட்ட வந்து நம்ம கிஃப்டாக ரிசீவ் பண்ணுறோம் 1 இயரில் அப்படின்னு சொன்னால் அது டாக்ஸபிள். இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே ரிலேட்டிவ் பர்சன்கிட்ட இருந்து வாங்குறப்ப ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து வாங்குறப்ப அது இங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது எவ்வளவு அமௌண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். பட் அந்த எந்தெந்த சுச்சுவேஷனில் யார்கிட்டேருந்து வாங்குறோங்கிறது இங்கே இம்பார்ட்டன்ட். இப்போ மணியை ரிசீவ் பண்ணுறப்ப ஹோல் அமௌண்ட் அந்த இயரில் ரிலேட்டிவ்ஸ் இல்லாமல் வேறு பர்சன்கிட்டேருந்து வாங்கினது எல்லாம் சேர்த்து 50,000 எக்ஸீட் ஆச்சுன்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டாக்ஸபிள் ஆகும். அதுவே மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்து அது கன்சிடரேஷனே இல்லாமல் ஃப்ரீயாக ரிசீவ் பண்ணியிருந்தா அதனுடைய அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த ப்ராப்பர்ட்டியுடையது 50,000 எக்ஸீட் ஆகியிருந்தால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டாக்ஸபிள் ஆகும். பட் கன்சிடரேஷன் பே பண்ணியிருக்காங்க, பட் அது அடிக்குவேட்டாக இல்லை அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அண்ட் கன்சிடரேஷனுக்கும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்து அந்த டிஃபரன்ஸ் 50,000 எக்ஸீட் ஆகி இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டு டாக்ஸபிள் ஆகும். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ஆஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அண்ட் த கன்சிடரேஷன் இது டாக்ஸபிள் இன்கமாக மாறிடும். இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணுறப்ப அதனுடைய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை பார்க்கணும். அது 50,000க்கு மேலே இருந்தால் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டாக்ஸபிள் ஆகும். இப்போ கன்சிடரேஷன் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி மூவபிள் ப்ராப்பர்ட்டி இந்த மேலே பார்த்த மாதிரி பார்க்கும்போது அங்கே அந்த அமௌண்ட் 50,000 எக்ஸீட் ஆகிறப்ப ஃபுல் அமௌண்ட்டுமே டாக்ஸபிள். இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தானே பார்க்குறோம் வித்தவுட் கன்சிடரேஷன். அப்போ இங்கே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ டாக்ஸபிள். பட் இங்கே இன்எடிக்குவேட் கன்சிடரேஷனுங்கிறப்ப டிஃபரன்ஸ் தான் டாக்ஸபிள். இமூவபிள் ப்ராப்பர்ட்டியில் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ டாக்ஸபிள், ஏன்னா வித்தவுட் கன்சிடரேஷனுங்கிறப்ப. பட் இன்எடிக்குவேட் கன்சிடரேஷனாக இருந்தால் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் கன்சிடரேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸு டாக்ஸபிளாக இருக்கும். எப்போனா அந்த டிஃபரன்ஸ் மோர் தேன் த ஹையர் ஆஃப் இந்த ரெண்டு அமௌண்ட்டில் ஹையராக இருக்கணும். ஹையர் அமௌண்ட்டை விட கூடுதலாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும். 50,000 அல்லது 10% ஆஃப் கன்சிடரேஷன். இந்த ரெண்டில் ஹையர் எதுவோ இதை விட அந்த டிஃப்ரென்ஸ் கூடுதலாக இருக்கணும். இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் மோர் தேன் த ஹையர் ஆஃப் 50,000 அண்ட் 10% ஆஃப் கன்சிடரேஷன். இந்த செக்ஷன் 56(2)(10 இந்த கிஃப்ட் செக்ஷன் எங்கெங்கே அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா, ஒரு ரிலேட்டிவ் கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறப்ப அந்த ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணுறப்ப அப்ளிகபிள் ஆகாது. ஒரு இண்டிவிஜுவலுடைய முக்கியமான அக்கேஷன், அதாவது மேரேஜ், அந்த சமயத்தில் பர்த்டே அதெல்லாம் இங்கே எக்ஸம்ஷன் வராது. கொஸ்டினில் கொடுக்குறப்ப பர்த்டே அல்லது மேரேஜ் அனிவர்சரி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அங்கே கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். ஒன்லி அட் த டைம் ஆஃப் மேரேஜ், அந்த அக்கேஷன் ஆஃப் மேரேஜ் ஆஃப் த இண்டிவிஜுவல், அதில் கிஃப்ட் யார் கொடுத்தாலும் அதெல்லாம் இங்கே 56(2)(10 வராது. அண்டர் அ வில் ஆர் பை வே ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன் 56(2)(10. நெக்ஸ்ட் கிளப்பிங் ஆஃப் இன்கம். இன்னொருத்தருடைய இன்கம் ஒரு பர்சன் கையில் கிளப் ஆகிறப்ப அது கிளப்பிங் ஆஃப் இன்கம்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது? செக்ஷன் 60ல் ஒரு பர்சன் இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இன்கம் மட்டும் ஒரு பர்சன் தன்னோட கையில் இருந்தால் இன்கம் டேக்ஸ் கூட கட்டணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு இன்கம்மை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. பட் ப்ராப்பர்ட்டி அவர் பேர்லேயே இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் யார் அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரோ, தட் இஸ் யார் அந்த இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரோ, அசட்டுடைய ஓனராக இருக்காரோ, அவர் தான் அந்த இன்கமுக்கும் அமௌண்ட்டு டேக்ஸ் கட்டணும். ஸோ இப்போ அந்த இன்கம் அவரோட கையிலேயே கிளப் ஆகிடும். அதே மாதிரி செக்ஷன் 61ல் இன்கம் அரைசிங் ஃப்ரம் ரிவோகபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட். அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, பட் பின்னாடி எப்போ வேணாலும் அவர் அதை திருப்பி எடுத்துக்க முடியும். ரிவோகபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட், அதிலிருந்து வரக்கூடிய இன்கமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பர்சன் கையில் தான் கிளப் ஆகும். செக்ஷன் 64(1)(2 இதில் ஒரு ஸ்போஸுக்கு அரைஸ் ஆகக்கூடிய ஒரு இன்கம், அது பை வே ஆஃப் ரெமுனரேஷன் சொல்லலாம். ஒரு பிஸ்னஸில் ஒரு பர்சனுக்கு ரெமுனரேஷன் கிடைக்கிது. அந்த பிஸ்னஸில், அந்த கன்சர்ன்கிறது பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அந்த பிஸ்னஸில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இஃப் த ரெமுனரேஷன் ரிசீவ்ட் இஸ் அட்ரிபியூட்டபிள் டு த அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஸ்பவுஸ், தென் சச் இன்கம் இஸ் நாட் டு பி கிளப்டு. இப்போ ஒரு பர்சன் எக்ஸ்ன்னு வச்சுப்போம், அவர் ஒரு பிஸ்னஸில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கவருக்கு. ஸோ அந்த இடத்துல அவருடைய ஸ்போஸ் ஒய், அவங்களுக்கு ரெமுனரேஷன் அதே பிஸ்னஸில் கிடைக்கிது. அப்படி இருக்கிறப்ப இந்த எக்ஸ் யார் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை அந்த பிஸ்னஸில் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய கையில் அந்த இன்கம் கிளப் ஆகும். பட் அவங்க ஸ்போஸுக்கு ரைஸ் ஆன அந்த ரெமுனரேஷனுங்கிறது அவங்களுடைய அந்த ஸ்போஸுடைய டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜினாலேயோ எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ வந்திருந்ததுன்னா அங்கே இன்கம் கிளப் ஆகாது.
இப்போ இங்கே சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எது சொல்கிறாங்க, ஒரு கம்பெனியாக இருந்தால் 20%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கலாம், 20 ஆர் மோர் பர்சன்ட். அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஃபார்ம் ஏஓபிபிஓஐனா அதில் 20% ஆர் மோர் ப்ராஃபிட் ஷேர் பண்ணியிருக்கலாம். அந்த பர்சனை இண்டிவிஜுவல் ஹேஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். சப்போஸ் ரெண்டு பர்சனுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரே பிஸ்னஸில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்து அதில் அவங்களுக்கு ரெமுனரேஷனும் வந்ததுன்னா இந்த இன்கம்மை தவிர மற்ற இன்கமில் எந்த பர்சன் கையில் டோட்டல் இன்கம் கூட இருக்கோ அவங்க கையில் இன்னொருத்தருடையது கிளப் ஆகும். செக்ஷன் 64(1)(4 இதில் இன்கம் அரைசிங் டு ஸ்பௌஸ் ஃப்ரம் அசெட்ஸ் அதர் தேன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை தவிர வேறு அசெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பட் அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஸ்பௌஸுக்கு ஒரு அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, பட் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதை தவிர பட் வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க கையிலேயே கிளப் ஆகும். தென் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாஸஸ், inter-source set of losses under the same head of income. இது செக்ஷன் 70. சேம் ஹெட் ஆஃப் இன்கம்னா என்ன, 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தோம். சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், பிஜிபிபி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு பார்த்தோம். பட் அதுக்குள்ளே இருக்கிற சோர்சஸ் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜிபிபி அப்படிங்கிறது ஒரு ஹெட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற சோர்ஸ்ன்னு எடுத்தோம்னா 2-3 பிஸ்னஸ் வச்சுருக்கலாம். அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸுமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவோம். அப்போ இன்டர் சோர்ஸ் செட் ஆஃப் அப்படின்னா ஒரே ஹெட் ஆஃப் இன்கம்குள்ளே ஒரு சோர்ஸில் வரக்கூடிய லாஸை இன்னொரு சோர்ஸில் வரக்கூடிய இன்கமில் செட் ஆஃப் பண்ணுறது செக்ஷன் 70. இதில் எதெல்லாம் எக்ஸப்ஷன், எந்த லாஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் வந்த லாஸ், கேபிட்டல் லாஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ், அண்ட் தென் என்ன லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ்னால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸுடைய லாஸை ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் இன்கமில் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அதே மாதிரி ரேஸ் ஹார்சஸ், ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ், அதில் வர லாஸு. அண்ட் அசஸி கேரிங் ஆன் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ், செக்ஷன் 35(AD) ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் கேரி பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் எக்ஸசைசிங் ஆப்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், செக்ஷன் 115 BAC ஆப்ஷன் வெளியில் வந்து பர்சன் அவங்களுக்கு. அடுத்தது இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, செக்ஷன் 71. இப்போ ஒரு ஹெட்டில் வரக்கூடிய லாஸை இன்னொரு ஹெட்டுடைய இன்கம், இந்த 5 ஹெட்ஸு சொல்கிறோம்ல அதில் இன்னொன்றில் செட் ஆஃப் பண்ணக்கூடியது. இதுலேயுமே எக்ஸப்ஷன் இருக்குது. லாஸ் அண்டர் பிஜிபிபி cannot be set off under ஹெட் சேலரிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேலரியில் கொண்டு போய் பிஜிபிபியுடைய லாஸை செட் ஆஃப் பண்ணவே முடியாது. அதே மாதிரி கேபிட்டல் கெயினில் வர லாஸை கேபிட்டல் கெயின் ஹெட்டிங்கில் வர லாஸை கேபிட்டல் கெயினில் மட்டும்தான், அதே ஹெட்டிங்கில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஸ்பெகுலேஷன் லாஸ் அல்லது லாஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேசார்சஸ் இதுவுமே இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அண்ட் இன் கேஸ் ஆஃப் அன் அசஸி எக்ஸைசிங் ஆப்ஷன், செக்ஷன் 115 BACலேருந்து ஆப்ட் அவுட் பண்ணியிருக்கிற பர்சன், ஷிஃப்ட் அவுட் பண்ணியிருக்கிற பர்சன், செக்ஷன் 35(AD) டிடக்ஷன் கிளைம் பண்ணக்கூடிய பர்சன். அனதர் ஒன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ். லாஸ் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி would not be allowable to be set off against income under any other head if the assessee pays tax at concessional rate of 115 BAC. 115 BAC டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்தாங்கன்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது வேறு எந்த ஹெட்லேயுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. பட் இஃப் த அசஸி அந்த 115 BAC ஷிஃப்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அது அந்த ஆப்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் அவுட் 115 BAC இருந்தால் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வேறு எந்த ஹெட்லேயுமே இன்கமில் செட் ஆஃப் பண்ண முடியும். பட் அதுக்கான லிமிட் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 2 lakhs. இப்போ மீதி இருக்கிற லாஸ் எல்லாம் என்ன செய்யலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறத கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயரில் அதோட டைம் லிமிட் முடிகிற வரைக்கும் செட் ஆஃப் பண்ண முடியும். பட் நெக்ஸ்ட் இயரில் கொண்டு போகும்போது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். த லாஸஸ் விச் cannot be set off or carried forward, எந்தெந்த லாஸ் எல்லாம் செட் ஆஃபும் பண்ண முடியாதும் கேரி ஃபார்வர்டும் பண்ண முடியாதோ அது பார்க்குறோம். லாஸ் ஃப்ரம் கேம்பிளிங், பெட்டிங், கார்டு கேம்ஸ் எக்ஸெட்ரா. அல்லது ஒரு எக்ஸம்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லாஸ் ஃப்ரம் அன் எக்ஸம்ட் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ஆஃப் லாஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஒரு பார்ட்னருக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருந்து லாஸ் தான் ஷேராக வருது. இது cannot be set off against any other business income. வேறு பிஸ்னஸ் இன்கமில் அதை செட் ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா அது எக்ஸம்டட் இன்கம்ங்கிறதுனால. தென் நேச்சர் ஆஃப் லாஸ் டு பி கேரிட் ஃபார்வர்டு. எந்த லாஸை நம்ம கேரி ஃபார்வர்டு பண்ணுறோம், அதனுடைய நேச்சர் என்ன. இன்கம் அகெயின்ஸ்ட் விச் த ப்ராட் ஃபார்வர்டு லாஸ் கேன் பி செட் ஆஃப். இந்த ப்ராட் ஃபார்வர்டு கேரி ஃபார்வர்டு பண்ணதை நெக்ஸ்ட் இயரில் கொண்டு போய் நம்ம செட் ஆஃப் பண்ணுறோம்ல, அது எந்த இன்கமில் பண்ண முடியும், மேக்ஸிமம் பீரியடுக்கு எவ்வளவு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுங்கிறது இம்பார்ட்டன்ட்.
இப்போ ஃபஸ்ட்டு அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன் பார்ப்போம். டெப்ரிசியேஷன் அப்சர்வ் பண்ண முடியல, அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன். இது எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். எந்த ஹெட்டில் வேணாலும் இன்கமில் கேரி ஃபார்வர்ட் பண்ணதை செட் ஆஃப் பண்ணலாம், பட் சேலரிஸை தவிர. அன்அப்சர்வ் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியுடைய லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போனோம்னா 8 இயர்ஸ்க்கு கொண்டு போகலாம், பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியுடைய இன்கமில் மட்டும்தான் அந்த லாஸை செட் ஆஃப் பண்ண முடியும். பிஸ்னஸ் லாஸாக இருந்ததுன்னா அன்அப்சர்வ் பிஸ்னஸ் லாஸை 8 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி பிஸ்னஸ் இன்கமில் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் வர லாஸாக இருந்தால் 4 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸுடைய இன்கமில் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். லாஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸாக இருந்தால் செக்ஷன் 35 AD ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BSc எடுக்காத பர்சனுக்கு தான் இந்த டிடக்ஷன் கிடைக்கும். அதனால் லாஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் 35 AD இந்த இது இன்டெஃபினைட் பீரியடுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் ஃப்ரம் எனி ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த பிஸ்னஸ், அந்த ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் எலிஜிபிள் ஃபார் ரிடக்ஷன் அண்டர் 35 ADயா அப்படிங்கிற பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸாக இருந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் அதை செட் ஆஃப் பண்ண முடியும். 8 இயர்ஸ்க்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸாக இருந்தால் இதுவும் 8 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகலாம். அது லாங் டேர்ம் அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டுலேயுமே செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். லாஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரிசோர்சஸ் அப்படின்னா இதே மாதிரி ஆக்டிவிட்டியிலேருந்து வரக்கூடிய இன்கமில் செட் ஆஃப் பண்ணலாம். 4 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ செட் ஆஃப் லாஸஸ் பண்ணுறப்ப எந்த ஆர்டரில் பண்ணணும்? கரண்ட் இயருடைய டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு, current year depreciation, current year capital expenditure on scientific research and current year expenditure on family planning to the extent allowed. Next, brought forward business loss. பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷனில் இருந்து லாஸ் வந்ததை ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணது அதுக்கு அடுத்தது பண்ணலாம். நெக்ஸ்ட் அன்அப்சார்ப்ட் டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறமா அன்அப்சார்ப்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் தென் ஃபேமிலி பிளானிங்குடைய அன்அப்சார்ப்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணலாம். லாஸ் ரிட்டர்ன், தட் இஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், டியூ டேட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சில லாஸை நம்மளால் கேரி ஃபார்வர்டு பண்ண முடியும். ஃபைலிங் ஆஃப் லாஸ் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 139(3) வித்தின் த டியூ டேட் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 139(1). 139(1)ங்கிறது டியூ டேட் எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிற டேட்டு, அதுக்குள்ளே பண்ணியிருந்தால் கேரி ஃபார்வர்டு பண்ணிக்க முடியும். எப்பப்போலாம் இது கண்டிப்பாக பண்ணணும்? இஸ் மேண்டேட்டரி ஃபார் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் எபவ் லாஸஸ். பட் ரிட்டர்ன் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணலைன்னா கூட லாஸை கேரி ஃபார்வர்டு பண்ண முடியும்னா அது ரெண்டு இடத்துல மட்டும்தான். லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷனுக்கும் ரிட்டர்ன் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணலைனாலும் நம்மளால் கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் ஒவ்வொரு ஹெட்லேயும் எவ்வளவு இன்கம் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம்னா இது டோட்டல் இன்கம். இந்த கிராஸ் டோட்டல் இன்கமில் டிடக்ஷன்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். டிடக்ஷன்ஸ் வேறு, எக்ஸம்ஷன்ஸ் வேறு. எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது டேக்ஸபிள் இன்கமில் ஒரு பார்ட்டே கிடையாது. பட் இன்கமில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைனஸ் பண்ணுறதை டிடக்ஷன்னு சொல்லுவோம். டிடக்ஷன் எல்லாம் சாப்டர் 6A கவர் ஆகும். இங்கே செக்ஷன் 80 அப்படின்னு சொல்லுவோம். அதை செக்ஷன் 80C லேருந்து 80U வரைக்கும் இருக்குது. பட் இதில் ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். செக்ஷன் 80C இன்வெஸ்ட்மெண்ட் இன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது டெபாசிட் இன் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், SPF, RPF, ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது எல்லாமே இங்கே கிளைம் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் லிமிட் 1,50,000. 80CCCயில் சர்டன் பென்ஷன் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது, இதுக்கும் 1,50,000 லிமிட்டு. 80CCD1 கான்ட்ரிபியூஷன் டு NPS பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட், இதில் சேலரியில் 10% அல்லது கிராஸ் டோட்டல் இன்கமில் 20%, அந்தந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஆர் கிராஸ் டோட்டல் இன்கமில் பர்சன்டேஜ் பார்த்து அந்த லிமிட்டதுக்கு டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். 80CCE இதில் அக்ரிகேட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C, CCC, CCD1 எல்லாமே சேர்த்து மொத்தமாகவே 1,50,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது CCD1Bயில் கான்ட்ரிபியூஷன் டு NPS நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இது மேலே சொன்ன 1,50,000க்கு வெளியில், அதை தவிர எக்ஸ்ட்ராவாக அவுட் சைட் த லிமிட் ஆஃப் 1,50,000 அண்டர் செக்ஷன் CCE 80CCE இது ஒரு 50,000 உண்டு. அடுத்தது 80CCD2 இது கான்ட்ரிபியூஷன் பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் டு NPS அக்கௌண்ட், அதனுடைய எம்ப்ளாயீஸ்க்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது, கவர்மெண்ட் பண்ணுறது. இதுவுமே 1,50,000 இருக்கிற இந்த 80CCE லிமிட்டுக்கு வெளியில் தான். அப்போ இது அடிஷ்னலாக உண்டு. 14% ஆஃப் சேலரி.
இதில் கான்ட்ரிபியூஷன் பை எனி அதர் எம்ப்ளாயர், மேலே கவர்மெண்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை தவிர வேறு எம்ப்ளாயராக இருந்து என்பிஎஸ்சில் அவங்களுடைய எம்ப்ளாயிக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணினா இதுவுமே அவுட் சைட் த லிமிட் ஆஃப் 1,50,000 செக்ஷன் 80CE தான். பட் இது 10% ஆஃப் சேலரியாக இருக்கும். இந்த செக்ஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு 80CCD2ல் டிடக்ஷன் கிளைம் பண்ணும்போது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரிலேட்டடாக டிடக்ஷன் கிளைம் பண்ணுறப்ப மேக்ஸிமம் 14% ஆஃப் சேலரி வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். அவங்க ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணினாலோ அல்லது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணாலோ ரெண்டுலேயுமே 14% ஆஃப் சேலரி கிளைம் பண்ண முடியும். பட் அதர் தேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு 80CCD2ல் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டிடக்ஷன் கிளைம் பண்ணுறப்ப 10% ஆஃப் சேலரி அப்படிங்கிற ப்ரொவிஷன் ஏற்கனவே இருக்குது. இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுற பர்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட்டில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுற நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்களுக்கு 80CCD2ல் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டிடக்ஷன் கிளைம் பண்ணுறப்ப மேக்ஸிமம் 14% ஆஃப் சேலரி வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 14% ஆஃப் சேலரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் டிடக்ஷன் 80CCD2ல் 14% ஆஃப் சேலரி வரைக்கும் உண்டு. பட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்க ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணும்போது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரிலேட்டடாக 80CCD2ல் மேக்ஸிமம் டிடக்ஷன் 10% ஆஃப் சேலரி வரைக்குமோ, அதே அவங்க டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுற நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அப் டு 14% ஆஃப் சேலரி, மேக்ஸிமம் டிடக்ஷன் அண்டர் 80CCD2 14% ஆஃப் சேலரி வரும். பட் அது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுற பர்சனுக்கு, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு. இப்போ இங்கே பார்த்த செக்ஷன் 80Cயில் பார்த்தது எல்லாத்துலேயுமே டிடக்ஷன்ஸ் அவைலபிள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி இஃப் த இண்டிவிஜுவல் ஆர் HUF எக்ஸைசஸ் த ஆப்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து அவங்க ஆப்ஷன் அவுட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டிடக்ஷன் கிடைக்கும். பட் அதில் ஒரே ஒன்று மட்டும் எக்ஸப்ஷன், அதாவது 80CCD2 இது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேயுமே கிடைக்கும். அடுத்தது 80CCH இது இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கும். அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுற அமௌண்ட்டு டிடக்ஷனாக கிடைக்கும். இது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு விதமாக இருக்குது. இண்டிவிஜுவல் அதாவது எம்ப்ளாயி பண்ணுற கான்ட்ரிபியூஷன் ஹோல் ஆஃப் த அமௌண்ட் பெய்ட் ஆர் டெபாசிட்டட் ஃபுல்லாகவே இதில் கிடைக்கும். பட் இந்த டிடக்ஷன் would be available only if individual exercises the option of shifting out of default tax regime. சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற கான்ட்ரிபியூஷனுங்கிறது சேலரியில் அசஸ்சியோட சேலரியில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இங்கே டிடக்ஷன் அப்படிங்கிறது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டேக்ஸ் ரெஜிம் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும், இந்த கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு மட்டும். அடுத்தது செக்ஷன் 80D இது இண்டிவிஜுவல் அண்ட் HUF ரெண்டு பேருக்கும் கிடைக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் ப்ரீமியம் பே பண்ணுற அமௌண்ட்டு எனி ப்ரீமியம் பெய்ட் அதர்வைஸ் தேன் பை செக்காக இல்லாமல் வேறு மோடில் பே பண்ணியிருக்கணும். இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்காக பே பண்ணுற அமௌண்ட்டு யாருடைய ஹெல்த்தில் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம்? ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் அவருக்கோ அவருடைய ஸ்பௌஸுக்கோ அல்லது அவங்கள சார்ந்து இருக்கிற டிபெண்ட் சில்ட்ரன் நேமுக்கோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுக்கலாம். ஒருவேளை HUF-ஆக இருந்தால் ஃபேமிலி மெம்பர் பேரில் இந்த ப்ரீமியம் இந்த பாலிசி எடுத்து ப்ரீமியம் பே பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அதர்வைஸ் தேன் பை வே ஆஃப் கேஷ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ஆர் எனி அதர் ஸ்கீம், கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண ஹெல்த் ஸ்கீமுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது கேஷாக இல்லாமல் வேறு அமௌண்ட்டில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தால் அதுவுமே உண்டு. பட் இந்த அமௌண்ட் எல்லாமே மேக்ஸிமம் 25,000 டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை அது சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அங்கே 50,000. இந்த கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவலோ அல்லது அவங்களுடைய ஸ்போஸோ சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 25,000ங்கிறது 50,000 அங்கே மாறும். Any premium paid otherwise than by cash to keep in force of insurance of the health of parent. Parent உடைய ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறப்ப பேரண்ட் வந்து டிபெண்ட்டாவோ டிபெண்ட் இல்லாமலோ இருக்கலாம். அங்கே மேக்ஸிமம் 25,000. அங்கேயுமே பேரண்ட்ஸ் வந்து எய்தர் ஆர் போத் ஆஃப் த பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அங்கே 50,000 கிளைம் பண்ணிக்க முடியும் டிடக்ஷனாக. Any amount paid otherwise than by way of cash on account of medical expenditure. மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக கேஷ் இல்லாமல் வேறு மோடில் அமௌண்ட்டு பே பண்ணுறப்ப அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் த ஹெல்த் ஆஃப் அசஸி அல்லது அவங்களோட ஃபேமிலி மெம்பர் ஆர் பேரண்ட்டாக இருக்கலாம். பட் அவங்க சீனியர் சிட்டிசனாக இருக்கணும். அவங்க பேரில் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுக்காமல் இருந்திருக்கணும். அப்போ இங்கே டிடக்ஷன் எவ்வளவு கிடைக்கும்?
மேக்ஸிமம் 50,000 கிடைக்கும். ஸோ இந்த கேப் 50,000 அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஒரு பேரண்ட் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, அவங்க பேரில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. இன்னொரு பர்சன் அதர் இஸ் அ சீனியர் சிட்டிசன் ஆன் ஹோம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக டிடக்ஷன் 50,000 தாண்டக்கூடாது. சப்போஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பேமெண்ட் இன்க்ளூடிங் கேஷ் பேமெண்ட்டு, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் மட்டும் கேஷ் பேமெண்ட்டாகவும் பே பண்ணலாம். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் செல்ஃப், ஸ்பௌஸ், டிபெண்ட் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் நேமில் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ண முடியும். இங்கே அமௌண்ட் பெய்ட் சப்ஜெக்ட் டு த கேப் ஆஃப் 5,000. ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புக்கு 5,000 வரைக்கும் மேக்ஸிமம். இன் அக்ரிகேட் சப்ஜெக்ட் டு ஓவரால் இண்டிவிஜுவல் லிமிட், மேலே பார்த்தா 25,000 ஆர் 50,000 அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இந்த 5,000 வரும், அதுவும் சேர்ந்து தான் வரும். இந்த டிடக்ஷன் 80D டிடக்ஷன் would be available only if individual or HUF exercises the option of shifting out of the default tax regime. அப்போ default tax regime ஆப்ஷன்லேருந்து அவங்க வெளியில் வந்தால் மட்டும்தான், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமே எடுக்காமல் இருந்தால் தான் இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 80DD ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அல்லது HUFக்கு இந்த டிடக்ஷன் கிடைக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபெண்ட் டிசேபிள்டு, மெயின்டெனன்ஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஒரு டிசேபிள்டு பர்சன் இந்த இண்டிவிஜுவலை அல்லது HUF சார்ந்திருக்காங்க, டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை அவங்க இன்கர் பண்ணியிருக்கணும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அல்லது ட்ரைனிங் ஆர் ரீஹாபிலிட்டேஷனுக்காக அந்த டிசேபிள் பர்சனுக்காக. அதோட அந்த அமௌண்ட் வேறு ஏதாவது அமௌண்ட்டு ஒரு ஸ்கீமில் டெபாசிட் பண்ணவும் செஞ்சுருக்கலாம். இங்கே ஃப்ளாட்டாக டிடக்ஷன் கிடைக்கும் சிவியரிட்டியை பொறுத்து. சிவியர் ஆஃப் அந்த டிசபிலிட்டியுடைய சிவியர்னஸை பொறுத்து அது 75,000 அல்லது 1,25,000 இருக்கும். சிவியர் டிசபிலிட்டியாக இருந்தால் அங்கே, அதாவது சிவியர் டிசபிலிட்டிங்கிறத பர்சன் வித் 80% ஆர் மோர் டிசபிலிட்டின்னு அதை சொல்கிறாங்க. அங்கே ஃப்ளாட் டிடக்ஷன் 75,000க்கு பதிலாக 1,25,000 ஆகும். இதுவுமே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்திருக்கிற பர்சனுக்கு வராது, இந்த டிடக்ஷன் கிடைக்காது. அடுத்தது 80E, இது எஜுகேஷன் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் அந்த பர்சன் இண்டிவிஜுவலுக்கோ அல்லது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காகவோ ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணலாம். இனிஷியல் இயரில், அதாவது எப்போ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இயரில் இருந்து அதுக்கு அடுத்து வர்ற 7 அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கு இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். அல்லது அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஒருவேளை சீக்கிரமே பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 8 வருஷம் இல்லாமல் சீக்கிரமே பே பண்ணிட்டாங்கன்னா அது வரைக்கும் அதை அவைல் பண்ண முடியும். அன்டில் த இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்ட் இன் ஃபுல் whichever is earlier. இங்கேயுமே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்திருந்தால் இங்கே வராது, இந்த டிடக்ஷன் கிடைக்காது. அடுத்தது 80G டொனேஷன், இது எல்லா அசஸிஸ்க்குமே கிடைக்கும். சில ஃபண்ட்ஸுக்கு அல்லது சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு டொனேஷன் பண்ணும்போது இந்த டிடக்ஷன் கிடைக்கும். இப்போ கேஷில் டொனேஷன் 2,000க்கு மேலே பண்ணியிருந்தால் டிடக்ஷன் கிடைக்காது. இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் HUF AOP அதர் தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி AOPயில் அண்ட் BOY ஆர் அன் ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன், எங்கே டிடக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி அவைலபிள் ஒன்லி இஃப் த பர்சன் எக்ஸசைஸ் த ஆப்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் அவுட் 115 BAC டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த டிடக்ஷன் கிடைக்கும். அடுத்து 80TTA, இது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இது இண்டிவிஜுவல் HUF அதர் தேன் த ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு கிடைக்கும். பேங்க்கில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு டிடக்ஷன் கிடைக்கும். ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு டிடக்ஷனாக கிடைக்கும், பட் லிமிட் வந்து 10,000 வரைக்கும் தான். இங்கேயுமே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இருக்கிற பர்சனுக்கு இது கிடைக்காது. 80TTB, இது ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இங்கே சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறப்ப ஒரு இண்டிவிஜுவல் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 60 years ஆர் மோர்னு சொல்கிறோம் அட் எனி டைம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், இங்கே ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் டெபாசிட் ரெண்டுமே வரும். ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் அல்லது 50,000 விச்செவர் இஸ் லெஸ் டிடக்ஷனாக கிடைக்கும். எங்கேயுமே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்த பர்சனுக்கு 80TTB டிடக்ஷன் கிடைக்காது. 80U, இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கும். ஒரு பர்சன்ஸ் டிசபிலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற டிடக்ஷன். பட் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சர்டிஃபைட் பை த மெடிக்கல் அத்தாரிட்டி அந்த பர்சனுடைய டிசபிலிட்டிக்காக. இங்கே ஃப்ளாட் டிடக்ஷன் 75,000 அல்லது 1,25,000 டிசபிலிட்டியை பொறுத்து. சிவியர் டிசபிலிட்டியாக இருந்ததுன்னா அங்கே 1,25,000. எங்கேயும் 115 BAC டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இல்லாத பர்சனுக்கு தான் அந்த டிடக்ஷன் கிடைக்கும். ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ் ஆர் AMT, இது எல்லா அசஸிக்குமே அப்ளிகபிள், பட் கம்பெனிக்கு கிடையாது.
எல்லா அசஸிக்கும் அப்ளிகபிள்னு சொல்கிறப்ப அந்த அசஸிஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கணும். செக்ஷன் 80Hலேருந்து 80RRB அதில் 80P தவிர அல்லது 10WA 35AD டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்கணும். இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல் HUF AOP BOY அண்ட் AJP டஸ் நாட் எக்ஸீட் 20 lakhs. இப்போ கம்பெனி தவிர மற்ற எல்லாருக்குமே ஏஎம்டின்னு சொன்னோம். பட் அதில் ஃபேர்மை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் 20 lakhs எக்ஸீட் ஆகலைன்னா ஏஎம்டி அப்ளிகபிள் இல்லை. இப்போ இந்த ஏஎம்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நார்மலாக ரெகுலர் இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டி செஸ்ஸுக்கு முன்னாடி என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறமா அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல கண்டுபிடிச்ச ரெகுலர் இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டியை ஏன்னு எடுத்துப்போம். அடுத்தது அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டோட்டல் இன்கம் ஆஃப் அசஸி எடுத்துக்கிறோம். இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். டிடக்ஷன் 80Hலேருந்து 80RRB வரைக்கும் அதர் தான் 80P என்ன கிளைம் பண்ணியிருக்காங்களோ அதை திருப்பி ஆட் பண்ணுறோம். செக்ஷன் 35ADயில் டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருந்தா டிடக்ஷன் கிளைம் என்ற செக்ஷன் 35AD அது மைனஸ் டெப்ரிசியேஷன் என்ற செக்ஷன் 32 இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். 10WA டிடக்ஷன் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். இது அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். இப்போ இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணினோம்ல CDE இது 0வாக இருந்ததுன்னா அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது அசஸிக்கு. இந்த கடைசியாக கிடைச்ச அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் 20 lakhs எக்ஸீட் ஆகலை அப்படின்னாலும் இந்த ப்ரொவிஷன் ஏஎம்டி ப்ரொவிஷன் நாட் அப்ளிகபிள் இன் த கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் HUF AOP BOY AJP. பட் இந்த ப்ரொவிஷன் LLP ஃபார்முக்கு கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். இந்த 20 lakhs லிமிட்டில் அங்கே கிடையாது. இப்போ ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ் எதில் கேல்குலேட் பண்ண போகிறோம்? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கமில் 18.5% போடுறோம். இதுதான் ஏஎம்டி ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸு. இப்போ இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி ஆக்சுவலாக என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்த நார்மல் ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி எவ்வளவு டேக்ஸ்ன்னு பார்த்தோம்ல அந்த அமௌண்ட்டும் இந்த ஏஎம்டி ரெண்டில் எது ஹையரோ அதுதான் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி. இதில் செஸ்ஸை ஆட் பண்ணிவிட்டு டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப்டர் செஸ்ஸு பார்க்கணும். இன் கேஸ் ஆஃப் அ யூனிட் லொக்கேட்டட் இன் IFSC ஏஎம்டிங்கிறது 18.5க்கு பதிலாக 9% ஆஃப் அட்ஜஸ்ட் டோட்டல் இன்கம் வரும். இந்த ஏஎம்டி கூடுதலாக பே பண்ணியிருந்தால் இதை டேக்ஸ் கிரெடிட்டை அவைல் பண்ணிக்க முடியும். டேக்ஸ் கிரெடிட்டுங்கிறது 115 JC ஏஎம்டியில் ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸில் பே பண்ண அமௌண்ட்டு அல்லது ரெகுலர் டேக்ஸ் பேயபிள் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுதான் டேக்ஸ் கிரெடிட்டு. இந்த கிரெடிட்டை வந்து கேரி ஃபார்வர்டு பண்ணி செட் ஆஃப் பண்ணலாம் 15th அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும். எந்த இயரில் கிரெடிட் அவைலபிளோ அதில் இருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய இமீடியட்லி சக்சீடிங் 15 அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கு இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணலாம். பட் இதை செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் செட்டிங் ஆஃப் ஏஎம்டி டேக்ஸ் கிரெடிட் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் த இயர் கேனாட் பி லெஸ் தேன் ஏஎம்டி. ஏஎம்டி கிரெடிட்டை செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் டேக்ஸ் லைபிலிட்டி ஒரு இயரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ஏஎம்டியை விட கம்மியாக இருக்க முடியாது. ஒரு பர்சன் செக்ஷன் 115 BAC படி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் பே பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஏஎம்டி டேக்ஸை பே பண்ண வேண்டியது இல்லை. அடுத்தது அட்வான்ஸ் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸு பே பண்ணுறதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு அதனுடைய டேட் அது பார்க்கலாம். இப்போ ஒரு அசஸி பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா செக்ஷன் 44AD 44ADA Presumptive Taxation அவங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய டியூ டேட் March 15 ஆன் ஆர் பிஃபோர் அந்த ப்ரீவியஸ் இயரில் March 15க்குள்ளே பே பண்ணியிருக்கணும். 100% அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டியை அப்படியே பே பண்ணிடணும். மற்ற அசஸிஸ் எல்லாருக்குமே 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும். அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டியில் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் அப் டு 15%, அடுத்ததில் அப் டு 45%, அதுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் அப் டு 75 அண்ட் லாஸ்ட்டில் அப் டு 100% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி பே பண்ணணும். இது ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் 15th வரும். ஜூன் 15th, செப்டம்பர் 15th, டிசம்பர் 15 அண்டு மார்ச் 15 ஆன் ஆர் பிஃபோர். அடுத்தது டிடிஎஸ் ரேட்டு. இதுலேயே அட்வான்ஸ் டேக்ஸ்லேயே இன்னும் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது அட்வான்ஸ் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறப்ப கரண்ட் இயருடைய இன்கம் எவ்வளவு இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணி அந்த டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணி அட்வான்ஸ் டேக்ஸு கண்டுபிடிக்கிறோம். இதில் டிடிஎஸ் டிசிஎஸ் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணதுக்கப்புறமா அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டியை நம்ம அரைவ் பண்ணணும். அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டி அமௌண்ட்டு 10,000 ஆர் மோர் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம அட்வான்ஸ் டேக்ஸு பே பண்ணணும். இதில் ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்து அவங்களுக்கு PGBP இன்கம் இல்லை அப்படின்னா அவங்க அட்வான்ஸ் டேக்ஸு கட்ட வேண்டாம். உங்களுக்கு அது ஒரு எக்ஸப்ஷன். நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் ரேட்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கே பார்க்க போகிறோம்.
இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் செக்ஷன் 193ல 10% TDS ரேட்டு. இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் செக்ஷன் 194A 10% ரேட்டு TDS ரேட்டு. வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ் கிராஸ்வேர்ட் பசில்ஸ்க்கெல்லாம் 30%. ஒரு கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் பண்ணுறப்ப செக்ஷன் 194C அந்த பேயி தட் இஸ் அ கான்ட்ராக்டர் இண்டிவிஜுவல் ஆர் HUF இருந்தால் ரேட்டு 1%, அதர் பேயிக்கு 2%. ரெண்ட் 194I. இதில் மிஷினரி பிளான்ட் ஆர் எக்யூப்மெண்ட்டுக்காக ரெண்ட் பே பண்ணுறப்ப 2%, லேண்ட் பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸுக்கு 10%. சரி, இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அக்ரிகல்ச்சரல் லேண்டை தவிர வேறு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, சர்டன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப செக்ஷன் 194IA படி 1% ஆஃப் கன்சிடரேஷன் அல்லது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர், இது டிடிஎஸ்ஸாக டிடக்ட் பண்ணணும். தென் ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கான ஃபீஸ் செக்ஷன் 194J. இதில் பேயி த பர்சன் யார் இந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பே பண்ணும்போது பேயை டிடக்ட் பண்ணுறது தான் டிடிஎஸ். ஸோ பேயி என்கேஜ்டு ஒன்லி இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் கால் சென்டர் அல்லது ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் இல்லாமல் டெக்னிக்கல் சர்வீசஸ் மட்டும், அல்லது ராயல்ட்டி. இந்த ராயல்ட்டிங்கிறது இந்த நேச்சர் ஆஃப் சேல் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமாட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ்னால் இங்கே 2% சொல்கிறாங்க. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் 10% டிடிஎஸ் ரேட்டு. சில அமௌண்ட் வந்து கேஷில் பேமெண்ட்டாக பண்ணுறப்ப செக்ஷன் 194N படி டிடிஎஸ் படிக்கணும். இந்த கேஸ் ஆஃப் இது பேங்க்லாம் நார்மலாக செய்வாங்க. இதில் இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட்டர்னால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கரெக்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத பர்சன் அவங்கள சொல்கிறாங்க. அங்கே அக்ரிகேட் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறப்ப 20 lakhsக்கு மேலே பட் 1 crore இருந்ததுன்னா 2% டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்கணும். எக்ஸீட்ஸ் 1 crore இருந்ததுன்னா 5%, இந்த டிஃபால்ட்டர் இல்லாமல் மற்ற கேஸ்னால் 2% டிடிஎஸ் ரேட்டு. செக்ஷன் 194R டிடிஎஸ் ஆன் பெனிஃபிட் ஆர் பெர்குசிட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இது 10%. விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அங்கே பேமெண்ட் பண்ணும்போது அதுக்கு டிடிஎஸ் 194Sல 1%. அசஸ்மெண்ட் இயர் 25-26ல் சில செக்ஷனில் டிடிஎஸில் ரேட்டில் சேஞ்சஸ் இருக்குது. அதாவது 39/2024 வரைக்கும் ஒரு ரேட்டும் 1/10/2024 இருந்து வேறு ரேட்டும் அப்ளிகபிள். ஸோ அப்படிப்பட்ட செக்ஷன் மட்டும் என்னென்ன, அது எந்தெந்த ரேட் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். செக்ஷன் 194DA. இப்போ ஒரு பர்சன் ஒரு ரெசிடெண்ட்டுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ரிலேட்டடாக அமௌண்ட்டு பே பண்ணுறப்ப டிடிஎஸ் படிக்கணும். அந்த டிடிஎஸ் ரேட்டு அப் டு 39/2024 வரைக்கும் 5%, 1/10/2024 2% டிடிஎஸ் ரேட்டு. நெக்ஸ்ட் செக்ஷன் 194G கமிஷன் ஆன் சேல் ஆஃப் லாட்ரி டிக்கெட். இந்த மாதிரி அமௌண்ட் ஒரு பர்சனுக்கு ஒருத்தர் பே பண்ணுறப்ப டிடிஎஸ் படிக்க வேண்டிய ரேட்டு 39/2024 வரைக்கும் 5%, 1/10/2024 2% டிடிஎஸ் ரேட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் செக்ஷன் 194H கமிஷன் அதர் தென் இன்சூரன்ஸ் கமிஷன். இந்த செக்ஷனில் டிடிஎஸ் ரேட் சேஞ்ச் ஆகிருக்கு. அப் டு 39/2024 வரைக்கும் 5%, 1/10/2024 2% ரேட்டு மாறி இருக்கு. செக்ஷன் 194IB பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் பை சர்டன் இண்டிவிஜுவல் ஆர் HUF. இந்த செக்ஷன்லையும் ரேட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. 39/2024 வரைக்கும் 5%, அதுக்கப்புறம் 1/10/2024 2% டிடிஎஸ் ரேட் அப்ளிகபிள். செக்ஷன் 194M இது சர்டன் இண்டிவிஜுவல் ஆர் HUF பேமெண்ட் பண்ணும்போது இது வந்து கமிஷனாக இருக்கலாம், அதர் தென் இன்சூரன்ஸ் கமிஷன், அல்லது கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக பே பண்ணியிருக்கலாம், அல்லது ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ரிலேட்டடாக பே பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 194 செக்ஷன் 194M செக்ஷன்லேயும் டேக்ஸ் ரேட்டு தட் இஸ் டிடிஎஸ் ரேட் அப் டு 39/2024 வரைக்கும் 5%, அதுக்கப்புறம் 1/10/2024 2% சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 194O ஒரு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இ-காமர்ஸ் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறப்ப டேக்ஸை டிடக்ட் பண்ண வேண்டிய ரேட்டு 39/2024 வரைக்கும் 1%, 1/10/2024 0.1% சேஞ்ச் ஆகிருக்கு. தென் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் யார் ஃபைல் பண்ணணும், எப்போ ஃபைல் பண்ணணும், டியூ டேட் என்னங்கிறது ரொம்ப முக்கியமானது. கம்பெனி, ஃபர்ம், எல்எல்பி இவங்கெல்லாம் கம்பல்சரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். இப்போ மற்ற அசஸீஸை பார்க்கும்போது அவங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் கேபிட்டல் கெயினில் செக்ஷன் 54 வரக்கூடிய டிடக்ஷன்ஸோ அல்லது செக்ஷன் 80 சாப்டர் 6A வரக்கூடிய டிடக்ஷன்ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டி இருந்தால் அவங்க கண்டிப்பாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும்.
இதை தவிர மேண்டிட்டரி ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன்கிறது ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் கேசஸில் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 139(1)க்கான 7th ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காங்க. அதர் than firm and company, ஒரு person who is not required to furnish a return as per aforesaid provision. நார்மலாக அவங்க ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ண வேண்டியது இல்லை, அவங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் அந்த லிமிட்டை தாண்டலை அப்படிலாம் இருந்தாலும் அவங்க ஒருவேளை அந்த ப்ரீவியஸ் இயரில் 1 crore எக்ஸீட் ஆகக்கூடிய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்காங்க 1 or more கரண்ட் அக்கௌண்ட்ஸில் அந்த பர்சன், அண்ட் ஃபாரின் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக அவங்களோ அல்லது வேறு ஏதாவது பர்சன் ட்ராவல் பண்ணுறதுக்காக 2 lakh இன்கர் பண்ணியிருந்தாங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனுக்காக 1 lakhக்கு மேலே அந்த இயரில் அமௌண்ட் இன்கர் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். அடுத்தது டியூ டேட்டு. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் 31st October ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர். இது யாருக்குன்னா அசஸ்ஸி அவங்க கம்பெனியாக இருந்தால் அல்லது a person other than the company யாருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ண வேண்டியது இருக்கோ, அல்லது மூணாவது a partner of the firm whose accounts are required to be audited. அப்போ 30th November in case of an assessee including partner of the firm being such assessee who is required to furnish report under section 92E. 92Eல report furnish பண்ண வேண்டிய person assessee including the partners of the firm. ஸோ இவங்களுக்கு 30th November of the assessment year due date. மற்ற அசஸ்ஸி எல்லாருக்குமே 31st July of the assessment year. இப்போ ஒரு டியூ டேட்டுக்குள்ளே அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா லேட் ஃபீ பே பண்ணணும். அது செக்ஷன் 234F. 139 செக்ஷனில் சொல்லியிருக்கிற டேட்டுக்குள்ளே அவங்க ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க லேட் ஃபீ பே பண்ணணும் 5,000. பட் அந்த பர்சனுடைய டோட்டல் இன்கம் 5 lakhs தாண்டலை அப்படின்னா அவங்களுடைய லேட் ஃபீஸுங்கிறது 1000க்குள்ளே தான் இருக்கும். பிலேட்டட் ரிட்டர்ன், லேட்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது. செக்ஷன் 139(1)னா ஒரிஜினல் ரிட்டர்ன் கரெக்டான டேட்டுக்குள்ளே பண்ணுறது. 139(4)னா ஒரு பர்சன் அந்த டியூ டேட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை, 139(1)ல் சொல்லியிருக்க டயத்துக்குள்ளே ஃபைல் பண்ணலை அப்படின்னா அவங்க பின்னாடி பண்ணுற அந்த ரிட்டர்னுக்கு பேர் பிலேட்டட் ரிட்டர்ன். பட் எதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா அட் எனி டைம் பிஃபோர் 3 months prior to the end of the relevant assessment year. எது relevant assessment yearோ அதில் இருந்து 3 monthsக்கு முன்னாடி. இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் 23-24ன்னு சொல்கிறோம். அப்போ அசஸ்மெண்ட் இயர் 24-25. அந்த அசஸ்மெண்ட் இயர் 24-25னா 31/3/2025 முடியும். அதுலேருந்து முன்னாடி 3 மாதம்னா 31/12/2024 இதுக்குள்ளே பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதில் இன்னொரு டேட்டும் கொடுக்குறாங்க, அல்லது கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட். இந்த 2 டேட்டில் whichever is earlier, 3 months prior to the end of the 11th assessment year or completion of the assessment whichever is earlier. இது 139(5)ங்கிறது ரிவைஸ்டு ரிட்டர்ன். இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ஒமிஷன் பண்ணிட்டாங்க அல்லது ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரிஜினல் ரிட்டர்னில் இருக்கலாம் அல்லது பிலேட்டட் ரிட்டர்னில் இருக்கலாம். அதுக்கப்புறமா அதை திருப்பி மாற்றி ஒரு ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணணும், அது ரிவைஸ்டு ரிட்டர்ன்னு பேர். இதுக்கான டைம் லிமிட்டும் அதே தான், 3 months prior to the end of the relevant assessment year or completion of the assessment year whichever is earlier. அப்போ பிலேட்டட் ரிட்டர்னாக இருந்தாலும் அதையும் நம்ம ரிவைஸ் பண்ண முடியும். இப்போ செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் செக்ஷன் 140Aல செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. வேர் எனி டேக்ஸ் இஸ் பேயபிள் ஆன் த பேசிஸ் ஆஃப் எனி ரிட்டர்ன் ரெக்வயர்ட் டு பி ஃபர்னிஷ். செக்ஷன் 139ல் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணுறப்ப அந்த ரிட்டர்னில் சொல்லியிருக்கிற இன்கம்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டேக்ஸ் பே பண்ணுறப்ப அந்த அமௌண்ட்டில் ஆஃப்டர் டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் இது எவ்வளவு டேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மொத்த பேமெண்ட் ஆல்ரெடி நம்ம பே பண்ணினது அதெல்லாமே கன்சிடர் பண்ணணும். அதாவது என்னென்ன அமௌண்ட்லாம் இருக்கலாம், டேக்ஸ் ஆல்ரெடி பெய்டாக இருக்கலாம், அல்லது டேக்ஸ் டிடக்டட் ஆர் கலெக்டட் அட் சோர்ஸாக இருக்கலாம், அல்லது செக்ஷன் 89ல் கொடுத்துருக்கிற ரிலீஃபாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது டேக்ஸ் கிரெடிட் கிளைம் டு பி செட் ஆஃப் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 115JD. பட் இது வந்து இன்கேஸ் த அசஸி ஹேஸ் எக்ஸைஸ் ஆப்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், அவங்களுக்கு மட்டும் இது அப்ளிகபிள். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு இது வராது. அண்ட் எனி டேக்ஸ் அல்லது இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அஸ் பர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 199(2).
But the assessee shall be liable to pay such tax together with the interest and fee payable under any provisions of this act for any delay in furnishing the return. ஸோ என்ன டேக்ஸ் பே பண்ணணும், ஒரு வேளை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு லேட்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்காக ஃபீஸு, பெனல்ட்டி அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் என்னெல்லாம் பே பண்ணணுமோ எல்லாமே சேர்த்து பே பண்ணுறது. ஸோ ஃபார் ஃபர்னிஷிங் த ரிட்டர்ன் எனி டிலே இருந்ததுன்னா ஆர் எனி டிஃபால்ட் ஆர் டிலே இன் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் பிஃபோர் ஃபர்னிஷிங் த ரிட்டர்ன். இப்போ இவங்க பே பண்ணுற இந்த 139 ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணுறப்ப என்ன டேக்ஸு பே பண்ணுறாங்களோ அதை தான் இங்கே செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக இங்கே பெனல்ட்டி அப்படிங்கிறத விட இங்கே டேக்ஸ் டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீ இதுதான் இங்கே மெயினாக வரும். வேர் த அமௌண்ட் பெய்டு பை த அசஸி அண்டர் செக்ஷன் 140A1 ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் த அக்ரிகேட் ஆஃப் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீ. இவங்க ஒரு பர்சன் பே பண்ண வேண்டிய டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ஃபீ எவ்வளவு டோட்டலாக பே பண்ணணுமோ அதை விட அவங்க செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் பே பண்ணினது கம்மியாக இருந்தால் அவங்க பே பண்ண அமௌண்ட்டை டேக்ஸுக்கு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு, ஃபீக்குன்னு எதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ரையாரிட்டி எடுத்துக்கணும். தி அமௌண்ட் ஸோ பெய்டு, அதாவது செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக அசஸி பே பண்ண அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஃபீக்கு லேட் ஃபீஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃபீ பேயபிளுக்கு ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் அவங்க பே பண்ண வேண்டிய டேக்ஸுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. இந்த மாதிரி இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸு ஒரு அசஸி பே பண்ணுற அமௌண்ட்டு ஆக்சுவலாக அவங்க பே பண்ண வேண்டியதை விட கம்மியாக இருக்குது, ஃபால் ஷார்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க பே பண்ண அமௌண்ட்டை எந்த ஆர்டரில் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஒன் ஃபீ அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் பேலன்ஸ் அட்ஜஸ்டட் டுவோர்ட்ஸ் த டேக்ஸ் பேயபிள். ஸோ இதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸில் இருக்கிற பாயிண்ட்டு. CMA இன்டர் டைரக்ட் டேக்ஸோடைய மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் ஓரியன்டான மெயின் பாயிண்ட்ஸை ரேபிட் ரிவிஷன் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.